Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போலாமா? கிளாஸுக்கு போலாமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க கிளாஸுக்கு வாங்க, லைவுக்கு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா dual nature of radiation and matter அந்த சாப்டர் தான். அது எவ்வளவு முக்கியமான சாப்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிள் சாப்டர். நமக்கு நீட்ல 2 क्वेश्चंस கண்டிப்பா வரக்கூடிய ஒரு சாப்டர். கரெக்ட்? ரொம்ப சிம்பிள் சாப்டர். போலாமா? வாங்க வாங்க, வெல்கம். வணக்கம் வணக்கம் தீபக். ஸோ ரே ஆப்டிக்ஸ், நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் இந்த சாப்டர் ஆக்சுவலாக முடிச்சிட்டோம். அதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடாக. இப்போ நம்ம பார்க்குறது என்னது, மாடர்ன் ஃபிசிக்ஸோடைய டாப்பிக்கில் என்ட்ரு ஆகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது, டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகேவா? போலாமா? எஸ், வாங்க வாங்க, வணக்கம். ஹாய் ஹாய். வெல்கம் வெல்கம் டு ஆல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஓவர் ரிவ்யூ கொடுத்துட்றேன். நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலாக என்னென்னலாம் படிக்க போகிறோன்றதை பார்ப்போம். சரியா? இங்கே என்னென்னா, இந்த டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு லைட்டுக்கு டூயல் நேச்சர் இருக்குது, அதே மாதிரி பார்ட்டிக்கிளுக்கும் டூயல் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அதான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ரொம்ப இன்னும் பழைய டைமில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஓல்டன் டேஸில் அந்த லைட்டு சில சயின்டிஸ்ட் வேவ் நேச்சர்னு சொல்லியிருந்தாங்க, சில சயின்டிஸ்ட் அதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலாக வேவ் நேச்சரை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அந்த போலரைசேஷன் பிரின்சிபலாக வச்சுக்கிட்டு லைட் கண்டிப்பாக வேவ் நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பார்ட்டிக்கல் நேச்சராக எப்படி அதை ஸ்டடி பண்ணாங்க, எப்படி லைட்டை பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் பண்ணதுன்றது சொல்ல முடிஞ்சது. அதை தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லைட்டு பார்ட்டிக்கல் நேச்சர் இருந்ததுன்னா அப்போ பார்ட்டிக்கிளுக்கு வேவ் நேச்சர் இருக்கணும்ல அப்படின்றதான் அனதர் ஐடியா. இதுதான் ஆக்சுவலாக யார் கொண்டு வந்தார்னா, ப்ராக்லின்றவர் கொண்டு வந்தார். எப்படி லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு சொல்ல முடியுதோ, அப்போ பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்குதுன்னு அந்த ஐடியா, ரிவர்ஸ் ஐடியா அவர் ட்ரை பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா, எலக்ட்ரான் ஆர்பிட்டில் லைக் எப்படி சுற்றுதுன்னா வேவ் பேட்டர்னில் தான் சுற்றுது, அதுக்கு அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்தார். ஸோ அதுதான் என்னது, டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். அதுக்கு ஃபோட்டான்ஸுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி என்னது மேட்டருக்கு வேவ் நேச்சர் எப்படி வருது, அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார்முலாஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஃபார்முலாஸ் இருக்கும். கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா செம்ம ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர். இந்த சாப்டரில் 2 கொஷின்ஸு கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி இயர். சொல்கிறது புரியுதா? அவ்வளோ ஈஸியும் கூட, சிம்பிள் கான்செப்டும் கூட, ரொம்ப லென்த்தியாக இருக்காது. சாப்டர் ரொம்ப பெருசும் கிடையாது, லிமிட்டடான கான்செப்ட்டு. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, போகலாமா? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கான்செப்டில் தான் கொஷின்ஸ் வரும் மெயினாக. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக நமக்கு அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 4 இப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஏபிசி கரெக்ட் இல்லை பிடி கரெக்ட், அந்த மாதிரி அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்ட் இல்லை எதெல்லாம் ராங், அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இதில் கொஞ்சம் தியரி கொஷின்ஸும் பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு அந்த ஒர்க் ஃபங்க்ஷன், ஐன்ஸ்டைனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, ப்ராக்லி வேவ்லென்த் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அதை மாதிரி பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராப்பராக கிளாஸை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்டர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். தெளிவாக நான் இந்த சாப்டர் முக்கியமான என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாம் புரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் இந்த சாப்டரில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி ஆன்சர் கொண்டு வரணும், எப்படி எலிமினேஷன் பண்ணணும், அதையும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? போகலாமா? வாங்க. வெற்றி, ஹாய் ஹாய், வெல்கம் வெல்கம். எஸ், ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்றதுக்கான ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் நமக்கு. அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வராது. பட் ஆக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி அந்த எவல்யூஷன் வந்திருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகேவா? த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அண்டு magnetism and Hertz experiment on generation and detection of electromagnetic waves. Electromagnetic waves அப்படின்றத நம்ம யாரோடைய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா ஹெர்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷன். இதை வச்சுட்டு தான் ஃபைனலாக எலக்ட்ரோமேக்னட்டிசமோடைய ஐடியாவை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வந்தோம். ஓகேவா? அதுதான் என்னது, வேவ் நேச்சர் ஆஃப் லைட். லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குதுன்றதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஓகே, டுவர்ட்ஸ் த சேம் பீரியட் அட் த எண்ட் of 19th century, experimental investigation of conduction of electricity. ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் வந்து லைட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நேச்சர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மேக்ஸ்வெல்லும் யார், ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் யூஸ் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸஸ் அட் லோ ப்ரெஷர் இன் எ டிஸ்சார்ஜ் டியூப். லெட் மெனி ஹிஸ்டாரிக் டிஸ்கவரிஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கேஸஸ் மூலிமா லோ ப்ரெஷரில் வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகிறத வந்து கேஸ் ஸ்டடி பண்ணாங்க. அந்த கேஸில் இருந்து தான் நமக்கு ஆக்சுவலாக நிறைய எவல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிது. ஓகேவா? அந்த எலக்ட்ரானை பற்றி ஸ்டடி பண்ணது, அதுக்கப்புறம் தான் ஆட்டமோடைய அந்த எவல்யூஷன் எப்படி இருந்தது, ஆட்டமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அந்த புரோட்டான் எலக்ட்ரான் அது எல்லாமே இந்த ஐடியாவுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு, எவால்வ் ஆச்சு. புரியுதா? த டிஸ்கவரிஸ் ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார், ரான்ஜன். ஓகேவா? அவர் தான் என்னது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியாவிலேருந்து எக்ஸ்ரே ரான்ஜன் 1895 கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜே தாம்சன், இவர் தான் என்னது, எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? ஜே தாம்சன் 1897 வேர் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட்டு இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் சஃபிஷியன்ட்லி லோ ப்ரெஷர் அபவுட் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அது ஃபுல்லாக டீட்டெயிலாக தேவையில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோ, அந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எ ஃப்ளோரசன்ட் க்ளோ அப்பியர் ஆன் த கிளாஸ் ஆப்போசிட் டு த கேத்தோட். ஓகேவா? ஸோ இதில் த கலர் க்ளோ ஆஃப் டிபெண்டட் ஆன் த டைப் ஆஃப் கிளாஸ் பீயிங் yellowish green for soda glass. So the causes of fluorescence was attributed to the radiation which appeared to the coming from the cathode. Okay, so ஃபைனலாக அவங்க என்னன்னா கேத்தோட் ரேஸ் அப்படின்றத அவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு இதிலிருந்து அந்த கேத்தோட் ரே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு ஃபைனலாக கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. இதுதான் நம்ம ஆக்சுவலாக நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு. அந்த கேத்தோட் ரேலேருந்து வரக்கூடிய பார்ட்டிகல் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறாங்க. இதை வந்து யார் ப்ரூஃப் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா ஜே தாம்சன். ஓகேவா? கன்ஃபார்ம்டு திஸ் ஹைப்போதிசிஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, பை அப்ளைங் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அக்ராஸ் டிஸ்சார்ஜ் ஜே தாம்சன் வாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டலி என்ன பண்ணுறாருனா ஸ்பீட் அண்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ், அந்த சார்ஜ் வெளியில் வருது இல்லையா, அந்த கேத்தோட் ரேவிலேருந்து வரக்கூடிய அந்த சார்ஜோடைய ஸ்பீடையும் அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூவும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதனுடைய ரேஷியோ, மாஸ் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா E/m, அந்த கேத்தோட் ரேவுடைய பார்ட்டிகல்ஸுடைய அந்த மாஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதிலிருந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு இருக்குது பாருங்கள், அந்த ரேவுடைய ஸ்பீடு வந்து லைட்டோடைய ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணும்போது 0.2 times ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது லைட்டோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல், அந்த கேத்தோட்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளோட ஸ்பீடு வந்து 0.2 times இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க ஸ்டடி பண்ணி அது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னாங்க. அதை தான் ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பாரு. சரியா? ஸோ இது ஃபுல்லாகவே இன்ட்ரோடக்ஷன் தான். இன்றைக்கி ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தேவைப்படாது. இதில் நம்ம கொஷின்ஸ் வராது, அந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் மட்டும் தான் நமக்கு இதில் இருக்கும். சரி, அதனால் A to Z நம்ம அதில் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நேராக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ரைட், நம்மளுடைய மெயின் ஹெட்டிங் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிறோம். எலக்ட்ரான் எமிஷன்னா என்ன? எலக்ட்ரான் எமிஷன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மெட்டல் எடுத்திங்கன்னா மெட்டலுடைய சர்ஃபேஸில் என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எல்லாமே எங்கே இருக்கும்னா சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலில் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டலிருந்து ரிமூவ் பண்ண போகிறோம், வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அந்த எலக்ட்ரானை வந்து நீங்கள் மெட்டலிருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டாக? அந்த எனர்ஜி
எதை விட ஈக்குவல் ஆர் கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா. ஏன்னா ஆட்டம் நமக்கு தெரியும், ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும், சென்டரில் நமக்கு நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குது, ஆர்பிட்டில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு கரெக்டாக. டியூ டு அந்த புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷனால தான் எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியில் வர முடியல கரெக்டாக, டியூ டு அட்ராக்ஷனால. அப்போ சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அதை விட அதிகமான ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னா எலக்ட்ரான் என்ன ஆகிடும், அந்த ஆட்டம்லேருந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல்லேருந்து என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். ஓகேவா. அந்த ப்ராசஸ் நமக்கு என்னன்னு சொல்ல போகிறோம்னா எலக்ட்ரான் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா. எலக்ட்ரான் எஜெக்ட்னா எனர்ஜி கெயின் பண்ணிட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற எனர்ஜி கெயின் பண்ணும், அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை விட கிரேட்டர் எனர்ஜி எப்போ கெட் பண்ணுதோ என்ன ஆகிடும், ஆட்டம்லேருந்து அது வெளியில் வந்துடும், அந்த மெட்டல்லேருந்து ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். அதுதான் எலக்ட்ரான் எஜெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதை நம்ம என்னென்ன மெத்தட்லாம் பண்ண போகிறோன்றதான் ஃபஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஓகே வாங்க கமலேஸ்வரன், ஹாய் வாங்க, வெல்கம். ஓகே ரைட், இப்போ வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். we know that metals have free electrons வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அது நமக்கு தெரியும். that are responsible for their conductivity. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்னது, கண்டக்டிவிட்டிக்கான ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக, அதுதான் ரீசன். கண்டக்டிவிட்டிக்கான ரீசன் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். however the free electrons cannot normally escape கரெக்டாக, cannot normally escape அவுட் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு அதால் வெளியில் போக முடியாது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு சுத்தம், ஆனால் என்ன பண்ண முடியாது, மெட்டலை விட்டு வெளியில் போக முடியாது. இஃப் அன் எலக்ட்ரான் attempts to come out of the metal, it metal surface acquires what, positive charge என்ன ஆகுது, and pulls the electron back to the metal. அதான் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வெளியில் போக முடியாமல் புல் பண்ணி வச்சிருக்குது. ஸோ the free electron is thus held inside the metal surface by attractive forces of the ions. அந்த அயான்ஸ்னால என்ன ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இன்சைட்லேயே இருக்குது. Consequently the electron can come out the metal surface only it has got sufficient energy. எலக்ட்ரான் வந்து மெட்டலிருந்து வெளியில் வரணும்னா அது என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன், அந்த பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல எலக்ட்ரான் புரோட்டான், அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டான ஒரு எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும், டு ஓவர் கம் த அட்ராக்டிவ் புல்லை ஓவர் கம் பண்ணிவிட்டு வெளியில் வர ட்ரை பண்ணும். ஓகேவா. a certain minimum amount of energy is required to be given to an electron pull out from the surface of the metal. புரியுதா, ஒரு மினிமம் ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கணும், அதை பிரேக் பண்ணி வெளியில் வர்றதுக்கு. அந்த எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோங்க, அதுதான் மெயினாக படிக்க போகிற டாபிக் இதில். this minimum energy required by an electron to escape from the metal surface is called work function. இதுதான் ஆக்சுவலாக டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஓகே ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. a certain minimum amount of energy is required to be given an electron to pull out from the surface of the metal. Okay, this minimum energy required by an electron to escape from the metal surface is called work function of the metal. சொல்றது புரியுதா, ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது ஒர்க்குன்றது எனர்ஜி கரெக்டா. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியுறதுக்கு நான் ஒரு டயக்ராம் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து ஒரு மெட்டல், இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவில் இருக்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன நடக்கும், அது எஸ்கேப் ஆகி வெளியில் போக முடியாமல் இருக்குது கரெக்டாக. அங்கே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், டியூ டு இந்த அட்ராக்ஷன்னால இது என்ன ஆகுது, எஸ்கேப் ஆகி வெளியில் போக முடியாமல் இருக்குது கரெக்ட். இதான ரீசன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுக்கணும், அதை நான் வெளியிலிருந்து கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி இங்கே கொடுத்தாகணும். அந்த எனர்ஜி என்னவா இருக்கணும், இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருக்கிற எனர்ஜியை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ அந்த எனர்ஜி தான் என்னது, இங்கே நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா, நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், அதான் என்னது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க்னா எனர்ஜி தெரியும் இல்லையா, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், அது எதுக்கு ஈக்குவல், ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், மினிமம் எனர்ஜி required
minimum energy recovered the electron escape from the metal surface. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 𝜙0 அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் புக்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, ஒர்க் ஃபங்க்ஷனுக்கான சிம்பிள் வந்து 𝜙0. புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒர்க் ஃபங்க்ஷனுடைய மீனிங். ஸோ எந்த ஒரு மெட்டல் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி இருக்கும். அப்போ அதிலிருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாகும். அப்போ தான் அதுலேருந்து எஜெக்ட் பண்ண முடியும். அந்த மினிமம் எனர்ஜி வந்து இந்த அட்ராக்ஷனோட எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனோட என்னவாக இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அந்த மினிமம் எனர்ஜிக்கு பேர் தாங்க என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? தட் இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷனோட சிம்பிள் வந்து 𝜙0. ஸோ டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இதுதான். A certain amount of energy is required to be given an electron to pull out from the surface of the metal. This minimum energy required by electron to escape from the metal surface is called work function. It is denoted by 𝜙0. Denoted by 𝜙0. அதானுடைய சிம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் இஸ் மெஷர்டு. இங்கே நம்ம வந்து எனர்ஜியை வந்து எதில் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். கரெக்டாக? ஒர்க்கு, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாமே எனர்ஜி கூட ரிலேட் பண்ணும்போது என்ன வரும்? நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். இந்த சாப்டரில் நம்ம வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ண போகிற ஈக்குவலன்ட் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கே 1 எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.602. அதர்வைஸ் சிம்பிளாக என்ன எழுதலாம்? 1.6 × 10⁻−19 ஜூல். ஓகேவா? ஸோ அது சிம்பிள், ஒன்றும் கிடையாது. 1 எலக்ட்ரான் வோல்ட் 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு, ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவல்னா 1.6. சிம்பிளாக 1.6 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது நீங்கள் அடுத்து எல்லா டெசிமல் வேல்யூ ஞாபகம் வச்சு அவசியம் கிடையாது. நார்மலாக சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியலையா? 1.6 × 10⁻−19 ஜூல். இதுக்கு பதிலாக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? 1 எலக்ட்ரான் வோல்ட்னு யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் ப்ராப்ளமில் நமக்கு ஜூலுக்கு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எஸ்ஐ யூனிட் தேவைப்பட்டால் இதை மாற்றி ஆகணும். எலக்ட்ரான் வோல்ட்டை 1.6 × 10⁻−19 ஜூல்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் சால்வ் பண்ணி ஆகணும். சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா அடுத்தது? ரைட். நெக்ஸ்ட்டு, this unit of energy is commonly used in atomic and nuclear physics. எலக்ட்ரான் வோல்ட்ன்ற யூனிட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காமன்லி அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் நம்ம வந்து எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுதா? காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் வந்து ஜூலில் யூஸ் பண்ணாமல் அட்டாமிக் யூனிட் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். த ஒர்க் ஃபங்க்ஷன் 𝜙0 depends on the properties of metal and nature of its surface. ரிமெம்பர், இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் ஒர்க் ஃபங்க்ஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அந்த மினிமம் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மினிமம் எனர்ஜி வந்து எல்லா மெட்டலுக்கும் சேமான்னு கேட்டால் நோ. இப்போ நீங்கள் காப்பர் எடுக்கிறீங்க, அலுமினியம் எடுக்கிறீங்க, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றுத்துக்கும் நமக்கு சேம் ஒர்க் ஃபங்க்ஷனான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதனுடைய எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் டிஃபர் ஆகும். ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வேறு ஒன்றுத்துக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா என்ன டைப் ஆஃப் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் 𝜙0 டிபெண்ட்ஸ் ஆன். தெரியுதா? டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டல் அண்ட் த நேச்சர் ஆஃப் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ ரிமெம்பர், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு நீட்டில் ஸ்டேட்மெண்ட்டும் அசர்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இது ரொம்ப தேவைப்படும். ரைட். The minimum energy required for the electron emission from the metal surface can be supplied to the free electrons by one of the following physical process. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்க யாஷ்மி, குட் மார்னிங், வெல்கம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இப்போ எலக்ட்ரான் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து என்ன ஆக போகிறோம்? ரிமூவ் பண்ணி வெளியில் கொண்டு வர போகிறோம். அதாவது மினிமம் எனர்ஜி கொடுத்து, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதான் என்னது? மினிமம் எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எலக்ட்ரானை
மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வர போகிறோம். ஆனால் அந்த எலக்ட்ரான் வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது? நமக்கு ஒரே மெத்தடில் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நமக்கு சில பர்டிகுலர் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம சிலபஸில் இதில். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தெர்மியானிக் எமிஷன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா தெர்மியானிக் எமிஷன். தெர்மல்லாம் நமக்கு தெரியும் என்னது, ஹீட். கரெக்டாக? ஸோ ஹீட் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன நடக்கும்? பை சூட்டபிளி ஹீட்டிங் sufficient energy can be imparted to the free electrons to enable them to come out the metal. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்க என்ன ஆகும்னா எலக்ட்ரான் அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ண என்ன ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா, பார்ட்டிகல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த பாண்டிங் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ்னால என்ன பண்ண முடியும், நம்ம எலக்ட்ரானை ஈஸியாக சர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த மெத்தட் என்னது, தெர்மியானிக் எமிஷன். ஹீட்டுனால எலக்ட்ரானை எஸ்கேப் பண்ணி வெளியில் கொண்டு வரக்கூடிய அந்த மெத்தட் தான் என்னது, தெர்மியானிக் எமிஷன். ஜஸ்ட் அது என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ, நமக்கு அது டீட்டெயிலாக நமக்கு கிடையாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எமிஷன். இது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபீல்டு எமிஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டு எமிஷன் இதை நம்ம ஈஸியாக லாஜிக்காகவே புரிஞ்சுக்கலாம். நமக்கு எலக்ட்ரானோட நேச்சர் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து மெட்டல். ஓகேவா? இந்த மெட்டலில் இங்கே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது சர்ஃபேஸில். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹை பாசிட்டிவ் சார்ஜ்னால இருந்ததுன்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ்னால ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, இங்கே நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேங்க, சும்மா இதெல்லாம் நம்ம ரேண்டமாக போடுறோம் அண்டர்ஸ்டாண்டிங்காக, லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பிட்டு இது என்ன பண்ணணும், அட்ராக்ஷனால இது பிடிச்சி இப்படி இழுத்துருக்கும். கரெக்டாக? டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால மாற்றி பிடிச்சி இழுத்துக்கும், வெளியில் போக முடியாமல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால் ப்ரொவைட் பண்ணுறேன்னா, பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், பாசிட்டிவ் நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஆல்ரெடி உள்ள ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இருக்குது. நான் வெளியில் என்ன பண்ணுறேன், வெளியிலையும் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன். ஆனால் இதனுடைய பாசிட்டிவ் சார்ஜை விட ஹை எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணுறேன் பாசிட்டிவ் சார்ஜ்னால. அப்போ என்ன நடக்கும், இந்த அட்ராக்ஷன் இதை பிரேக் பண்ணி இதுதான் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணது, இதை விட நான் ஹையாக கொடுக்கும்போது அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகிடும், எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுதான் என்னது, ஃபீல்டு எமிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது புரோட்டான் எலக்ட்ரான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷனை விட அதிகமான அட்ராக்ஷன் வரக்கூடிய பாசிபிலிட்டி கொடுத்தா எலக்ட்ரான் எல்லாம் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் ஓடிந்துடும். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் அதர் மெத்தட். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபீல்டு எமிஷன். பை அப்ளையிங் வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பை அப்ளையிங் very strong electric field 10⁸ volt per meter to a metal, electrons can be pulled out of the metal as in spark plug. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். இது ரெண்டும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிற நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மெத்தட் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ ஓகேவா, இங்கே நமக்கு ஃபோட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம், லைட் எனர்ஜி. ஓகேவா? லைட் எனர்ஜி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் எனர்ஜியிலேருந்து என்ன ஆகுது, எஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மினிமம் எனர்ஜி. நம்ம லைட் எனர்ஜியில் எல்லா லைட் எனர்ஜிலையும் என்ன ஆகாது, எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் அட்ராக்ஷன் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எனர்ஜி இருக்கணும். அதில் பர்டிகுலராக எந்த ஃபோட்டான்ஸுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்குதோ அதுதான் என்ன பண்ணும், எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரும். புரியுதா? ஸோ வென் லைட் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி, ஓகே, அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி, எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த ஏன்னா நமக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். இங்கே எனர்ஜின்றது லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி தான்
எனர்ஜி டிசைடிங் ஃபேக்டர். புரியுதா? இப்போ நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் எழுதுனீங்கன்னா எது இருக்கிறதுல ஸ்பெக்ட்ரம் ஹை ஃப்ரீக்வன்சி? காமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், இதெல்லாம் என்னது ஹை டு லோ ஃப்ரீக்வன்சி ஆர்டர். கரெக்டாக வயலட் ஹை ஃப்ரீக்வன்சி, அதோட அடுத்து கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி எது? இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இதெல்லாமே என்னது ஹை டு லோ ஃப்ரீக்வன்சி ஆர்டர். இப்போ நான் சொன்னது புரியுதா? ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜி அதிகம்னு அர்த்தம். எனர்ஜி ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சினா ஹையர் எனர்ஜின்னு அர்த்தம். வேவ் லென்த் சொன்னீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஹையர் வேவ் லென்த் லோ ஃப்ரீக்வன்சி, சாரி ஹையர் வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும், எனர்ஜி லோவாக இருக்கும். அதே மாதிரி வேவ் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு என்னவாக இருக்கும்? எனர்ஜி அதிகமாக இருக்கும். எனர்ஜியும் வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஃப்ரீக்வன்சி எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேவ் லென்த்தையும் எனர்ஜியும் அது ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா? எஸ். அடுத்தது போகலாமா? ரைட். So suitable frequency eliminates a metal surface. Electrons are emitted from the metal surface. These photo generated electrons. Photo generated electrons என்ன ஆகுது? Photons incident ஆயிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறதுனால அதுக்கு பேர் என்னது? Photo electric emission. சொல்றது புரியுதா? ஃபோட்டோன்றது லைட்டு, எலக்ட்ரிக்னா எலக்ட்ரான். ஃபோட்டான்னால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய மீனிங். நம்ம டீட்டெயிலாக இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த கான்செப்டை எப்படி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி எப்படி பண்ணாங்க, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடி பண்ணாங்க. ஓகேவா? இந்த இன்டென்சிட்டி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருக்கும்போது என்ன நடக்கும், ஃப்ரீக்வன்சி மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த எஜெக்ஷனோட நேச்சர் எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேஸில் எப்படி இருந்திருக்குது, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னால் என்ன, அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். சரியா? ஃபஸ்ட்டு அந்த ஐடியா கிளியராக புரியணும். அப்போ தான் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல வராங்கன்றது. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இவர் என்னென்ன அப்சர்வேஷனை கொண்டு வந்தாருன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். த ஃபினோமினான் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வாஸ் டிஸ்கவர்ட் 1887 பை ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் டூரிங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஓகே, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டடி பண்ணும்போது தான் ஹெர்ட்ஸுக்கு என்ன கிடைக்குது, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ற அந்த ஐடியாவுக்கான அந்த டேட்டா அங்கே கிடைக்குது. புரியுது? அவர் ஆக்சுவலாக எதுக்காக ஸ்டடி பண்ணியிருப்பாருன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், லைட்டோடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நேச்சர் ஸ்டடி பண்ணும்போது இந்த ப்ராசஸும் இதில் நடந்திருக்குன்றதை அவர் அங்கே நோட் பண்ணுறாரு. புரியுது? அப்போ தான் ஃபஸ்ட் அது நமக்கு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதுன்றதே தெரியுது ஃபோட்டான்ஸ்னால. ஓகே, இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன்வெஸ்டிகேஷன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ். Hertz observed that high voltage spark across the detector loop were enhanced when the emitter plate was eliminated. Emitter plate and the experimental note பண்ணது என்னன்னா emitter plate eliminated by ultraviolet light from the arc lamp. இந்த arc lamp யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்டடி பண்ணும்போது அல்ட்ராவயலட் ரே அதை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, லைட் இன்சிடென்ட் ஆன உடனே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அதை நோட் பண்ணுறாரு அந்த பாயிண்ட்டை. ஸோ அந்த எமிட்டார்ன்றது ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரானை எமிட் பண்ணுறது. அதாவது லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் வெளியில் வருது இல்லையா, அந்த பிளேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எமிட்டர் பிளேட். எமிட்டர் பிளேட்னா எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. அது மாதிரி என்ன பிளேட்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சில டவுட் இருக்கும் உங்களுக்கு. எமிட்டர் பிளேட்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது இல்லை லைட்டு எனர்ஜி இன்சிடென்ட் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணோம். அந்த பிளேட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோங்க, எமிட்டர் பிளேட், எலக்ட்ரானை எமிட் பண்ணக்கூடிய பிளேட். புரியுதா? லைட் ஷைனிங் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ் somehow facilitated the escape of free charged particles which we know as electrons. So when light falls on a metal surface, some electrons near the surface absorb enough energy from the incident radiation to overcome the attraction of the positive ions in the material of the surface. After gaining sufficient energy from the incident light, the electron escape from the surface of the metal into the surrounding space. இப்போ நம்ம பார்த்த அந்த பாயிண்ட் தான் அது. அதாவது எலக்ட்ரானுக்கு நம்ம லைட் எனர்ஜி கொடுக்கும்போது அது சஃபிஷியன்ட் எனர்ஜி எப்போ கெயின் பண்ணுதோ, அதாவது அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் அட்ராக்ஷன் பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி எப்போ கெயின் பண்ணுதோ அப்போ என்ன ஆகிடும், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு சரௌண்டிங்ஸுக்கு வந்துடும், அவுட் சைடுக்கு வந்துடும், மெட்டல்லேருந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்தது. இதான் என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய பேசிக் ப்ராசஸ். இது அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவர் சொன்னது. ரைட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால்பாக்ஸ் அண்டு லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன். ஸோ இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்சர்வ் தட் வென் அல்ட்ராவயலட் ரேடியேஷன், அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ரேடியேஷனை ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா அல்ட்ராவயலட் ரேடியேஷனை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி யூவின்றது என்னது, ஹை ஃப்ரீக்வன்சி
கரெக்டாக காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட். விசிபிள் லைட்டை விட இது என்னது ஹை ஃப்ரீக்வன்சி. யூவிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும் விசிபிள் லைட் வரும். கரெக்டாக யூவி இஸ் ஏ ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். ஓகே, ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வேர் அலோடு டு ஃபால் எமிட்டர் பிளேட். ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷனை எமிட்டர் பிளேட்டில் என்ன பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் என்க்ளோசிங் 2 electrodes metal plates current flows in the circuit. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் புக் நமக்கு அந்த ஆக்சுவலாக அந்த டயக்ராம் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக நமக்கு அந்த டயக்ராம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதா? ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டர் பிளேட்டில் அல்ட்ராவயலட் ரேடியேஷனை பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சிம்பிளாக அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக போடுறேன். ஸோ இப்போ இதான் ஒரு எமிட்டர் பிளேட்டு. அந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் போடலை, இங்கே என்ன நடக்குதுன்ற அந்த ப்ராசஸ் மட்டும் போடுறேன். இங்கே வந்து யூவி ரேவை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அல்ட்ராவயலட். ஓகேவா? யூவி ரேவை இன்சிடென்ட் பண்ணால் இதுதான் எமிட்டர் பிளேட். இது வந்து எமிட்டர் பிளேட். ஸோ என்ன பண்ணும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த யூவி ரேவை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி கெயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. சொல்கிறது புரியுதா? இதை தான் அந்த பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். அந்த டிசைனை நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இது ஜஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் இப்போ நோட் பண்ணிட்டே வாங்க. அந்த டயக்ராம் நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது திரும்ப நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். சரியா? இந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வேர் ஸ்டாப். அல்ட்ராவயலட் ரேடியேஷன் என்ன பண்ணுறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்தது கண்டினியூஸாக லைட்டு இன்சிடென்ட் ஆகுது. கண்டினியூஸாக லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது எமிட்டர் பிளேட்லேருந்து. அந்த யூவி லைட் இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்போது அது க்ளோஸ் லூப், அந்த கிளாஸ் டியூப் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ் லூப் சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுனா ஆப்போசிட்டில் கலெக்டர் பிளேட்னு ஒன்று இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக அது கலெக்ட் பண்ண உடனே அது கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது லைட்டு இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அந்த லூப்புக்குள்ளே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு போகிறதுல கரண்ட் ஃப்ளோ இருக்குது. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. யூவி ரேடியேஷனை வந்து பாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகுது, த கரண்ட் ஃப்ளோ ஆல்சோ ஸ்டாப்டு. கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகிடுதான், ஸ்டாப் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? ஏன் கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடுது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகலை. யூவி பாஸ் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிருக்குது. எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிற வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. யூவி நான் ஸ்டாப் பண்ணுறேன், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகலை, எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் சைடில் மூவ் ஆகலைன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது இல்லை, எலக்ட்ரான்ஸ் வெளியில் வராதனால என்ன ஆகுது, கரண்ட்டும் ஸ்டாப் ஆகிடுது யூவி ரே ஸ்டாப் பண்ண உடனே. அதை வச்சு தான் அவங்க அந்த கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. அந்த லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது அந்த எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுது யூவி ரேவை, அதுக்கப்புறம் அது வெளியில் வருது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸ்டாப்டு. தீஸ் அப்சர்வேஷன் இண்டிகேட் தட் when ultraviolet radiations falls on the emitter plate C, electrons are ejected. இதில் தான் அவங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்க, எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது, யூவி ரே வந்து ஃபால் ஆகும்போது ultraviolet radiations fall on the emitter plate C from it which are attracted towards the positive collector plate A. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எமிட்டர் பிளேட் அப்புறம் கலெக்டர் பிளேட் 2 பிளேட் வச்சுருப்பாங்க. அந்த டயக்ராம் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். சி ஹியர், இதுதான் ஆக்சுவலாக அந்த டிசைன். இந்த பிளேட்டுக்கு பேர் தான் என்னது, எமிட்டர் பிளேட். இதுக்கு பேர் வந்து கலெக்டர் பிளேட். அதாவது எமிட்டர் பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படி பிளேட்டாக இருக்கும். ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெட்டல், ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது, லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகும்போது அதிலிருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணும். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய, லைட் எனர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டல்னால் சிம்பிள் மீனிங் அந்த மெட்டல் என்ன பண்ணும், லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். அது லைட் எனர்ஜிக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த டைப் ஆஃப் மெட்டல் தான் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். புரியுதா? ஸோ இந்த இடத்துல அதுக்கு பேர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணும்போது எமிட்டர் பிளேட். ஏன் எமிட்டர்னு சொல்கிறோம், இட்டு எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ், அதுதான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரானை வெளியில் விடுது. அதனால் அதுக்கு பேர் எமிட்டர் பிளேட். அந்த வெளியில் வர எலக்ட்ரானை ஃபுல்லாக எது அப்சர்வ் பண்ணும், எது கலெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த பிளேட் ஏ. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கலெக்டார் பிளேட்.
எல்லா எலக்ட்ரான்ஸையும் அது கலெக்ட் பண்ணுது. இதுதான் ஆக்சுவலாக அந்த டிசைன். இது வந்து ஒரு எவாக்யூவேட்டட் கிளாஸ் டியூப். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த லைட் ரேவை இன்சிடென்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்னது? யூவி ரே. அந்த யூவி ரேவை வந்து இந்த பிளேட்டில் இன்சிடென்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரானை ஃபுல்லாக இது கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக வந்ததுக்கப்புறம் இது சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரான் எஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரான் எஜெக்ஷன் இருக்கிற வரைக்கும் கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன், இந்த சோர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா லைட் எனர்ஜியை, எலக்ட்ரான் எஜெக்ஷன் ஸ்டாப் ஆகிடுது. எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லைனா இதில் கரண்ட் ஃப்ளோ இல்லாமல் போயிடுது. ஸோ அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க? வெரிஃபை பண்ணாங்க. இதனால் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்குது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது. ஓகேவா? ரைட். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. The electrons flow through the evacuated glass tube resulting in the current flows. Thus, light falling on the surface of the emitter causes current in the external circuit. So, Hallmarks and Lenard studied how this photo current varied with the collector plate, potential and instantaneous. இவங்க என்ன பண்ணுறாங்க? கடைசியாக அடுத்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. முதல் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? யூவி பாஸ் ஆகும் போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அதனால் கரண்ட் பாஸ் ஆகுது, எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. என்ன மாதிரி கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஃப்ரீக்வன்சி மாற்றினா என்ன நடக்குது? ஃப்ரீக்வன்சி மாத்திரனா இப்போ அல்ட்ரா வயலட்டுக்கு பதிலாக சப்போஸ் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்ரே எடுத்தால் என்ன நடக்குது? புரியுதா? இல்லை சப்போஸ் விசிபிள் லைட்டில் நான் இன்சிடென்ட் பண்ணால் என்ன நடக்குது? அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் நான் லைட்டை இன்சிடென்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ ஹவு த ஃபோட்டோ கரண்ட் வேரிட் வித் கலெக்டார் பிளேட், பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆனால் என்ன நடக்குது, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் என்ன நடக்குது, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ஐட்டம் மாத்திரம் என்ன நடக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே நம்ம அவங்க அடிஷ்னலாக பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டடி. இதில் இந்த இன்டென்சிட்டியை பற்றி ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது இன்டென்சிட்டியில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம கிளியராக படித்து வச்சுக்கோம். சரியா? இந்த இன்டென்சிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் எனர்ஜியோடைய அந்த பிரைட்னஸ் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சப்போஸ் லைட் வந்து நம்ம ரூமில் ஆன் பண்ணுறோம், டிம் சப்ளைவாக இருக்குன்னா ரொம்ப டிம்மாக இருக்குன்னு சொல்கிறோம், ரொம்ப பவராக இருக்கும்போது பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுதான் என்னென்னு சொல்ல போகிறோம் இங்கே நம்ம டெக்னிக்கல் வேர்டு என்னது, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போது இன்டென்சிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ஃப்ரீக்வன்சி எடுக்கிறேன், ரெட் கலர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் நான் என்ன எடுத்துக்கிறேன், ரெட்டுக்கு எடுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ரெட் கலர் வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து டிம் சப்ளைவாக இருந்தாலும் பிரைட்டாக இருந்தாலும் கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. எப்பவுமே ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகாது, கலர் சேஞ்சஸ் இருக்காது. கலர் சேஞ்ச் ஆகுனா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ரூமில் வந்து சப்ளை டிம்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெட் கலர் லைட்டை நான் ஆன் பண்ணுறேன், பிரைட்டாக இருக்கிறது போல் டல்லாக எரியுது. புரியுதா? ஆனால் கலர் உங்களுக்கு வேறையாக தெரியுமான்னு கேட்டால் நோ. டல்லாக எரியும் போது அதனுடைய கலர் எப்படி தான் இருக்கும், டிம்மாக உங்களுக்கு எப்படி தெரியும், ரெட் கலரே தெரியும். பிரைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நல்லா பிரைட்டாக நமக்கு ரெட் கலர் தெரியும். கலர் ஸ்டில் சேஞ்ச் ஆகலை, ஆனால் எது சேஞ்ச் ஆகிருக்கு, பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. அந்த பிரைட்னஸுக்கான காரணம் வந்து த அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய த அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான் என்ன ஆகுது, கம்மியாக வரும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, அதிகமாக வரும்போது பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம அதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போது நிறைய ஃபோட்டான்ஸ் இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ரெட்டில். இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து டிம்மாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் எடுக்கிறேன். இதை விட ஜாஸ்தியாக ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி. இப்போ நான் இதை என்ன சொல்ல போகிறேன், பிரைட்டாக இருக்குது. அப்போ இதை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சேம் ரெட் கலர், ஆனால் இது என்னது, லோ இன்டென்சிட்டி. இது என்னது, சேம் ரெட் கலர், ஹை இன்டென்சிட்டி. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட், அதுதான் என்னது அந்த இன்டென்சிட்டின்றது. ஃபோட்டான்ஸ்ன்றது அந்த லைட்டோடைய எனர்ஜி. ஒரு லைட் எனர்ஜி நம்ம பார்ட்டிகுலர் இது பாக்கெட்டாக தான் சொல்ல போகிறோம். அது என்னது, ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரெட் கலருக்கு நிறைய ஃபோட்டான்ஸ் எனர்ஜி இருக்கும். அது நிறைய இன்சிடென்ட் ஆகும்போது பிரைட்டாக இருக்கும், கம்மி இன்சிடென்ட் ஆகும்போது என்னவாக இருக்கும், பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும்.
சொல்கிறது புரியுதா? இன்டென்சிட்டின்றது கலர் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, அதனுடைய எனர்ஜி, அதாவது பிரைட்னஸ் அந்த டல், அந்த டிஃபரன்ஸை தான் எது கிரியேட் பண்ணும்? இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணுமே தவிர கலரை அது சேஞ்ச் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? லைட் அதிகமானாலும் கம்மியானாலும் கலர் அதே தான் தெரியுமே தவிர வேறு கலர் உங்களுக்கு மாறாது. கலர் மாறுதுன்னா ஃப்ரீக்குவென்சி மாறுதுன்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம கலர் சேஞ்ச் இருக்கும். இன்டென்சிட்டி சேஞ்ச்னா கலர் சேஞ்ச் இருக்காது. அதனுடைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட் என்னவா இருக்கும்? இதில் லெஸ், அதனால தான் டிம்மாக இருக்குது. புரியுதா? இதில் என்ன நடக்கும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட் என்னவா இருக்கும்? லார்ஜாக இருக்கும். ஸோ அதனால தான் பிரைட்டாக இருக்குது. புரியுதா? ஆனால் கலர் ஸ்டில் நாட் சேஞ்ச். கிளியர்? வாங்க காருண்யா, ஹாய் ஹாய் வெல்கம். வேறு யார் புதுசாக வந்திருக்கீங்க? சபரிஷ் முத்துவேல், ஹாய். எஸ், கிளியர். இன்டென்சிட்டியில் கிளாரிட்டி கிடச்சிதா? தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ இன்டென்சிட்டின்றது என்னது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை மட்டும்தான் அது டிசைட் பண்ணுமே தவிர கலரை அது டிசைட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சிக்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும், அது ஃப்ரீக்குவென்சி தான் டிசைட் பண்ணும். அந்த கலரில் என்ன அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ இன்சிடென்ட் ஆகுது அதை பொறுத்து தான் பிரைட்னஸும் டல்லும் இருக்கும். அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் என்னது? இன்டென்சிட்டி. தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இதில் எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கண்டினியூட்டி தான். ஹால்மார்க்ஸ் இன் 1882 undertook the study of further and connected a negatively charged zinc plate to electroscope. ஸோ அவர் வந்து ஜிங்க் பிளேட்டை வந்து ரெஃபரன்ஸ் ஆட் ஸ்டடி பண்ணுறாரு. மறுபடியும் இதில் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராருன்னா, he observed that zinc plate lost its charge. எப்போ லைட் எனர்ஜி இலிமினேட் ஆகும்போது. இந்த கேஸ்லேயே அவர் என்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு? அல்ட்ரா வயலட். இந்த எமிட்டர் பிளேட்டில் என்ன யூஸ் பண்ணுறாரு? ஜிங்க் பிளேட் யூஸ் பண்ணுறாரு. அந்த ஜிங்க் பிளேட்டில் அல்ட்ரா வயலட் பாஸ் ஆகுது. ஜிங்க் பிளேட் என்ன பண்ணுது? அல்ட்ரா வயலட் அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுது. புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆகுது? எனர்ஜி சார்ஜை லாஸ் பண்ணுது. 1 செகண்ட். எஸ், ஓகேவா? zinc plate lost its charge when it's eliminated by ultraviolet. Further, the uncharged zinc plate become positively charged when it was irradiated by ultraviolet light. So positive charge and a positive charged zinc plate was found to be further enhanced when it was illuminated by ultraviolet அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. From this observation he concluded that negatively charged particles were emitted from zinc plate. ஸோ அவர் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர்றாருன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் ஜிங்க் பிளேட்லேருந்து எஜெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? எதனால? அல்ட்ரா வயலட் இங்கே அப்சர்வ் பண்ணதுனால. ஓகேவா? அல்ட்ரா வயலட் அப்சர்வ் பண்ணதுனால. கிளியர்? ஸோ ஆஃப்டர் the discovery of the electron in 1896 it became evident that incident light causes electrons emitted from the emitted plate. இதுக்கு அப்புறம் தான் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க? இன்சிடென்ட் லைட் causes electrons to be emitted from the emitted plate. திரும்ப அதே பாயிண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்கன்றதை தான் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புரியுது? அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. To negative charge, the emitted electrons are pushed towards the collector plate by electric field. ஸோ அப்போ எமிட்டர் பிளேட் என்ன ஆகுது? கலெக்டர் பிளேட்டோட டுவர்ட்ஸில் போகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த கலெக்டர் பிளேட் ஏன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த டயக்ராமில் இது இருக்குது பாருங்க. இதான் ஆக்சுவலாக கலெக்டர் பிளேட். இதில் ஆக்சுவலாக என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் பேட்டரி யூஸ் பண்ணி பாசிட்டிவ் பொலாரிட்டி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதிலிருந்து லைட்டு இன்சிடென்ட் ஆகும். இன்சிடென்ட் ஆகிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால என்ன ஆகும்? எலக்ட்ரான்லாம் அட்ராக்ட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போகும். அதுதான் இந்த இது கலெக்டர் பிளேட். புரியுதா? அதை தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. எஸ், புரியுதா? ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால புஷ் டுவர்ட்ஸ் த கலெக்டர் பிளேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஹால்மார்க்ஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் தட்
when ultraviolet fell on the emitter plate, no electrons were emitted at all when the frequency of incident light is smaller than certain minimum value is called threshold frequency. முதல்ல ஒரு டெக்னிக் படி பார்த்தோம், ஒர்க் ஃபங்க்ஷன். வாங்க என்ன டவுட் சார், அப்போ இன்டென்சிட்டி லோவாக இருந்தால் நார்மல் லைட் ஸ்பீடு விட கம்மியாக இருக்குமா? நோ. சி, லைட்டுடைய ஸ்பீடு வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது வேக்கமில். ஒரு பர்டிகுலர் மீடியமில் லைட்டோடைய ஸ்பீடு வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, அவருடைய டவுட்டுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது நம்ம விசிபிள் லைட்டே எடுப்போம், கரெக்டாக? விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, கரெக்டாக? இந்த கலரில் எல்லா கலருடைய ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும்? வேக்கமில் சேமாக தான் இருக்கும். இந்த லைட்டோடைய ஸ்பீடு வந்து என்னது? ஸ்பீடு என்னதுங்க? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சொல்கிறது புரியுதா? ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த லைட்டு இது இருக்கு இல்லையா, இதனுடைய ஃப்ரீக்குவென்சி வேறு, இதுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, இதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், கரெக்டாக? இதை நான் வந்து FV λ எடுத்துக்கிறேன். ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வயலட், வேவ் லென்த் ஆஃப் வயலட். இதுக்கு எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஃப்ரீக்குவென்சி ஆஃப் இண்டிகோ, வேவ் லென்த் ஆஃப் இண்டிகோ. புரியுதா? அதே மாதிரி ப்ளூக்கு எடுக்கிறீங்க, ப்ளூக்கு எடுத்தீங்கன்னா எஸ், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ப்ளூ, வேவ் லென்த் ஆஃப் ப்ளூ. சொல்கிறது புரியுதா? க்ரீன். இந்த மாதிரி எல்லா கலருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி இருக்கும், அதுக்குன்னு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கும். கரெக்டா? இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? உங்களுக்கு வேவ் லென்த் வேறையா இருக்கும், ஃப்ரீக்குவென்சி வேறையா இருக்கும். ஆனால் ஏன் ஸ்பீடு சேமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது நமக்கு, அதுதான் ரீசன். வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்குவென்சி இன்ட்டு வேவ் லென்த். இதுதான் அதுக்கு ரீசன். ஸ்பீடு ஏன் மாற மாட்டேங்குது? டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும்போது. அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு, நாட் ஒன்லி லைட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எல்லாத்துக்குமே அதே ஸ்பீடு தான். ஸோ நம்ம இங்கே லைட்டை பற்றி படிக்கிறதுனால அதை நான் தனியாக கொடுத்துருக்கேன், சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எல்லாமே 3 × 10⁸ மீட்டர்/செகண்டில் தான் ட்ராவல் ஆகும். ஈவன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருந்தாலும் அதுக்கு ரீசன் ப்ராடக்ட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும்? எப்பயுமே 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். எதில்? வேக்கமில். புரியுதா? சிம்பிளாக V = நியூ லேம்டா அப்படின்னு சொல்லுவோம். நியூன்றது நம்ம ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். நியூன்றது என்னது? சிம்பிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ஃப்ரீக்வன்சி நம்ம நியூன்ற சிம்பிளில் சொல்லுவோம், லேம்டா. சில டெக்ஸ்ட் புக்கில் ஃப்ரீக்வன்சிக்கு Fன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நோ இஷ்யூ, மீனிங் தான் நமக்கு முக்கியம் இங்கே. புரியுதா? இதனுடைய ப்ராடக்ட் தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தினுடைய ப்ராடக்டை எடுத்திங்கன்னா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வயலட் இன்ட்டு வேவ் லென்த் ஆஃப், இப்போ நான் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறேன் எல்லா கலருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் வயலட்டு, வேவ் லென்த் ஆஃப் வயலட் மல்டிப்ளை பண்ணால் அது என்னது? ஸ்பீடா? அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இண்டிகோ, வேவ் லென்த் ஆஃப் இண்டிகோ, கரெக்ட்? ப்ளூ, அதுக்கப்புறம் கிரீன், எல்லோ, அப்புறம் என்ன வரும்? ஆரஞ்சு, ரெட். இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். புரியுதா? எதில்? வேக்கமில். அதனால தான் ஸ்பீடு என்னவா இருக்குது? கான்ஸ்டன்ட். வேக்கமில் லைட்டோடைய ஸ்பீடு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட எல்லா ஸ்பீடு என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ ஃப்ரீக்வன்சி வேறையாக இருந்தாலும், வேவ் லென்த் வேறையாக இருந்தாலும், அதனுடைய ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, ரெட் எடுக்கிறீங்கன்னா ரெட்டோடைய ஃப்ரீக்வன்சி அதனுடைய வேவ் லென்த் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதனால தான் ஸ்பீடு டிஃபர் ஆகலை. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இன்டென்சிட்டின்றது அந்த லைட்டோடைய எனர்ஜி, அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ இன்சிடென்ட் ஆகுதுன்றதை டிசைட் பண்ணும். இப்போ ரெட் எடுக்கணும்னு சொன்னல, அந்த டிம் சப்ளை, பிரைட் சப்ளை ரெண்டுத்துலையுமே லைட்டோடைய ஸ்பீடு ஸ்டில் அதே தான். இன்றைக்கி எந்த கலர் எடுத்திங்கனாலும் ஸ்பீடு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் தான். அதில் சேஞ்சஸ் இருக்காது. சொல்கிறது புரியுதா? இன்டென்சிட்டின்றது உங்களுக்கு அந்த பிரைட்னஸ், அந்த டல், இதை தான் டிசைட் பண்ணும். அதாவது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது,
ஆனால் கலர் மாறாது, ஸ்பீடு மாறாது, அதெல்லாம் சேமாக தான் இருக்கும். புரியுதா? கிளியர்? ஓகே, அடுத்தது வாங்க. புரிஞ்சுதா? இப்போ இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்னு பார்க்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், டேர்ம் யூஸ் பண்ணோம், என்னது 𝜙0ன்னு சொன்னோம். எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு தேவையான த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லியிருந்தேன். அதான் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டாக மெட்டல் சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கு அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணி இப்போ கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன மெத்தட் பற்றி ஸ்டடி பண்ணுறோம், அது காமன் டெஃபினேஷன். ஓகேவா? இப்போ நம்ம படிக்க போகிறது என்னது? பர்டிகுலராக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகணும். லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகணும். எல்லா லைட் எனர்ஜிலும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதான்னு கேட்டால் நோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சப்போஸ் வந்து இப்போ வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், விசிபிள் லைட்டட் கிரீன் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரீனில் வந்து ஒரு வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி நான் சொல்லிடுறேன். அதாவது எலக்ட்ரான் வந்து சர்ஃபேஸ் வந்து எஜெக்ட் ஆகணும்னா நான் மினிமம் க்ரீன் கலர் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு நான் கொடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மினிமம் க்ரீன் கலருக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கலாம். புரியுதா? ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகலாமே தவிர மினிமம் எதில் இருக்கணும்? க்ரீனோட ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஆனால் அதோட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் கொடுத்தா என்ன ஆகாது? எஜெக்ஷன் நடக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அடுத்த கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் திரும்ப உங்களுக்கு புரியணும்னா மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான், இது நானாக சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து லைட்டு வெளியில் வரணும்னா அதற்கான மினிமம் எனர்ஜி எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்? க்ரீன் கலர்னு எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் எடுக்கணும். எனக்கு விசிபிள் லைட்டுடைய கலர்ஸ் தெரியும். என்னென்னது? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. கரெக்டா? இப்போ நான் எந்த ஃப்ரீக்வன்சி இங்கே யூஸ் பண்ணுறேன்? க்ரீன். இங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் இதனுடைய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க இந்த மெட்டலுக்கான மினிமம் எக்ஸாம்பிள் வந்து க்ரீன் நான் கொடுக்குறேன்னா, மினிமம் நான் க்ரீனை கொடுத்தா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு எங்கே வந்துடும்? வெளியில் வரும். நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் எப்போ வெளியில் வராது அப்படின்னா இதை விட லோ ஃப்ரீக்வன்சியில் வராது. இதில் எது லோ ஃப்ரீக்வன்சி? க்ரீன்லேருந்து இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா என்னது? இது இந்த சீரியஸ் இந்த ஆர்டர் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீசிங். கரெக்டா? ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஆர்டரில் எதுனா இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி. இங்கேருந்து இப்படி போனீங்கன்னா இது என்னது? டிக்ரீசிங் ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே போகும் இந்த ரேஞ்சில். கரெக்டாக? க்ரீனுக்கு அப்புறம் வரது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி, ஹையர் வேவ் லென்த். க்ரீனை விட எல்லோ என்னது? லோ ஃப்ரீக்வன்சி. அதை விட ஆரஞ்சு லோ ஃப்ரீக்வன்சி, அதை விட ரெட் லோ ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் வைஸ் பார்த்தா இதை விட இது கிரேட்டர், இதை விட இது கிரேட்டர். ரெட்டு தான் இருக்கிறது ஹையஸ்ட் வேவ் லென்த். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் எனர்ஜி லோன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதா? எனர்ஜி நம்ம எதை வச்சு டிசைட் பண்ண போகிறோம்னா ஃப்ரீக்வன்சி வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம். ஓகே ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? எல்லோ லைட்டை வந்து இதில் இன்சிடென்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் எல்லோ லைட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சிடென்ட் பண்ணனா இதில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நோ எஜெக்ஷன். நோ எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஏன் நடக்காது? இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நான் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள், எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய மினிமம் எனர்ஜி எந்த ரேஞ்சில் இருக்கணும்? எனர்ஜின்றது ஃப்ரீக்வன்சி சொன்னேன். எந்த ரேஞ்சில் இருக்கணும்? க்ரீனில் இருக்கணும். நான் அதை விட அதிகமாக கொடுக்கலாம். ஹையர் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும்போது ஈஸியாக நீங்கள் வெளியில் எடுத்துட முடியும். ஆனால் கம்மியாக கொடுத்தா என்ன ஆகாது? அதை பிரேக் பண்ண முடியாது. அப்போ அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ், புரியுதா? அது எல்லாமே என்னது? எனர்ஜி மீன்ஸ் எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணாதான் அந்த எனர்ஜி பத்தாது அந்த சர்ஃபேஸ் எடுக்கிறதுக்கு. அப்போது நான் எல்லோ யூஸ் பண்ணாலும் வராது, ஆரஞ்சு யூஸ் பண்ணாலும் வராது, ரெட் யூஸ் பண்ணாலும் வராது. இந்த கேஸுக்கு எஜெக்ஷன் நடக்காது. புரியுதா? அப்போது இங்கே நான் இந்த கேஸுக்கு இதை எடுத்துருக்கு இல்லையா? இதான் என்னது? க்ரீன் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கிறேன்? இதை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் அட்லீஸ்ட் இவ்வளோ எனர்ஜி எனக்கு தேவை, அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் எஜெக்ஷன் நடக்கும். இது இருக்கு இல்லையா? இந்த கேஸில் நடக்கும். அதே மாதிரி இண்டிகோவில் நடக்கும், ப்ளூலையும் நமக்கு என்ன நடக்கும்? எஜெக்ஷன் நடக்கும். புரியுதா? இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே நமக்கு என்ன நடக்கும்? எஜெக்ஷன் நடக்கும். இது எல்லாமே மினிமம் ஃப்ரீக்வன்சியை விட கிரேட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன நடக்கும்? எலக்ட்ரான் எஜெக்ஷன் பாசிபிள். புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? எனி டவுட்? கிளியர்? கிளியர்? ஸோ இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றது என்னது?
அந்த பர்டிகுலர் மெட்டலில் அங்கதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிரேக் பண்ணி வெளியில் கொண்டு வரது தேவையான மினிமம்னா அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் இவ்வளோ கொடுத்தா தான் எஜெக்ஷனே பாசிபிள், இல்லைனா அது நடக்காது. காட் இட்? ஸோ பி கேர்ஃபுல், அந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் நான் கொடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் ரெஃபரன்ஸாக கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம எனி மெட்டலுக்கு அதுக்கு மாறும். இது நானாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதா கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு விசிபிள் ஃபெமிலியர் அப்படின்றதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. புரிஞ்சுதா? ரைட். இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. ரைட், இங்கே அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா என்னன்ற டெஃபினேஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு இப்போ அந்த திரும்ப அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன ஸ்டடி பண்ணாங்கன்னா அல்ட்ரா வயலட்டுக்கு பதிலாக வேற ஒரு வேவை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அல்ட்ரா வயலட்ன்றது என்னது? ஹை ஃப்ரீக்வன்சி. அல்ட்ரா வயலட்டை விட விசிபிள் லைட் எல்லாமே என்னது? லோ ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி ஹை டு லோ ஆர்டரில் எழுதுனீங்கன்னா காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட். நீங்கள் இதில் மறுபடியும் எலக்ட்ரான் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்கணும்னா அல்ட்ரா வயலட்டோட அடுத்த ஹை ஃப்ரீக்வன்சி எது? எக்ஸ்ரே. எக்ஸ்ரே யூஸ் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்கும், காமா ரே யூஸ் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்கும். அது எல்லாமே யூவியோட ஹை ஃப்ரீக்வன்சி. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் யூவியை தாண்டி இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது விசிபிள் லைட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன நடக்காது? எஜெக்ஷன் நடக்காது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நோ எலக்ட்ரான்ஸ் வேர் எமிட்டட். எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகலை. ஏன் எமிட் ஆகலை? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் வாஸ் ஸ்மாலர் தென் certain minimum value. certain minimum value என்னது? எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறது தேவையான மினிமம் வேல்யூவை விட கம்மியாக இருந்திருக்குது மற்ற அதர் ஃப்ரீக்வன்சி ட்ரை பண்ணி பார்க்கும்போது. அதனால எஜெக்ஷன் நடக்கலை. அப்போது லைட்டு இன்சிடென்ட் ஆனால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிடாது. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சியை விட கிரேட்டராகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும்போது மட்டும்தான் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கும். இட் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல். சொல்கிறது புரியுதா? அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கிளியர்? ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது மினிமம் எனர்ஜி. அந்த எனர்ஜி எது கொடுக்க போகுது? மினிமம் ஃப்ரீக்வன்சி. தெளிவாக புரியுதா? எனர்ஜி வந்து மொத்தமாக பிரேக் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவை. அதை கொடுக்க போகிற காம்பனண்ட் எது? ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்டு வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. தெளிவாக புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. திஸ் மினிமம் ஃப்ரீக்வன்சி, இதுலேயும் மினிமம் ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த எமிட்டர் பிளேட். ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நம்ம இன்சிடென்ட் ஆகிற லைட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது முதல்ல என்ன மெட்டல்னு டிசைட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் மெட்டல் தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ. ஃப்ரீக்வன்சி பொறுத்து மெட்டல் இல்லை, மெட்டலை பொறுத்து தான் என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்து எஜெக்ட் பண்ண வைக்கணும்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டல். சொல்கிறது புரியுதா? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டல். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன்றது எனர்ஜி, அந்த எனர்ஜி கொடுக்க போகிறது எது தான்? இந்த ஃப்ரீக்வன்சி தான், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில். ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். சொல்கிறது புரியுதா? ரெண்டு வேறு வேறு கிடையாது. அதனால தான் ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மெட்டலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதா? மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி மாறும். தட் மினிமம் ஃப்ரீக்வன்சி யூ கேன் சே த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ரைட். இல்லை, எஜெக்ஷன்னா அட்ராக்ஷன் கிடையாது. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எஜெக்ஷன்ன்றது அது நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது நடந்தது. எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கான மல்டிபிள் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து எலக்ட்ரான் எஜெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது அட்ராக்ஷனால் வெளியில் வரும். இங்கே எஜெக்ஷன்னா அது கிடையாது. இங்கே பாருங்கள், நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் உள்ளே இருக்குது, இதுக்குள்ளே அட்ராக்ஷன் இருக்குது. ஓகேவா? நான் சும்மா ரஃபாக இது மாதிரி டயக்ராம் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் எலக்ட்ரானை வந்து புரோட்டானும் என்ன ஆகுது? அட்ராக்ஷனில் இப்படி உள்ளே இப்படி பிடிச்சி இருக்குது. கரெக்டாக? நீங்கள் நம்ம ரோப் கேம் விளையாடுங்க பார்த்துருக்கீங்களா? ரோப் கயிறு வச்சுக்கிட்டு. இப்போ ரோப் கயிறு எடுத்திங்கன்னா என்ன நடக்கும்? இங்கே வந்து இந்த பக்கம் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே ஈக்குவல் வெயிட்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் எனர்ஜி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு 7 மெம்பர் இருக்கிறாங்க, ஈக்குவல் எனர்ஜி. சொல்கிறது புரியுதா? இதில் யார் வின் பண்ணுவாங்க? இந்த பக்கம் இருக்கிறவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்?
இவங்களை விட இவரோட எனர்ஜி, இவங்களோட டோட்டல் எனர்ஜி என்னது அதிகம். இவங்க கொடுக்குற 5 இவங்க கொடுக்குற 5 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 people எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எக்ஸஸ் எனர்ஜினால என்ன ஆகிடுது, இந்த பக்கம் ஃபைனலாக வெளியில் மீன்ஸ் இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, வின் பண்ணிடுறாங்க, இவங்க கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக இவங்க வின்னர் ஆயிடுறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இவங்களை கீழே விழ வைக்கணும்னா நான் இவங்க எனர்ஜியை விட அதிகமாக நான் எனர்ஜி கொடுத்தாகணும். அதான லாஜிக்கு. சொல்கிறது புரியுதா? சப்போஸ் ஈக்குவலாக இருந்தால் இப்போ இவங்களும் 5 இங்கேயும் 5 மெம்பர். இப்போ யார் வின்னர்னு கேட்டால் ஈக்குவல், எல்லாரோட எனர்ஜி ஈக்குவல். யார் வின்னர்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, யாருமே வின்னர் கிடையாது. அந்த ஸ்லோப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா இவர் இருக்கிற ஸ்பீடும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பீடும் சேமாக இருந்தால் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஈச் அதர். நோ ஒன் இஸ் வின் இன் திஸ் கேம். கரெக்டாக? இதில் யாருமே எந்த டீமே ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா எக்ஸஸாக கொஞ்சம் கொடுக்கணும், அதை பிரேக் பண்ணணும். கரெக்டாக? அவங்களோட டோட்டலை நம்ம வந்து பிரேக் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இதில் விட இங்கே 7 மெம்பர்ஸ் இருக்கும்போது எக்ஸஸாக 2 people இருக்கிறதுனால, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதுனால இவங்க விழுந்துடுறாங்க, இவங்க வின் பண்ணிடுறாங்க. அந்த வின்னாய் வெளியில் இழுத்து கீழே விழுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எஜெக்ஷன். இதே எக்ஸாம்பிள் இதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது எலக்ட்ரான், கரெக்டாக, இது புரோட்டான், இது ரெண்டும் அட்ராக்ஷனில் இருக்குது. எலக்ட்ரான் வெளியில் போக முடியாமல் என்ன பண்ணுது, புரோட்டான் பிடிச்சி இழுத்து வச்சுருக்குது. புரியுதா? அதை நான் என்ன பண்ணணும், அதிலிருந்து பிடிச்சி நான் இப்படி வெளியில் இருக்கணும், எனக்கு அது வெளியில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை பிடிச்சி நான் வெளியில் இழுக்கணும். அப்படின்னா இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை விட நான் கிரேட்டராக ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா இதிலிருந்து அது எஸ்கேப் ஆகி வெளியில் ஓடி வந்துடும். என்னோடய எனர்ஜி இது ரெண்டோட எனர்ஜியை விட அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி தான் நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதை பிரேக் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன, அதை எப்படி வெளியில் கொண்டு வருது, அதுதாங்க மீனிங். இங்கே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நம்ம இதில் படிக்கல. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில் இங்கே நம்ம வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னால. இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வெளியில் வரல, நான் கொடுத்த எக்ஸஸ் எனர்ஜினால இது அப்சர்வ் பண்ணுது. கொடுக்குற எனர்ஜி பூரா கெயின் பண்ணி நம்ம சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிற மாதிரி. புரியுதா? இந்த எலக்ட்ரான் எனர்ஜி பூரா கெயின் பண்ணி இதை விட அதிகமாக எனர்ஜி கெயின் பண்ணதுக்கப்புறம் பிரேக் பண்ணி எஸ்கேப்பை வெளியில் விட வந்துடுது. கிளியர்? ரைட். ஓகே, அடுத்தது போலாம் வாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் certain metals like, இந்த பாயிண்ட் புரிஞ்சது இல்லையா, threshold frequency work function both are depends on nature of metal. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இந்த சாப்டரில் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் நான் எங்கெங்கெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரைட். இட் வாஸ் ஃபவுண்ட் லைக் certain metals like zinc, cadmium, magnesium etc. responded only ultraviolet. இந்த டைப் ஆஃப் மெட்டல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எது, ஜிங்க் பிளேட்டோ இல்லை கேட்மியம் பிளேட்டோ இல்லை மெக்னீசியம் பிளேட்டோ, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணி நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான மினிமம் ஃப்ரீக்குவென்சி என்னவாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, அல்ட்ராவயலட் யூவி ரே. ஈவிக்கு குறைஞ்சி நீங்கள் எந்த ரே கொடுத்தாலும் இதில் என்ன நடக்காது, எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷன் எனர்ஜி வந்து பிரேக் பண்ணக்கூடிய மினிமம் எனர்ஜி எதால் தான் கொடுக்க முடியுதுல்ல, தேவைப்படுது. அல்ட்ராவயலட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் அதனோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனோட எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனுக்கு. ஒன்று நீங்கள் அல்ட்ராவயலட் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ரே கொடுக்கலாம், காமா ரே கொடுக்கலாம், அது எல்லாத்துலேயுமே என்ன நடக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராவயலட்டை விட அதிகமாக இருக்குது, இது மினிமம் எஜெக்ஷன் நடக்கும். ஆனால் விசிபிள் லைட் இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எஜெக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் நோ. நீங்கள் வயலட்டோ, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் எந்த விசிபிள் லைட்டை நீங்கள் ஜிங்க், கேட்மியம், மெக்னீசியம் பிளேட்டில் பாஸ் பண்ணாலும் இன்சிடென்ட் பண்ணாலும் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. பிகாஸ் தட் இஸ் லெஸ் ஃப்ரீக்வன்சி கம்பேர் வித் அல்ட்ராவயலட். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுவுமே ஆப்ஷனில் அது மாதிரி சம்டைம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். என்ன கொடுப்பாங்கன்னா அல்ட்ராவயலட் ஃப்ரீக்வன்சியில் எஜெக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் எதுன்னு கொடுத்துட்டு அந்த 4ல் கொடுத்துருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன மெட்டல் பிளேட் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். புரியுதா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவிங் ஷார்ட் வேவ் லென்த் டு காஸ் எலக்ட்ரான் எமிஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஷார்ட் வேவ் லென்த்னா என்ன அர்த்தம், ஹை ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஷார்ட் வேவ் லென்த்னா என்ன மீனிங், ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எப்பயுமே வேவ் லென்த் ஷார்ட்டாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ரைட். அதுக்கப்புறம் ஹவெவர் அல்கலி மெட்டல்ஸ் அடுத்தது இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக கண்டுபிடிச்ச ரிசல்ட். ஹவெவர் அல்கலி மெட்டல்ஸ் லித்தியம், அப்புறம் சோடியம், பொட்டாசியம், அப்புறம் சீசியம் அண்டு ருபீடியம். இந்த எலமெண்ட் எல்லாமே என்னது,
விசிபிள் லைட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுது. விசிபிள் லைட்டில் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்குது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? விசிபிள் லைட்னா விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட்லே என்ன ஆகுது? எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அப்போ அல்ட்ரா வயலட்லேயும் இது எஜெக்ட் ஆகும். ஏன்னா விசிபிளோட அல்ட்ரா வயலட் ஹை ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஃப்ரீக்வன்சின்றது விசிபிள் லைட்டு. இந்த கேஸில் அதோட அதிகமாக இருக்கிறது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதிக தாண்டி போகிறதுல உங்களுக்கு என்ன நடக்குது? எஜெக்ஷன் நடக்காத எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி. புரியுதா? ஸோ விசிபிள் லைட்டில் எலக்ட்ரான் எஜெக்ஷன் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மெட்டல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சிசியம் அண்ட் ருபிடியம் இதில் எக்ஸாம்பிளாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே விசிபிளுக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல் தீஸ் ஃபோட்டோ எமிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் எமிட் எலக்ட்ரான்ஸ் வென் தே ஆர் இலிமினேட்டட் பை லைட். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் என்னது? லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரானை எஜெக்ஷன் பண்ணுது. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தீஸ் எலக்ட்ரான் வேர் டெர்ம்ட் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். லைட்டுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு பேர் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஃபோட்டோனா லைட்டு, லைட்டு இன்சிடென்ட் ஆகுறதுனால எலக்ட்ரான் எஜெக்ஷன் வருதுனால அதுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க? அந்த எலக்ட்ரானுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க? ஃபோட்டோ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது, அதுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான்ன்றது ஆட்டமில் சுற்றி இருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான். எனர்ஜி இப்போ லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். எஸ், 400 to 700 நானோமீட்டர் ரேஞ்சு தான் என்னது ஜென்ரல். அதுவே எக்ஸாக்ட் கிடையாது. சில டெக்ஸ்ட் புக்கில் 400 to 750 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்சிஆர்டி என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸாக்டாக அது இதுதான் ரேஞ்சுன்றது கிடையாது, கொஞ்சம் டீவியேஷன் எப்பயுமே இருக்கும். சரியா? ரைட். த ஃபினாமினான் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த எஜெக்ட் ஆகி வெளியில் வர எலக்ட்ரானுக்கு பேர் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரான். புரியுதா? அதுதான் ஃபைனலாக அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். கிளியரா? இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவங்க முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றது தெரிஞ்சது இல்லையா? டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி கன்க்ளூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சில மெட்டல் பிளேட்ஸை பற்றி நம்ம அங்கே பார்த்துருக்குறோம். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ அந்த டயக்ராம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கிமேட்டிக் வியூ ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். It consists of an evacuated glass tube having thin photosensitive plate. C. Photosensitive plate na photon நம்ம முன்னாடி சொன்னது அந்த பாயிண்ட் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். அது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபோட்டோ சென்சிட்டிவ்னா ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்டான எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டான்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பிளேட்டு இல்லை மெட்டல், நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் ஆர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம்? இங்கே சி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அனதர் மெட்டல் பிளேட் இன்னொன்று ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம்? பிளேட் ஏ. அதுக்கப்புறம் மோனோக்ரோமேட்டிக் லைட் ஃப்ரம் த சோர்ஸ். எஸ், மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸ் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதான் என்னது? எக்ஸாக்டாக இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி. ரெட்டுனா ரெட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, ரெட் கலர் மட்டும் பாஸ் பண்ணால் தான் என்ன இருக்கும்? ரெட்டோட ஃப்ரீக்வன்சி மட்டும் இருக்கும். ப்ளூ பாஸ் பண்ணிங்கன்னா ப்ளூவோட ஃப்ரீக்வன்சி மட்டும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன லைட் யூஸ் பண்ணுறோம்? Monochromatic light from the source S of sufficiently short wavelength. Short wavelength நாலே high frequency னு அர்த்தம். wavelength frequency inversely proportional. சொல்றது புரியுதா? ஸோ அதனால short wavelength passes through the window and falls on photosensitive plate. See, photosensitive பிளேட்டுக்கு இன்னொரு அந்த நேம் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தேன்? எமிட்டார் பிளேட். எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணக்கூடிய அந்த பிளேட்ன்றதுனால அதுக்கு இன்னொரு நேம் எமிட்டர் பிளேட். ஸோ அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். இந்த டயக்ராம் முன்னாடி நம்ம பார்த்தது தான் இருக்கு பாருங்க. இதுதான் ஆக்சுவலாக இது என்னது? இந்த லைட் சோர்ஸ் என்னது? மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ். மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். ஓகேவா? இந்த பிளேட்டுக்கு நேம் என்ன? எமிட்டார் பிளேட், ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட். அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? எமிட்டர் பிளேட் இல்லை எமிட்டர்னு சொல்லுவோம். புரியுதா? இது வந்து பிளேட் ஏ. இதில் நம்ம என்ன பண்ணோம்? பொலாரிட்டி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகுது. அது இது கலெக்ட் பண்ண போகுது. அதுதான் அந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் விண்டோ இஸ் சீல்டு ஆன் த கிளாஸ் டியூப் விச் பர்மிட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பாஸ் த்ரூ இட் அண்ட் irradiate the photosensitive plate C. ஸோ அவங்க ஸ்டடி பண்ண கேஸில் இங்கே என்ன எடுத்திருக்காங்க? எக்ஸாம்பிளுக்கு இங்கே அவங்க என்ன கேஸ் என்ன மோனோக்ரோமேட்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? யூவி ரேவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அல்ட்ரா வயலட். இந்த கேஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடியில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. சொல்கிறது புரியுதா? இங்கே அவங்க எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதை அவங்க பாஸ் பண்ணுறாங்க. இதான் என்னது? குவார்ட்ஸ் விண்டோ.
இது வழியாக தான் இது என்ன ஆகுது பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த எமிட்டர் பிளேட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தான் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் பை த பிளேட் சி. எலக்ட்ரான் என்ன ஆகுது இப்போ யூவி பாஸ் பண்ணதுக்கப்புறம் எமிட் பண்ணுது. எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் பை த பிளேட் சி அண்ட் கலெக்டட். அந்த எமிட் ஆகிற எலக்ட்ரானை பூரா எது கலெக்ட் பண்ணுது? பிளேட் ஏ. ஆப்போசிட்டில் ஒரு பிளேட் வச்சிருந்தது இல்லையா, அது என்ன பண்ணுது? அங்கே வரக்கூடிய எஜெக்ட் ஆகி வரக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸையும் அது கலெக்ட் பண்ணுது. அதனால் அதுக்கு பேர் கலெக்டார் பிளேட். பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட். எப்படி அது கலெக்ட் பண்ணுது? ஏன் அப்படி கலெக்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அங்கே கிரியேட் ஆகுது. அதாவது நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி அந்த பிளேட் ஏவில் நம்ம எதை கனெக்ட் பண்ணிடுறோம்? பாசிட்டிவ் போலாரிட்டி கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ பாசிட்டிவ் போலாரிட்டி கனெக்ட் பண்ணிட்டா எலக்ட்ரான் எல்லாமே என்ன எங்கே வரும்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால கலெக்டார் பிளேட் உள்ள அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? பாஸ் ஆகுது. புரியுது உங்களுக்கு? அது எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணுது. அது எப்படி கலெக்ட் பண்ணுது? ரீசன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை த பேட்டரி. த பேட்டரி மெயின்டைன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் சி அண்ட் ஏ. பேட்டரி என்ன பண்ணுது? சிக்கும் ஏவுக்கும் பிட்வீனில் ஒரு பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா நம்ம சியில் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறோம், ஏவில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறோம். லைட் இன்சிடென்ட் ஆகுது, ஃபோட்டோ சென்சிட்டிவ் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கலெக்டார் பிளேட் கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதில் சர்க்யூட்டில் கரண்ட்டும் பாஸ் ஆக போகுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கனால இது க்ளோஸ் டு சர்க்யூட்டாக இருக்குது. அதனால் இங்கே கரண்ட் பாஸும் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இதை ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேட்டரி மெயின்டைன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் சி அண்ட் ஏ தட் கேன் பி வேரிடு. நீங்கள் அதை வேரி பண்ணவும் முடியும், வேரியும் ஆகும். த பொலாரிட்டி ஆஃப் த பிளேட்ஸ் சி அண்ட் ஏ கேன் பி ரிவர்ஸ்டு. பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுற அந்த காம்பனண்ட். அது என்னென்னா காமுடேட்டார். இந்த காமுடேட்டார் என்ன பண்ணுன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ ஏவுக்கு ப்ளஸ்ஸு சிக்கு மைனஸ் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா காமுடேட்டாரில் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? மாற்றிக்கும். சொல்கிறது புரியுதா? சிக்கு ப்ளஸ் ஆகிடும், ஏவுக்கு மைனஸ் மாற்றி கொடுக்கும். ஸோ காமுடேட்டார் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும் பொலாரிட்டியை. ஸோ அதுக்கு தாங்க அந்த டிசைனில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறேன் கேட்டால் அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த பிளேட் ஏ கேன் பி மெயின்டைன்ட் அட் ஏ desired positive or negative potential with respect to C. Okay, when the collector plate A is positive with respect to the emitter plate C, the electrons are attracted to it. So the emissions of electrons causes the electric current in the circuit. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் அதில் பாஸ் ஆகும். ஏன்றதுக்கு ரீசன் நம்ம முன்னாடி சொன்னேன். எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது, எஜெக்ட் ஆன எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக கலெக்டார் பிளேட் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்தால் கலெக்ட் பண்ணுறது சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அதில் பாஸ் ஆகும். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எமிட்டர் அண்ட் கலெக்டார் பிளேட் இஸ் மெஷர்டு பை வோல்ட்மீட்டர். அந்த எமிட்டர் பிளேட் ஏவுக்கும் சி வந்து எமிட்டர் பிளேட் ஏ வந்து கலெக்டார் பிளேட் ஏவுக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது மெஷர்மெண்ட் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இல்லை சேஞ்ச் ஆகுதான்னு ஸ்டடி பண்ணுறதுக்காக. whereas the resulting photo current flowing in the circuit அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? மைக்ரோ அம்மீட்டர் கரண்ட் மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணி கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு. இப்போ கரண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸும் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா வேரியிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் த கலெக்டார் பிளேட் ஏ. அந்த கலெக்டார் பிளேட் ஏவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மாற்றும் போது பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பேட்டரியில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது கரண்ட்டு இன்க்ரீஸும் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பொறுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது? சேஞ்சஸ் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு த எமிட்டர் பிளேட் சி, த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் கேன் பி வேரிடு. அடுத்து என்ன ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை மாத்திரம் என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணுறாங்க. கேன் பி வேரிட். அப்போ என்ன நடக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி பிட்வீன் த எமிட்டர் அண்ட் சி கலெக்டார் பிளேட் ஏ, இது எல்லாமே என்னது? டிஃப்ரெண்ட் கேஸாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம். புரியுதா? அதாவது அல்ட்ரா வயலட் இப்போ பாஸ் பண்ணால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. இது அந்த ஸ்ட்ரக்சர். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீக்வன்சி மாற்றினா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன். மற்ற எல்லா காம்பனேட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம 3 டேட்டாவை பற்றி ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 4 வரும். அதில் என்னென்னது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நான் மாற்ற போகிறேன். எதில்? இந்த டயக்ராமில் இருக்குது இல்லையா, நாங்கள் யூவி ரேவுக்கு பதிலாக வேறு ஒரு லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இதோட ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேஸ் எடுக்க போகிறேன். ரெண்டாவது, இதே லைட் ரே தான் இன்டென்சிட்டி மாத்திர பிரைட்னஸ் அதிகமாகிறேன்.
அப்போ என்ன நடக்க போகுது, யூரேயோடைய இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணுறேன்னா என்ன ஆகும், அதனுடைய நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டே போகிறேன். அப்போ இன்டென்சிட்டி மாறும்போது கரண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எஜெக்ஷன் எப்படி நடக்குது, அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். புரியுதா? அதுக்கப்புறம் பேட்டரியில் பொட்டென்ஷியல் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்க போகுது, கிளியர். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டு சி நம்ம பார்த்தோம் எமிட்டர் பிளேட்டு, அதை வந்து வேறு பிளேட் யூஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது இதே கேஸுக்கு. மற்றெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பிளேட்டு அங்கே வந்து சப்போஸ் நம்ம வந்து ஜிங்க் பிளேட் யூஸ் பண்ணிருக்கோம்னா ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட் யூஸ் பண்ணால் அங்கே என்ன நடக்க போகுது. இதுதான் 4 பிரைமரி கேசஸ் நம்ம டீட்டெயிலாக இங்கே ஸ்டடி பண்ண போகிறது. ஓகே, எஸ், வெரி குட். ஸோ we can use the experimental arrangement. இந்த டயக்ராம் கொடுத்தாங்க, வேரியேஷன் ஃபோட்டான் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனால என்ன நடக்க போகுதுன்னு ஸ்டடி பண்ண போகிறோம். புரியுதா? டு ஸ்டடி த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட். ஃபோட்டோ கரண்ட் என்ன அர்த்தம், லைட் இன்சிடென்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அதனால கரண்ட் ஃப்ளோ நடக்குது. அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்குறோம். அந்த டிஃபரன்ஸ் எப்பப்பெல்லாம் வருதுன்னு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டாக நம்ம எதை எடுக்கிறோம், இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். இன்டென்சிட்டியை மாற்றும் போது என்ன வருது, ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் நான் மாத்திரம் என்ன நடக்கும், அல்ட்ரா வயலட்டுக்கு பதிலாக அங்கே நான் ரெட் யூஸ் பண்ண என்ன நடக்கும், இல்லை ஒருவேளை வயலட் யூஸ் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், காமா ரே யூஸ் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. புரியுதா? அது மாதிரி அடுத்து ஸ்டடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஏ அண்ட் சி. ஏவுக்கும் சிக்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் மாற்றினா இப்போ என்ன நடக்கும் அப்படி ஒரு கேஸு. கடைசியாக என்ன ஸ்டடி பண்ணுறோம், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிளேட் சி. பிளேட்டை மாற்றிட்டா என்ன நடக்கும். 4 கேசஸ் இப்போ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு படித்தோன்னா கிளியராக நமக்கு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டென்சிட்டியோடைய பர்பஸ் என்ன, இன்டென்சிட்டி என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் கரண்ட்டில், ஃப்ரீக்வன்சி என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும், பிளேட்டு மாறும்போது அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் இது பொட்டன்ஷியல் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, எல்லாமே கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. புரியுதா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ லைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கேன் பி யூஸ்ட் பை புட்டிங் appropriate colored filter or colored glass in the path of light falling, okay, on the emitter C. The intensity of light is varied by changing the distance of the light source from the emitter. So இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி நீங்கள் எப்படி வேரி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரே ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் பிரைட்னஸை மாற்றும் போது இன்டென்சிட்டி மாறும். லைட் சோர்ஸ் லாங் டிஸ்டன்ஸை வச்சிங்கன்னா, இப்போ நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டார்ச் லைட் யூஸ் பண்ணுறீங்க, நம்ம டார்ச் லைட் அடிக்கும் போது இப்போ நான் இங்கே அடிக்கிறேன்னா எனக்கு இங்கே பிரைட்னஸ் அதிகமாக தெரியும், கரெக்ட் தானே? அப்போ நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பண்ணும்போது என் கையில் தெரியுற பிரைட்னஸ் என்ன ஆகும், கம்மியாக தெரியும். ஏன், டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கு அந்த பிரைட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி பாஸ் ஆகுறது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது, பிரைட்னஸ் நமக்கு கம்மியாக தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ இன்டென்சிட்டி குறைக்கிறதுக்கு இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், the intensity of light is varied. அது வேரி பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணால் போதும், the distance of light source from the emitter அதிகமாக்கினா போதும். அதாவது இந்த டயக்ராம்லேருந்து இது இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய லைட் சோர்ஸை எங்கே கொண்டு போகிறீங்க, இப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாக கொண்டு போயிட்டு இந்த இடத்துல லைட் சோர்ஸ் வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன நடக்கும், இதில் இன்சிடென்ட் ஆகிற இன்டென்சிட்டி குறையும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன ஆகாது, ஈக்குவலாக இருக்காது முன்னாடி இருந்ததை விட. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இன்டென்சிட்டி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? இதான் அந்த பாயிண்டோட மீனிங். அது எப்படி குறைக்கிறதுன்றதுக்கான மீனிங். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் ஃபோட்டான். ஒரு கேஸை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ண போகிறது இன்டென்சிட்டி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுதுன்றதை ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். இன்டென்சிட்டி என்ன ஒர்க்கை பண்ண போகுதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அங்கே நடக்க போகிற ப்ராசஸ் தெளிவாக புரியும். இப்போ மெட்டல் நான் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டல் பிளேட்டில் ஆஸ் யூஷுவல் நமக்கு புரிஞ்சதுக்கு ஈஸியாக ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இங்கே எலக்ட்ரான், இங்கே என்ன இருக்க போகுது, பாசிட்டிவ் சார்ஜ் கூட அட்ராக்ஷனில் இருக்குது, கரெக்டாக? இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபியூ மட்டும் போடுறேன். இப்படி இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் அல்ட்ரா வயலட்டு தான் பாஸ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் இப்போ எதை மாற்ற போகிறதில்லன்னு சொல்லிடுறேன். நம்ம எப்படி ஸ்டடி பண்ண போகிறோன்னா, ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டாக வச்சுக்க போகிறோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்க போகிறோம். சேம் மெட்டல் பிளேட்டு, இதெல்லாம் எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஒன்லி
இன்டென்சிட்டி வேரியிங். அதை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ the collector plate A is maintain positive potential with emitter plate with respect to emitter plate. The electrons ejected from the C attracted towards the collector plate. அது முன்னாடியே பார்த்ததுதான். Keeping the frequency of incident radiation and potential fixed. The intensity of light is varied. Resulting photoelectric current is measured each time. So ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல், இதை நீங்கள் என்ன பண்ணிட்டணும், ஃபிக்ஸ்டு. புரியுதா? அந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ணலை. நம்ம இங்கே எல்லா கேஸ் ஸ்டடியிலையும் ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் தான் வேரி பண்ண போகிறோம். மற்ற எல்லாம் ஃபிக்ஸ்டு. அந்த 4 கேஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் மெயினாக 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது? இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அதாவது பொட்டென்ஷியல் சேஞ்சஸ். இங்கே புரியுதா? இங்கே இன்டென்சிட்டி மாற்றும் போது பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் எது ஃபிக்ஸ்டு? ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ்டு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் டு பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ்டு, த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் வேரிட். அதை மட்டும் நான் மாற்றுறேன். அதை வச்சு தான் கேஸ் ஸ்டடி பண்ண போகிறேன். இப்போ இன்டென்சிட்டியை மட்டும் மாற்றினா என்ன நடக்கும்? அந்த ரிசல்ட்டிங் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு ஈச் டைம். கரண்ட் ஒரு டைமுக்கும் என்ன வருதுன்னு ஸ்டடி பண்ணுறேன். இன்டென்சிட்டி மாற்ற எனக்கு ஒரு கேசஸ்க்கும் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட் அப்படின்னு ஸ்டடி பண்ண போகிறேன். ஓகேவா? இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து அதிகமாகும் போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மொதல் விஷயம் நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது, இங்கே நான் இன்சிடென்ட் ஆகிற லைட் என்னது, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய கேஸை எடுக்கிறேன். இதுதான் என்னது? ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்குவென்சி. இந்த ஃப்ரீக்குவென்சியை நான் மாற்றலை. ஆல்ரெடி பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டேன். நான் அதே மாற்றலை. புரியுதா? அந்த ஃபுல் டயக்ராம் டீட்டெயிலாக போடல. என்ன நம்ம இந்த கான்செப்ட் தேவை அந்த அது புரிஞ்சுக்கிற ஈஸியாக ரஃப் டயக்ராம் போடுறேன். யூரேவை நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன். ஃப்ரீக்குவென்சி ஃபிக்ஸ்டு. புரிஞ்சுதா? இன்டென்சிட்டி நான் மாற்றுறேன் அப்படின்னா, இன்டென்சிட்டின்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ நான் இதிலேருந்து ஒரே ஒரு ஃபோட்டான் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து 1 ஃபோட்டான் மட்டும் தான் இன்சிடென்ட் ஆகுது. இப்போ 1 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு 1 ஃபோட்டான் போதும். ஆக்சுவலாக ஃபோட்டானுடைய அந்த டயக்ராமே நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம ஃபோட்டானை. இப்படி தான் ஆக்சுவலாக சொல்லுவோம். இதான் என்னது? 1 ஃபோட்டான். இப்படி தான் இருக்கும். இதான் என்னது? 1 ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த எனர்ஜி வந்து எது எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, ஒரு கலருக்கும் வேறு இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் என்ன ஆகும்? லைட்லேருந்து வெளியில் வரும். இந்த ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி தான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். புரியுதா? லைட்லேருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நேச்சர் நம்ம ஸ்டடி பண்ணும்போது, அந்த பார்ட்டிகல் நேச்சருக்கு நம்ம ஸ்டடி பண்ணுற டேர்ம் என்னது? இந்த ஃபோட்டான்ன்ற வேர்டு. சொல்கிறது புரியுதா? அந்த ஃபோட்டான் இதில் இன்சிடென்ட் ஆன உடனே எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணணும்னா, இந்த ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எதோட கிரேட்டராக இருக்கணும்? இந்த எலக்ட்ரான் புரோட்டான் எனர்ஜியை விட கிரேட்டராக இருக்கணும். அதை விட கிரேட்டராக இருந்தால் 1 ஃபோட்டான் எஜெக்ட் 1 எலக்ட்ரான். சொன்ன தெளிவாக புரிஞ்சுதா? ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆச்சுன்னா, இப்போ இதான் இந்த 1 ஃபோட்டான், இங்கே வந்து இது இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகிட்டா இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும்? எஜெக்ட் ஆகிடும். சொல்கிறது தெளிவாக புரியுதா? இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? எஜெக்டட். சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுதா? எஸ். சொல்லுங்கள், என்ன டவுட்? இல்லை இங்கே ஆக்சுவலாக பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. பொட்டென்ஷியல் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேட்டரி யூஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிட்வீனில் பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணுறோம். நம்ம அந்த பொட்டென்ஷியலை வந்து டியூன் பண்ணி நம்ம மாற்றும் போது என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பொட்டென்ஷியல் வந்து கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது. சொல்கிறது புரியுதா? ஸோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறது என்னன்னா பொட்டென்ஷியல். அதுவே நமக்கு போது இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. அந்த பேட்டரினால என்ன சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா பேட்டரியில் நமக்கு 5 வோல்ட் நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம எப்படி வால்யூம் சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வேரியபிள் பேட்டரியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் பேட்டரி வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த பிளேட் என்னது வேரி ஆகுது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கரண்ட் ஃப்ளோவில் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஏன்னா ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் தான் ஜென்ரல் என்ன நடக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். கரண்ட்டோட டேரக்ஷன் எப்படி இருக்கும், ஹை டு லோ டேரக்ஷனில் எப்பவுமே உங்களுக்கு மூவ் ஆகும். நம்ம ஆல்ரெடி அதை டாபிக் பார்த்துருக்குறோம். கரெக்டாக?
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது. ஸோ பொட்டென்ஷியல் ஹை டு லோ இருக்கிறத பொறுத்து தான் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிற ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டு கன்ஃபியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட்டு எஸ், இங்கே வாங்க. இப்போது ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூவி லைட்டுடைய ஃபோட்டான் எனர்ஜி இஸ் இனஃப். புரியுதா? இப்போ நம்ம படிக்கிற கேஸுக்கு யூவி லைட்டுனால எஜெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். யூவி லைட்டில் நிறைய ஃபோட்டான்ஸ் வருது, அதனுடைய இன்டென்சிட்டி பொறுத்து எத்தனை ஃபோட்டான்ஸ் வெளியில் வருதுன்றது மாறும். ஒரு எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஃபோட்டான் எனர்ஜி இஸ் இனஃப். ஒரு ஃபோட்டான் எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுதுன்னா இந்த யூவிலேருந்து சப்போஸ் நான் 3 அடுத்தது வருது இந்த கேஸில் ஃபஸ்ட்டு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்டென்சிட்டியை மாற்றுறேன். இங்கேருந்து ஒன்று வருது, இங்கேருந்து ஒன்று வருது, அப்புறம் ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டயக்ராம் ஒன்று வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எத்தனை இன்சிடென்ட் ஆகுது? 3 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது. புரியுதா? ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி சேம். இதில் எவ்வளோ எனர்ஜி இருந்ததோ அதே தான் என்ன இருக்கும், இது ஒன்றுத்துக்கும் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த சேம் எனர்ஜி தான் இந்த ஆல் 3க்கும் இருக்கும். எனர்ஜி மாறாது, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. சொல்கிறது புரியுதா? அப்போ இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா எத்தனை ஃபோட்டான், இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுன்னு சொன்னேன். இப்போ 3 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனால் எத்தனை எஜெக்ட் ஆகும்? ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டான் எனர்ஜி போதும் யூவிலேருந்து இந்த பிளேட்டுக்கு. புரியுதா? அப்போது எத்தனை எஜெக்ட் ஆகும்? இந்த 3மே எஜெக்ட் ஆகிட்டு இப்போ வெளியில் வந்துடும். கரெக்டாக? இந்த 3மே எனக்கு என்ன ஆகிடும்? எஜெக்ட் ஆகிடும். இப்போ இது என்னது? இது எல்லாமே என்னது? எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ். சொல்கிறது புரியுதா? தெரியவா? இப்போ நான் 100 இன்சிடென்ட் பண்ணப்போ என்ன நடக்கும்? பிரைட்னஸ் அதிகமாக்குறேன், இல்லை டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துகிறேன், இல்லை கிட்ட கொண்டு வரேன். டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இன்சிடென்ட் ஆகிறது குறையும், கிட்ட கொண்டு போகும்போது இன்சிடென்ட் அதிகமாகும். இல்லை டியூனபிள் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்டென்சிட்டி மட்டும் மாற்றுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகும். 100 இன்சிடென்ட் பண்ணால் 100 லைட்டு அந்த ஃபோட்டான் எனர்ஜி இன்சிடென்ட் பண்ணால் 100 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். 1000 இன்சிடென்ட் பண்ணால் 1000 எஜெக்ட் ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஒரு ஃபோட்டான் போதும். அப்போ எத்தனை இன்சிடென்ட் ஆகுது அத்தனை எஜெக்ஷன் நடக்கும். அப்போ நான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோன்னா த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். நிறைய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் நிறைய வர எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து தான் கரண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆக கரண்ட் ஆல்சோ வாட் இன்க்ரீசஸ். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுல என்னன்னா அந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் அதை விட கிரேட்டராக இருக்கணும். புரியுதா? இந்த கேஸுக்கு யூவி முதல்ல யூவியாக இருக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூவி தான் என்னது மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எஜெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எஜெக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வச்சு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் அதில் நீங்கள் இன்டென்சிட்டி மாற்ற 100 200 300 மாற்ற எஜெக்ஷன் என்ன ஆகிட்டே போகும்? கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எலக்ட்ரான் எஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதா? கிளியர்? ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, it found that photo current increases linearly with the intensity of incident light. Intensity அதிகமாச்சுன்னா photo current increase ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? linearly increases. linearly increasesனா என்ன அர்த்தம்? intensity photo current நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இங்க photo current directly proportional to intensity. ஸோ இதான் நீங்கள் ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ? when the incident frequency is greater or equal to threshold frequency-ஆக இருந்தால். அதை விட கம்மியாக இருந்து நீங்கள் இன்சிடென்ட் பண்ணால் எஜெக்ஷன் நடக்காது. நம்ம அது டீட்டெயிலாக படிப்போம். இதை விட கம்மியாக இருந்தால் ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டான் எனர்ஜி வேணும். இப்போ நான் யூவிக்கு பதிலாக ரெட் யூஸ் பண்ண நடக்காது. எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா ரெட்டில் எவ்வளோ நீங்கள் இன்டென்சிட்டி கொடுத்தாலும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபோட்டானே போதும்.
சொல்கிறது புரியுதா? அந்த ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும். ரெட்டு வந்து யூவி விட கம்மியான ஃப்ரீக்வன்சி, கரெக்டு தானே? அப்போ யூவி விட கம்மியான ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் நீங்கள் 10,000 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணாலும் என்ன நடக்காது? அந்த மெட்டலில் எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா ரெட்டோடைய ஃப்ரீக்வன்சி கம்மி. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து அதனோட ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு ஃபோட்டானில் கிடையாது. புரியுதா? அப்போ நீங்கள் எவ்வளோ இன்சிடென்ட் பண்ணாலும் எஜெக்ஷன் நடக்காது. கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? எஸ், ரைட். என்ன டவுட் கேட்டிருக்கீங்க? ஓகே, அது கொஸ்டின் கிளியராக சொல்லுங்கள். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கரண்ட்டா? எஸ், நம்பர் ஆஃப் கரண்ட்னு எடுத்துக்கூடாது, அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோடைய வேல்யூ. ஆக்சுவலாக எப்படி இதை புரியுன்னா, ஃபோட்டோ கரண்ட்டுனா உங்களுக்கு எதனால் கரண்ட் ஆக்சுவலாக எதனால் இங்கே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுனால. கரெக்டு தானே? இந்த டயக்ராம் முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த டயக்ராம் இதுதான் எலக்ட்ரான், எஜெக்டட் எலக்ட்ரான். இது இருக்குது பாருங்கள். இது எல்லாமே என்னது? இது வந்து என்னது? எஜெக்டட் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் எஜெக்டட் எலக்ட்ரான். புரியுதா? இந்த யூவி இன்சிடென்ட் ஆகிறதுனால, கண்டினியூஸாக லைட் இன்சிடென்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் இந்த பிளேட்லேருந்து எஜெக்ட் ஆகுதோ அது இந்த கலெக்டர் பிளேட்டுக்கு போயிட்டு என்ன ஆகும்? இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட். புரியுதா? இன்டென்சிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? யூவியில் நான் சொல்கிறது, இந்த கேஸில் யூவியில் நீங்கள் 100 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணும்போது 100 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. 1000 இன்சிடென்ட் பண்ண 1000 எஜெக்ட் ஆகுது. 100 எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்போது 100 எலக்ட்ரானால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? 1000 இன்சிடென்ட் பண்ணும்போது 1000 எலக்ட்ரானால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எந்த கரண்ட் அதிகமாக இருக்கும்? எதில் அதிகமாக எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுதோ அதில் அதிகமாக கரண்ட் இருக்கும். அப்போ எவ்வளோ எஜெக்ஷன் நடக்குதோ அவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கரண்ட்டு, த வேல்யூ ஆஃப் கரண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்? இன்டென்சிட்டி ஆஃப் இன்சுலேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து, அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதனுடைய கிராஃப் வந்து லீனியர் கிராஃபாக இருக்கும். லீனியர்னா என்ன அர்த்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிளியர்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the photo current is directly proportional to number of photo electrons. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்க்ளூஷன். photo current is directly proportional to the number of photo electrons emitted per second. per secondக்கு எவ்வளோ photo electrons emit ஆகுதோ அவ்வளோ electrons eject ஆகும். This implies that the number of photo electrons emitted per second is directly proportional to intensity of இன்சிடென்ட் லைட். இதான் நான் ஃபைனலாக உங்களுக்கு அதை டைரெக்டாக சிம்பிளாக அதை எழுதிட்டேன். த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், நம்பர்னா எக்ஸாக்டாக நியூமரிக்கல் வேல்யூ, பர் செகண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். புரியுதா? இதுதான் இன்டென்சிட்டினால கிரியேட் ஆகக்கூடிய இம்பேக்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. இது முடிச்சிட்டோம் இல்லையா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். ரைட், செகண்ட் ஒன் வாங்க. எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். பொட்டென்ஷியல் சேஞ்சஸ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக என்கிட்ட கேட்பாங்க, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப கிளியராக திரும்ப இதில் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்றது உங்களால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இங்கே யூஸ் பண்ண போகிற ஆக்சுவல் டெக்னிக் வந்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஒரு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, we first keep the plate A at some positive potential with respect to plate C, eliminate with plate C with light fixed frequency. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எதை ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறோம்? ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வன்சி மாற்றலை. இப்போ இந்த கேஸுக்கு நம்ம என்ன எடுத்தோம்? யூவி எடுத்தோம் இல்லையா? யூவியை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். அண்டு ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டி நான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இன்டென்சிட்டியை மாற்றலை, ஃப்ரீக்வன்சியை மாற்றலை. அதே யூவி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 இன்சிடென்ட் ஆகுது இன்டென்சிட்டி அப்படின்னா அந்த 100 நான் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். அதே ஃப்ரீக்வன்சி யூஏ வச்சுக்கிறேன், அதே நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதே வச்சுக்கிறேன். எதை மாற்ற போகிறேன்னா பொட்டென்ஷியல், அதை வச்சு என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்ண போகிறேன். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜில். ஓகேவா? யூவி வந்து இன்சிடென்ட் ஆகுது பிளேட் சியில், அந்த எமிட்டர் பிளேட் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, கலெக்டர் பிளேட் என்ன பண்ணுது? கலெக்ட் பண்ணுது. மீதி ரெண்டும் ஃபிக்ஸ்டு. இது இனிஷியல் ஸ்டேஜ்.
we next vary the positive potential of plate A. நான் எதை வேரி பண்ணுறேன்? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் பிளேட் ஏவை வேரி பண்ணுறேன். ஓகேவா? கிராஜுவலி அண்ட் மெஷர் த ரிசல்ட்டிங் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதுக்கப்புறம் என்ன கரண்ட் வருதுன்னு ஸ்டடி பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? அதாவது என்னன்னா, அந்த டயக்ராம் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம் இதாக இருக்குது பாருங்கள், இது இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வேரி பண்ண போகிறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் வேல்யூவை அடுத்த கேஸ், இந்த கேஸுக்கு என்ன ஸ்டடி பண்ண போகிறோம்? வேரி பண்ணோம்னா என்ன நடக்க போகுது? பேட்டரியில் சேஞ்சஸ் கொண்டு வரும். அப்போ பாசிட்டிவை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்? லாஜிக்காக நம்ம யோசிக்கலாம் இல்லையா? கரெக்ட். எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் பாசிட்டிவ் பொலாரிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுறதுனால டுவர்ட்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுது? சியிலிருந்து ஏவை நோக்கி டுவர்ட்ஸ் மூவ் ஆகுது. கரெக்டு தானே? நீங்கள் பொட்டன்ஷியல் இந்த அதிகமாகிற அந்த டிஃப்ரென்ஸை அதிகமாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாகும் இல்லையா? இந்த பாசிட்டிவ் பொலாரிட்டியோடைய நீங்கள் அந்த டியூன் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது பாசிட்டிவோடைய குவான்டிட்டி ஜாஸ்தியாக என்ன நடக்கும்? இங்கேருந்து அட்ராக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்ட் ஸ்பீடு ஜாஸ்தியாகும். கரெக்டாக சொல்லணும்னா கரெக்டு தானே? ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரான் அட்ராக்ட் ஆகிற ஸ்பீடு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கேருந்து டுவர்ட்ஸ் ஏ பிளேட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ண கரெக்டு தானே? ஏன்னா பாசிட்டிவ் அதிகமாக அட்ராக்ஷன் அதிகமாகிட்டே போகும். அதனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ கிராஜுவலி மெஷர் த ரிசல்ட்டிங் ஃபோட்டோ கரண்ட் ஈச் டைம் பண்ணுறாங்க. எப்படி எது இது பண்ணி வேரி த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பண்ணும்போது இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். ஏன் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது? இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். போன கேஸில் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுச்சு. அதுக்கு ரீசன் நம்பர் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ். அதனால கரண்ட் இன்க்ரீஸ் இன்டென்சிட்டி அதிகமாகும் போது. இப்போ பாசிட்டிவ் பொலாரிட்டி நான் அதிகமாக சேஞ்ச் பண்ண என்ன நடக்குதுன்னா த அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? ஹை ஆகுது. அப்போ ஸ்லோவாக இப்போ இந்த இடத்துல இதான் நெகட்டிவ், இதான் பிளேட்டிஸ்ட், இதான் என்னது ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் வருது. நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சுன்னா ஒரே ஸ்பீடில் எஜெக்ட் ஆகிற ஒரு எலக்ட்ரானும் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் வரும். இப்போ நான் பாசிட்டிவ் அதிகமாக்கணும்னா அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும், ஃபாஸ்ட் ஸ்பீடில் வரும். கரெக்டாக? அப்போ ஸ்பீடு அதிகமாக வருதுன்னா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். டைம் கம்மியாக எடுக்குது ப்ரீவியஸ் கேஸில். இப்போ டைம் என்ன ஆகுது? குறையுது. ஸோ டைம் குறையும் போது I = Q/T. டைம் குறைஞ்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷார்ட் டூரேஷன் அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா கரண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் என்ன ரீசன்? இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது, அட் சம் ஸ்டேஜ் ஃபார் a certain positive potential of plate A, all the emitted electrons are collected by plate A to the photoelectric current becomes maximum or saturate. இதனுடைய மீனிங் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகுது. கரெக்டாக? இன்சிடென்ட் லைட்னால எஜெக்ட் ஆகுது. இப்போது கண்டினியூஸாக எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்குமான்னு கேட்டால் நோ. அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அது எக்ஸாக்டாக சம் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். இன்ஃபினிட்டி கிடையாது. சொல்கிறது புரியுதா? நம்ம ஏதோ ஒரு பிளேட்டு சூஸ் பண்ணுறோம். அந்த பிளேட்டில் சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன கிடையாது? இன்ஃபைனைட் கிடையாது, ஃபைனட். கரெக்டு தானே? அப்போ கண்டினியூஸாக நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக எஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. எது வரைக்கும் எஜெக்ட் ஆகும்? அதில் எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அந்த மெட்டல் பிளேட்டில் அது வரைக்கும் தான் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்க முடியும். ஒன்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் எஜெக்ட் ஆகிடுதுன்னா என்ன நடக்காது? கரண்ட் ஃப்ளோ அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்? ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆஃப்டர் சம் டைம். புரியுதா? அப்போ அதுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அந்த கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? சேச்சுரேஷன் கரண்ட். அதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் மோர் ஃப்ரீக்வன்சி ஆர் மோர் இன்டென்சிட்டி, நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அங்கே எஜெக்ட் ஆகிறதுக்கு மேலே எலக்ட்ரான் இருக்கணும். எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, எல்லாமே வெளியில் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் எந்த பாசிபிலிட்டி இருக்காது. அந்த சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ரைட்.
So at some stage for a certain positive potential plate A, all the emitter electrons collected by plate A, photocurrent becomes what? Maximum. Photocurrent உங்களுக்கு maximum and also இன்னொரு word என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? Saturate. Saturates. Clear? So if we increase the accelerating potential of plate A further, the photocurrent does not increase. இப்போ நீங்க பேட்டரி அந்த பேட்டரியில வந்து நீங்க பாசிட்டிவ் அதிகமா ஆக்கினாலும் மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகாது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸே எஜெக்ட் ஆகலை, ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வெளியில் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ணாலும் அந்த பிளேட் எவ்வளோ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அன்டில் எது வரைக்கும் நடக்கும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும். எப்போ எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சோ, எஜெக்ஷன் ஆகிறது எல்லாமே, அதுக்கு மேலே நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் இதுக்கு மேலே என்ன சேஞ்சஸ் நீங்கள் பிளேட் ஏவில் பாசிட்டிவில் டியூன் பண்ணி அதிகமாக்கினாலும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கரண்ட், ஜீரோ கரண்ட் தான் இருக்கும். ஏன்னா அது சேச்சுரேஷன் கரண்ட் அச்சீவ் பண்ணிடுது. ஸோ அதான் அந்த பாயிண்டோட மீனிங். இஃப் வி இன்க்ரீஸ் த ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் ஆஃப் பிளேட் ஏ ஃபர்தர், த ஃபோட்டோ கரண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ். இதுக்கு மேலே ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. திஸ் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் கரண்ட். அதுக்கு இன்னொரு பேர் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது, எக்ஸாக்டாக சேச்சுரேஷன் கரண்ட். ஏன்னா எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் எஜெக்ட் ஆகிடுச்சு, அதனால் ப்ரொடியூஸ் ஆன டோட்டல் கரண்ட், ஃபைனல் மேக்ஸிமம் கரண்ட், தட் இஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு த கேஸ் when all the photo electrons are emitted. எப்போ அதுக்கான ரீசன் என்ன, all photo electrons are emitted by the emitter plate. சியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸும் எமிட்டட் சி, அதுக்கப்புறம் ரீச் த கலெக்டர் பிளேட் ஏ பிளேட்டுக்கு எல்லாமே என்ன ஆகுது, ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுதா, கிளியர்? எஸ், குட். வாங்க அடுத்தது போகலாமா? எனி டவுட்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்போ இந்த கம்பேரிசன் பாருங்களேன். அந்த இது என்னென்னா, இந்த கிராஃப் வந்து அந்த சேஞ்ச் பண்ணிட்டே வந்து இல்லையா, பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ண அந்த கரண்ட்டு வந்து நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், பொட்டன்ஷியலை நம்ம வேரி பண்ணிகிட்டே வரோம். பொட்டன்ஷியலை வேரி பண்ண நமக்கு கரண்ட் என்ன ஆகிட்டே வருதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சிஸ் வந்து கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் டியூன் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடுது. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸில் 3 வோல்ட் எடுக்கிறேன், அப்புறம் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணி 5 வோல்ட் எடுக்கிறேன், அப்புறம் வந்து ஒரு 7 வோல்ட். இது நானாக ஒரு ஐடியாவுக்காக சும்மா ஈஸியாக புரிஞ்சதுக்காக கொடுக்குறேன். இப்போ 3 வோல்ட் நான் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பிளேட் ஏவுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும். கரெக்டு தானே? எதை கம்பேர் பண்ணும்போது 5 7. ஏன்னா அந்த பாசிட்டிவ் அதிகமாகும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால கரண்ட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாமே என்ன ஆகிடும், சேச்சுரேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகாது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்க, சப்போஸ் 10 வோல்ட்டோ இல்லை 15 வோல்ட்டோ, வாட் எவர் வோல்ட் இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட், இதுக்கு மேலே என்ன நடக்காது, கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா அங்கே எலக்ட்ரான்ஸே கிடையாது. இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து இந்த ஒரே வோல்டேஜ் வருது இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிடும், சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வர வரைக்கும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அட்ராக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால I1 I2 I3, இதில் I3 வந்து கிரேட்டர் கரண்ட், ஏன்னா அது வோல்டேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால வந்தது. I3 அதோட கொஞ்சம் கம்மி, I1 அதோட கம்மியாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆகிடும். புரியுதா? இது சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ we now apply a negative potential to the plate A. இப்போ அடுத்த கேஸ் ஸ்பெஷல், இதுக்கு நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இப்போ என்னென்னு படிக்க போகிறோம். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு த பிளேட் ஏ கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும், இப்போ எல்லாமே சேச்சுரேட் ஆகிடுச்சு. அதில் இருந்த எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே வந்துடுச்சு, கலெக்டர் பிளேட்டுக்கு வந்துடுது. இப்போ தேர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளேட் ஏவில் நான் என்ன பொலாரிட்டி கொடுத்துருந்தேன், பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணது பாசிட்டிவ். இப்போ நான் காமுடேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண, இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். புரியுதா? பிளேட் ஏவுக்கு என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் கொடுக்குறேன், இதுக்கு வந்து பாசிட்டிவாக மாற்றிடுறேன். பிளேட் ஏவுக்கு நெகட்டிவ் கொடுத்தா இப்போ என்ன நடக்கும், அதுதான் அந்த பாயிண்ட்டு. we now apply a negative or retarding potential to the plate A with respect to plate C, make it increasingly negative. நான் நெகட்டிவ்ல இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். இந்த டயக்ராமை திரும்ப வாங்க, இதுதான். சப்போஸ் இந்த கேஸில் இந்த காமுடேட்டர் இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா இங்கே நெகட்டிவ் ஆகிட போது, இங்கே ப்ளஸ் ஆகிடுது. இப்போ நான் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் என்ன நடக்க போகுது, ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அதுக்கு பேர். புரியுதா? ரிவர்சிங்கில் பண்ணுற நெகட்டிவ் பொலாரிட்டி மாற்றி கொடுக்குறேன். இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்குது,
எல்லா எலக்ட்ரான்ஸையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குதா? கரெக்டு தானே? இப்போ நான் ஆப்போசிட்டில் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தேன்னா நெகட்டிவ் ஆல்ரெடி இதில் கலெக்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும், எஜெக்ட் ஆகும். கரெக்டு தானே? அதெல்லாம் நடக்கும். எஸ், இன்க்ரீசிங்லி நெகட்டிவ் கிராஜுவலி when the polarity is reversed. Polarity is reversed, the electrons are repelled. ஏன் ரிப்பல்ட் ஆகுது? ஏன்னா பொலாரிட்டி மாற்றினால சேம் சார்ஜ், லைக் சார்ஜஸ் என்னது, ரிப்பல்ட் ஈச் அதர். ஸோ ஏவுக்கு இப்போ நான் நெகட்டிவ் கொடுத்துட்டேன், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது என்னது, இப்போ நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும், அட்ராக்ட் ஆகாது. முன்னாடி நான் அதுக்கு ஏவுக்கு பாசிட்டிவ் பொலாரிட்டி கொடுத்துருந்தேன் பேட்டரியிலேருந்து, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ அதனால் ரிப்பல் ஆக ஆரம்பிக்குது. ஓகே ரைட். And only the sufficiently energetic electrons are able to reach. எல்லா எலக்ட்ரான்ஸும் ஏ கிட்ட போய் ரீச் ஆக முடியாது. sufficiently high amount of energy இதெல்லாம் கெயின் பண்ணியிருக்கோம் few electrons in the plate C இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் பிளேட் ஏவுக்கு ஈவன் நெகட்டிவ் கொடுக்கும்போது சிலது எஸ்கேப் ஆகி அவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணும், ஏன்னா அதோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தா. புரியுதா? அதான் சொல்லியிருக்காங்க, sufficiently energetic electrons are able to reach. கலெக்டர் ஏவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். the photo current is found to decrease. இப்போ ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்? இப்போ ஏன் தெரியுதா? எலக்ட்ரான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது, ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. ஆனால் பிளேட் ஏவில் நான் கொடுத்துருக்க பொலாரிட்டி என்னது? நெகட்டிவ். கரெக்டு தானே? இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டயக்ராமாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதான் அந்த கேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பிளேட் ஏ, இது வந்து சி ஃபஸ்ட்டு, இது பிளேட் ஏ. ஓகேவா? இதில் கலெக்டார் பிளேட்டு, இதில் ஆக்சுவலாக என்ன நடக்கும்? லைட் இன்சிடென்ட் ஆகுது, அதே யூவி நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம். இதுதான் யூவி. இப்போ என்ன ஆகும்? இதிலேருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்படி வெளியில் வருது. புரியுதா? இப்போ நான் இதுக்கு என்ன கனெக்ட் பண்ணிட்டேன்? இப்போது இதுக்கு நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். புரியுதா? இதில் நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எங்கேருந்து நெகட்டிவ். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இது நெகட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பிள் ஈச் அதர், ரிப்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்? ரிப்பல்டு the ejected electrons. புரியுதா? ஸோ ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கக்கூடிய சில எலக்ட்ரான்ஸ் மட்டும் கலெக்டர் பிளேட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ண இந்த நெகட்டிவ்ல அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண அதுவுமே அங்கே போக முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ நம்ம ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரனா இதுலேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸில் சில எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கும், அப்சர்வ் பண்ணியிருக்கும். அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது மட்டும் ஃபியூ மட்டும் எங்கே போகும்? கலெக்டர் பிளேட்டுக்கு ஏவுக்கு போகும். ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஏவுக்கு போகிறது என்ன ஆகும்? குறையும். அதனால கரண்ட் இப்போ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அதனால தான் கரண்ட் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க? டிக்ரீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்ரீசஸ் ரேப்பிட்லி. ஃபோட்டோ கரண்ட் டிக்ரீசஸ் ரேப்பிட்லி. புரியுதா? until it drops to 0. எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்? until it drops to 0. அதாவது நம்ம நெகட்டிவ்ல என்ன பண்ணிட்டே வரோம்? இப்போ கிராஜுவலாக நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். ஃபியூ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் பிளேட் ஏவுக்கு போயிட்டே வருது. கிராஜுவலாக நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃபியூ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது? பிளேட் ஏவுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் கொடுக்குற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிப்பல் பண்ணுறதுக்கான அகேன்ஸ்ட் என்னது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகாது? எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆன ஃப்ரீ எலக்ட்ரானும் எங்கே போக முடியாது? பிளேட் ஏவுக்கு போக முடியாது. அப்போ கரண்ட் என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். அதான் அந்த பாயிண்ட். டு ஜீரோ அட் சர்டைன் ஷார்ப்லி டிஃபைன்டு. அதுக்கு பேர் என்னது? கிரிட்டிக்கல் வேல்யூ. எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி நான் நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் எனக்கு வந்து கரண்ட் ஜீரோ ஆகுதோ அதை நான் என்ன சொல்ல போகிறேன்? கிரிட்டிக்கல் வேல்யூ. அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ என்னது? நெகட்டிவ் பொட்டென்ஷியல் V0. அந்த கிரிட்டிக்கல் நம்ம கொடுக்க போகிற வேல்யூ நெகட்டிவ் பொட்டென்ஷியல் V0 ஆன் த பிளேட் A. ஸோ எ பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் த மினிமம் நெகட்டிவ்ல எவ்வளோ மினிமம் நெகட்டிவ் நீங்கள் கொடுக்கும்போது பொட்டென்ஷியல் கொடுக்கும்போது என்ன ஆகுது? கரண்ட் ஜீரோ ஆகுதோ. ஓகேவா? எந்த ஒரு எலக்ட்ரான் கூட அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அந்த வோல்டேஜ் நான் என்ன சொல்ல போகிறேன்? மினிமம் நெகட்டிவ் பொட்டென்ஷியல், மினிமம் நெகட்டிவ் ஆர் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரெப்ரசன்டேஷன் V0. புரியுதா? given to the plate A. அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஃபோட்டோ கரண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ அந்த எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகிடும்? ஜீரோ ஆகிடும். புரியுதா? ஸ்டாப்ஸ் ஆர் பிகம்ஸ் ஜீரோ இஸ் கால்டு. அதுக்கு நம்ம நேம் என்ன சொல்ல போகிறோம்? கட் ஆஃப் ஆர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு டெக்னிக் வழியான அந்த பொட்டென்ஷியலுக்கு ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். அதர்வைஸ்
மினிமம் நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம், அதர்வைஸ் கட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஆர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டைமில் உங்களுக்கு என்ன நடக்காது, ஈவன் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த லைட் இன்ஸ்டன்ட் அங்கே எஜெக்ட் ஆகுது, எஜெக்ட் ஆனாலும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா பிளேட் ஏவில் நான் நெகட்டிவில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்து இது வோல்டேஜ் கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வோல்டேஜினால எலக்ட்ரான்ஸ் வந்து பிளேட் ஏவுக்கு போக முடியல ரிப்பிள் நேச்சர்னால. அந்த மினிமம் பொட்டென்ஷியலுக்கு நேம் என்னது, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆர் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டென்ஷியல். புரிஞ்சுதா, தெளிவாக புரிஞ்சுதா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்ன மீனிங்னு? எஸ், good. This interpretation of the observation in terms of photoelectrons is straightforward. All the photoelectrons emitted from the metal do not have same energy. புரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, all the photoelectrons emit ஆகுது இல்லையா, all the photoelectrons emitted from the metal do not have சேம் எனர்ஜி. அது எல்லாத்துக்கும் சேம் எனர்ஜி கிடையாது. எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி கிடையாது. ஸோ ஃபோட்டோ கரண்ட் இஸ் ஜீரோ. எப்போ ஜீரோ ஆகும்? when stopping potential sufficient to repel even the most energetic photoelectrons with the maximum kinetic energy. இந்த பாயிண்ட்டு நம்ம என்னன்னா மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொண்டு வர போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜி K_max ஈக்குவல் டு EV0. ஏன் நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்னு கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த கேஸை நம்ம இப்போ தானே படித்தோம். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இதுக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக? எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் வரும்போது எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஸ்பீடில் வெளியில் வருது. அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி மோஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு கைனெட்டிக் எனர்ஜினால இந்த பக்கம் வருது. இது எவ்வளோ ஸ்பீடில் அந்த கைனெட்டிக் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரிப்பல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறோம். கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண விடாமல் ஜீரோ ஆக்கிடுறோம். அப்போது இதனுடைய எனர்ஜி எவ்வளோ ஈக்குவலாக இருக்குதோ அதுக்கு அகேன்ஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம என்ன கொடுக்கணும், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கொடுக்கணும். கரெக்டு தானே? அது எவ்வளோ ஸ்பீடில் வருதோ, இப்போ இவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா டப்புன்னு ஆப்போசிட்டில் அது ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஒரு எனர்ஜி நான் கொடுக்கணும்னா இது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டில் நான் கொடுக்குற நெகட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்கணும். கரெக்டாக? அதனால கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எது கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். சார்ஜ் இது வந்து சார்ஜ், V0ன்றது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் உள்ள ரிலேஷன். இதுதான் அந்த ரீசன் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு ஜீரோ ஆகுது, கரண்ட் இஸ் ஜீரோ when stopping potential is sufficient to repel even the most energetic photoelectrons with the maximum kinetic energy. புரியுதா? மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியில் எவ்வளோ வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டாப் பண்ணுறது நம்ம கொடுக்குற ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் என்ன நடக்காது, கரண்ட்டு பாஸ் ஆகாது, ஃபோட்டோ கரண்ட் ஜீரோவாக இருக்கும். எந்த கண்டிஷனில், கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல் டு எலக்ட்ரான் அந்த V0 எலக்ட்ரான் வேல்யூன்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் V0. புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். வாங்க, குட் மார்னிங் மணிவேல், வெல்கம். ஏன் லேட்டு? ஓகே, போலாமா? அடுத்தது போலாமா? நவ் we can now repeat this experiment with the incident radiation of the same frequency. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க, அந்த கிராஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் த சேம் ஃப்ரீக்வன்சி பட் ஹையர் இன்டென்சிட்டி, I1, I2, I3. ஸோ இன்டென்சிட்டியை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஃபோட்டோ கரண்ட்டை இந்த ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்காங்க. ஓகே, சி ஹியர். ஸோ ஹையர் இன்டென்சிட்டி I1, I2, I3. ஸோ I3 கிரேட்டர் தென் I2, அப்புறம் கிரேட்டர் தென் I1. ஸோ I3ன்றது ஹை அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல அந்த கரண்ட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிராஃபில் இது ஆக்சுவலாக ஃபோட்டோ கரண்ட்டு, இது கலெக்டர் பிளேட்டு. இந்த கேஸ் ஸ்டடியில் இந்த I1, I2, I3ன்றது கரண்ட் இல்லை, இன்டென்சிட்டி. ஓகேவா? I3 வந்து ஹை இன்டென்சிட்டி, I2 விட I1 விட. ஸோ இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோட்டோ கரண்ட் அந்த பொட்டென்ஷியல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. புரியுதா? இது அதனுடைய கிராஃப், அது கரண்ட் கிடையாது, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ், வி நோட் தட்
the saturation currents are now found to be higher values. So this show more electrons are being emitted per second. More electrons emitted per second. எப்போ more electrons emitted per second இருக்கும்? Intensity increase ஆனா. Electrons emitted per second அதிகமாக சொன்னாங்கனாலே intensity தான் அங்கே அதிகமாகுதுன்னு அர்த்தம். மறக்காதீங்க. Frequency அதிகமாகாது, புரியுதா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகாது. Number of photoelectrons increases per second na intensity increases per second அர்த்தம். புரியுதா? Proportional to the intensity of incident radiation. அதை நம்ம முன்னாடியே பார்த்தது. Proportional to the intensity of incident radiation. But the stopping potential remains the same. But the stopping potential remains the same as that for what? Incident radiation of the intensity. இந்த கேஸ்ல நீங்க intensity மாத்துறீங்கனாலும் எது மாறாது? இந்த கிராஃப்ல இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க நெகட்டிவ்ல. ஓகேவா? நீங்க டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி மாற்றும் போது உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இந்த எல்லா கேஸுக்குமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா தான் சேமாக இருக்கும். எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்துருக்கும். நெகட்டிவில் போகிறதுக்கான ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அந்த மைனஸ் V0 வந்து இது எல்லாத்துக்குமே என்னது ஒன்று தான். ஓகேவா? இந்த எல்லா கேஸுக்குமே அதுதான் மீனிங். ஸோ for a given frequency of the incident radiation, the stopping potential is independent of intensity. இதிலிருந்து அவங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்க? Stopping potential is independent of intensity. So remember, this is very important point. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Stopping potential is independent of its intensity. எதுலேருந்து கொண்டு வராங்க? இந்த கிராஃப்ல இருந்து. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டினால நம்ம கரண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது. கரெக்டா? கிளியர்? ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகலை? இந்த இன்டென்சிட்டினால வேறு பொட்டன்ஷியல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடைக்கல. அதாவது இங்கே ஒரு V0 இல்லை இங்கே ஒரு V0 அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி தனித்தனியாக கிடைச்சிருந்தா இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடையாது. இன்டென்சிட்டினால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேறு பாயிண்ட்லாம் கிடைக்கல. இன்டென்ஷியல் கரெக்ட் மாறி இருக்குது, ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல. ஸோ இந்த காம்பனண்ட் சேஞ்சே ஆகலை ஈவன் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் இன்டென்சிட்டிஸ். சொல்கிறது புரியுதா? அதனால தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இங்கே இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமாக்குனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுமான்னு கேட்டால் மாறாது. இன்னும் அதுக்கு கிளியராக உங்களுக்கு ரீசன் நான் சொல்கிறேன், ஈஸியாக இன்னும் புரிஞ்சுக்கணும் அந்த பாயிண்ட்டை. இப்போது இதை நான் வந்து 3 கேஸ் அதில் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் ஒரு ஃபிக்ஸடாக வச்சுட்டேன். இதை நான் ரெஃபரன்ஸுக்காக 3 கேஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. இப்போ என்ன ஆக போகுது? இங்கே வந்து லைட் இன்சிடென்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் நமக்கு இங்கே எலக்ட்ரான்ஸ் வச்சுப்போம். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது. புரியுதா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இதிலிருந்து எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான் வந்து இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஸ்டில் இது யூவின்னு வச்சுப்போம். ஆனால் இங்கே எத்தனை ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது எடுக்கிறேன்னா 1 ஃபோட்டான். இதுதான் இன்டென்சிட்டி. புரியுதா? இன்டென்சிட்டி I1 ஒரே ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். இது இன்டென்சிட்டி I2 2 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். 2 ஃபோட்டான். ஓகேவா? ஸ்டில் இது UV. இப்போ இங்கே இந்த கேஸில் என்ன எடுக்கிறேன்? 3 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது. இதான் என்னது? I3 3 ஃபோட்டான். ஓகேவா? ஸ்டில் தட் ஆல்சோ UV. இது எல்லாமே சேம் ஃப்ரீக்குவென்சி. இப்போ என்ன நடக்கும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் வந்து ஏன் ஃபிக்ஸ்டாக இருக்குன்ற ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். இந்த எல்லா கேஸுக்குமே ஏன் ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டினால அது ஏன் வேரி ஆகலைன்றது லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி எடுத்திங்கனாலும் அதில் ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி எப்பயுமே சேம் தான். நிறைய ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குமே தவிர என்ன ஆகாது? ஃப்ரீக்குவென்சி மாறாது. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி எப்பயுமே மாறாது. புரியுதா? இப்போ UV எடுக்கிறீங்கன்னா UVயில் ஒரு ஃபோட்டானுக்கு என்ன எனர்ஜி இருக்குதோ அதே எனர்ஜி தான் இதில் இருக்கிற ஒரு ஃபோட்டானுக்கும் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறேன் இதில். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகுது? இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில் வருது இப்படி. கரெக்டா? இதில் என்ன நடக்கும்? ஒரு ஃபோட்டானால ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜியும் சேம். இப்போ இதிலிருந்து எத்தனை வெளியில் வருது? 2 எஜெக்ட் ஆகிட்டு இப்படி வெளியில் வருது. புரியுதா? 2 எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வருது. இதில் எத்தனை வெளியில் வரும்? இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும்.
இப்போது இந்த 3 கம்பேர் பண்ணுங்களேன். இந்த ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும்போது அதனுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்? அதான் கொஸ்டின். இப்போ ஸ்பீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா சேமாக இருக்குமா? ஸ்பீடு என்னவா இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரானோட ஸ்பீடு சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி என்னது? சேம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் தான் எனக்கு மாறி இருக்கே தவிர, நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அதிகமான எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் தான் அதிகமாகுமே தவிர எது அதிகமாகாது? அதுலேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் மூவ் ஆகிற ஸ்பீடு எனக்கு அதிகமாகாது. ஏன்னா ஒரு ஃபோட்டானுக்கும் சேம் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ ஸ்பீடில் எடுக்குதோ, ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ ஸ்பீடில் எடுக்குதோ அதே தான் இன்னொரு ஃபோட்டான் போய்ட்டு என்ன பண்ணும்? எலக்ட்ரான் எடுக்கும். அப்போ 3 ஃபோட்டான் போச்சுன்னா 3 ஃபோட்டான் 3 எலக்ட்ரானு ஒரே மாதிரி ஸ்பீடில் இப்படி எடுக்கும். சொல்கிறது புரியுதா? எஜெக்ட் பண்ணி வெளியில் எடுக்கும். ஸ்பீடு மாறாது. அப்போ ஸ்பீடு மாறலன்னா ஸ்டாப்பிங் போட்டு என்ன சொல்லியிருந்தேன்? 𝐘𝐴𝐴𝐻 = 𝐸𝑉0. அப்போ எல்லா எலக்ட்ரானும் ஒரே மாதிரி ஸ்பீடில் வருதுன்னா அது எல்லாத்தையும் நான் ரிப்பல் பண்ணுறதுக்கு ஒரே டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் கொடுத்தா போதில்லை நெகட்டிவில். கரெக்டு தானே? இப்போ எல்லாமே சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்பீடில் வருது, அதை நான் ரிப்பல் பண்ணுறதுக்கு அது 10 வந்தாலும் 100 வந்தாலும் ஒரே ஸ்பீடில் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஈக்குவலாக கொடுத்தா என்ன ஆகிடும்? ரிப்பல் ஆகிடும். ஸ்பீடு டிஃபர் ஆகல. ஸ்பீடு வேறு இருந்தால் நான் ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதனால தான் இன்டென்சிட்டினால இதை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, புரியுதா, இதை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். புரியுதா? V0 என்னவா இருக்கும்? இதனுடைய ஸ்பீடு என்னது? சப்போஸ் V அப்படின்னா இது ரெண்டுத்தினுடைய ஸ்பீடுமே என்னது? ஈக்குவல் டு V. இந்த 3 உடைய ஸ்பீடுமே என்னதான் இருக்கும்? ஏதோ ஒரு ஸ்பீடில் வருது V. அப்போ இது எல்லாத்தினுடைய கைனடிக் எனர்ஜி என்னது? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ½ mv². அப்போ இதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னது? ½ mv². அப்போ இதனுடைய கைனடிக் எனர்ஜியும் ½ mv². இது எல்லாமே அதே ஸ்பீடில் தான் போக போகுது. இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்க போது, இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்க போது, எல்லாம் ஒரே ஸ்பீடில் போகிறதுனால அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரே டைப் ஆஃப் நெகட்டிவ் ரிட்டார்டேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்தா போதும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே V0னா இங்கேயும் அதே V0 தான் இருக்கும். ஆப்போசிட்டில் இங்கேயும் V0 தான் இருக்கும். ஸோ Kmax எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? EV0. அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த EV0 வந்து என்னது? இந்த எல்லா கேஸுமே சேமாக இருக்கும். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி அதிகமான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் அதிகமாகும். அதனால் கரண்ட்டு வேணால் நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்பீடை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரே ஃப்ரீக்குவென்சியோடைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்சிடென்ட் பண்ணும்போது. தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? எஸ். போலாமா இப்போ? ஸோ அதனால தான் இன்டென்சிட்டினால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். அதனால தான் அந்த கிராஃபில் சொல்லியிருக்கோம். அதில் அடுத்த பாயிண்ட் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன்? இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஃபோட்டோ கரண்ட். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா எஜெக்ஷன் அதிகமாகும். நிறைய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆச்சுன்னா கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பீடும் எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே லைட் எனர்ஜியோடைய ஃபோட்டான்ஸ் அது எல்லாமே ஒரு ஃபோட்டானும் ஒரு எலக்ட்ரான் தான் எஜெக்ட் பண்ணுறதுனால ஒரே ஸ்பீடில் தான் எல்லாம் வெளியில் வரும். தெளிவாக கிளியராக புரிஞ்சுதா? போலாமா? அடுத்த ஹெட்டிங் போலாமா? எஸ், குட். நெக்ஸ்ட் ஃப்ரீக்குவென்சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்டோம்? இன்டென்சிட்டியை மட்டும் வேரி பண்ணிக்கிட்டு ஃப்ரீக்குவென்சி இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேமாக வச்சு ஸ்டடி பண்ணியிருந்தோம். அதாவது பொட்டன்ஷியல் சேமாக வச்சிருந்து. செகண்ட் கேஸில் ஃப்ரீக்குவென்சி சேமு, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்டென்சிட்டி சேம்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த கைனடிக் எனர்ஜிக்கும் அதுக்குள்ள ரிலேஷன். இன்டென்சிட்டி அதிகமாக்கும் போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் உள்ள ரிலேஷன்ன்றதை பார்த்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா பொட்டன்ஷியலை ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். அந்த Cக்கும் Aவுக்கும் பிட்வீனில் இருக்கிறது. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பர் செகண்ட் அதையும் ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். ஆனால் ஃப்ரீக்குவென்சியை மாற்ற போகிறேன். அதாவது இப்போ நான் அல்ட்ரா வயலட்டுக்கு பதிலாக நான் வந்து சப்போஸ் இண்டிகோ யூஸ் பண்ண என்ன வந்திருக்கும், இல்லை ரெட் யூஸ் பண்ணது என்ன வந்திருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன். கலர்ஸ் மாறுதுன்னா ஃப்ரீக்குவென்சி மாறுதுன்னு அர்த்தம். கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? தெளிவாக புரியுதா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்குறோம்? எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி of incident radiation on stopping potential. So அடுத்தது we now study the relation between the frequency nu of the incident radiation and the stopping potential V0. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும், இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது ஏன்றதுக்கு திரும்ப அதே மாதிரி நான் ஒரு 3 கேஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அது கிளியராக புரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்.
நம்ம முன்னாடி எடுத்த ஒரு பெஸ்ட் கேஸே எடுத்துக்கலாம். விசிபிள் லைட்டே எடுத்துப்போம், நம்ம ஈஸியாக அது புரியும். ஸோ இப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், ஓகேவா? இது ஃப்ரீ எலக்ட்ரான் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம், மெட்டலோட சர்ஃபேஸில். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேஸுக்கு நான் ஒரு கேஸ் விசிபிள் இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரீன் லைட் வந்து மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன் இல்லையா? இப்போது இந்த கேஸில் என்ன நடக்க போகுதுன்னா, அதே ரெஃபரன்ஸ் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்குவோம், விப்ஜிஆர். ஸோ இதுக்கு மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நான் என்ன எடுக்கிறேன், இது மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? இது வந்து மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நான் எடுத்துட்டேன்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே என்னது, ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீசிங், கரெக்டாக? இந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னது இன்க்ரீசிங்கில் இருக்கும், இந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீசிங்கில் இருக்கும், கரெக்டாக? க்ரீன்லேருந்து க்ரீன் வந்து மினிமம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டென்சிட்டியை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன். சப்போஸ் வந்து இங்கே 4 தானே இருக்குது, 4 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகலாம் எடுத்துக்கிறேன், 4 எலக்ட்ரான் இருக்குது, இன்டென்சிட்டி நான் ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் இன்டென்சிட்டி நான் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறேன், 4 photons இன்சிடென்ட் per second அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன் எல்லா கேஸுக்கும், புரியுதா? இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறேன், புரியுதா? இது நானாக உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். எஸ், போலாமா? எஸ், யார் என்ன டவுட்? ஜோஷ்வா, அட்லீஸ்ட் இஸ் திஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போர்டு எக்ஸாம்? கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்ல, போர்டு படித்தாலும் கான்செப்ட் முக்கியம் தானே, கரெக்டாக? இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தானே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியும். அவங்க என்ன இதில் ப்ராப்ளம்ஸாக மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. போர்டாக இருந்ததுன்னா சில நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு MCQ கொஷின்ஸ் வேறு இருக்குது இல்லையா, அப்புறம் கேஸ் ஸ்டடி இருக்குது, எதுலேருந்து வேணாலும் நம்ம கொஷின்ஸ் வரலாம். NCERT டெக்ஸ்ட் புக் படிச்சிங்கனாலே போர்டுக்கு படித்த மாதிரி தான், நீங்கள் நீட்டுக்கு படித்த மாதிரி தான். எக்ஸாம் எழுத போகிற அந்த பேட்டர்ன் தான் வேறு. அதில் நம்ம டெஃபினேஷன் எழுதணும், ப்ராப்ளம் இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ப்ரூஃப் பண்ணணும், டெரிவேஷன் போடணும். இது போர்டுக்கு. நீட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி கிராக் பண்ணணும், MCQ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். அதனால் போர்டுக்கும் இது யூஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீட்டுக்கு நம்ம மெயினாக பார்க்குறோம், புரியுதா? போர்டுக்கு கான்செப்ட் ஒன்று தான், கான்செப்ட்டில் எந்த சேஞ்சஸும் எப்பயுமே இருக்காது. அது எந்த நீங்கள் ஸ்டேட் போர்டு படித்தாலும் சரி, CBSE படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம நீட்டுக்கு படித்தாலும் சரி, கான்செப்ட் ஒன்று தான். நம்ம கொஷின் அப்ரோச் பண்ணுற பேட்டர்ன் தான் மாறப்போகுது, மற்றபடி எதுவும் மாறாது. சரியா? இன்னொன்று நம்ம டெரிவேஷன் டீட்டெயிலாக இங்கே பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷனோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான டெரிவேஷனுக்கு மட்டும் பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டு தான் நமக்கு மெயினாக தேவைப்படும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷன் டெரிவேஷன் கொண்டு வந்தாங்க, அதை தான் நம்ம பார்ப்போம். நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக போர்டு எக்ஸாம் மாதிரி நீட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ போத் ஆர் டிஃபரெண்ட். நோ, அந்த எக்ஸாம் ரெண்டு சேம் கிடையாது. ஓகே, கிளியர் ஜோஷ்வா? குட், ரைட். இப்போ இந்த கேஸுக்கு வாங்கலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீக்குவென்சியை மாற்றுறேன். க்ரீனுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளூவை இன்சிடென்ட் பண்ண போகிறேன். ப்ளூவை இன்சிடென்ட் பண்ணால் எனக்கு என்ன நடக்க போகுது, இப்போ நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ப்ளூ வந்து க்ரீனை விட ஹை ஃப்ரீக்வன்சி. நல்லா புரிஞ்சுங்க, ப்ளூ வந்து க்ரீனை விட ஹை ஃப்ரீக்வன்சி. நான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி அதிகம். இந்த எல்லா கேஸ்லையுமே எஜெக்ஷன் நடக்கும். க்ரீன்ன்றது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அது மினிமம் ஃப்ரீக்வன்சி. மினிமம் தாண்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ரைட். இப்போது நான் ப்ளூவுக்கு ப்ளூ கலரே போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி 4 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது, ப்ளூ கலருடையது. அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறேன், இண்டிகோ. ஓகேவா? ஸோ இங்கே கரெக்டாக இண்டிகோ இல்லை. ஸோ நம்ம இது இண்டிகோன்னு இமேஜின் பண்ணிப்போம். ஓகே, இது இண்டிகோ. அடுத்தது வயலட் இல்லையா? ஓகே, அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துப்போம். ஸோ அதுவும் நமக்கு கரெக்டாக அந்த கலர் இங்கே இல்லை. சரி, ஓகே, இதை நம்ம இமேஜின் பண்ணிக்குவாங்க. இதை வயலட், அதுவும் ப்ளூ, ரெட்லேயே வந்துச்சு, ப்ளூலேயே வந்துச்சா, கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. சரி, இதை எடுத்துப்போம். ஓகேவா? இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு இதை வயலட் கலர்னு எடுத்துக்கிறேன். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் லைட்டை இன்சிடென்ட் பண்ணனா
நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எத்தனை இன்சிடென்ட் ஆகுது எல்லா கேஸ்லையுமே 4 4 4 அது ஃபிக்ஸ்டு. இப்போது ஃப்ரீக்குவென்சியை மட்டும் நான் மாற்றினேன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஹை ஃப்ரீக்குவென்சி. எல்லா கேஸ்லையுமே என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக எஜெக்ஷன் நடந்திருக்கும். ஏன் கண்டிப்பாக எஜெக்ஷன் நடந்திருக்கும்? மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்குவென்சி இது எல்லாமே கிரேட்டர். ஆனால் இந்த ஒன்றுத்துலேயும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பாக எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கும். ஆனால் என்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ சிம்பிளாக இதை புரிஞ்சுங்க. இந்த மொபைல் ஃபோன் என் கையில் இருக்குது. இதை வந்து ஒரு சின்ன குழந்தை நான் வந்து தூக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட எனர்ஜிக்கு இவ்வளோ தூரம் தூக்குறாங்க, கரெக்டாக? ஆனால் அவங்க தூக்கிடுறாங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பேபின்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு. இது ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை தூக்க சொல்கிறது, எவ்வளோ ஹைட் தூக்க முடியும்னு சொல்கிறான், அவன் இவ்வளோ ஹைட் வரைக்கும் தூக்குறான். புரியுதா? இப்போ பெரியவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்கள தூக்க சொன்னால் அவங்க நல்லா இவ்வளோ ஹைட் வரைக்கும் தூக்குறாங்க. மூணுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 3 கேஸ்லையுமே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்க? ரைஸ் பண்ணிட்டாங்க, அதை தூக்கிட்டாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க தூக்கின அந்த ஹைட் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸு டிஃபர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஆஃப் த பர்சன், கரெக்டாக? இப்போது ஃப்ரீக்குவென்சி மினிமம் கொடுக்கும்போது எலக்ட்ரான் எஜெக்ஷன் ஆகிடும். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக கொடுக்கும்போது எலக்ட்ரான் கண்டிப்பாக எஜெக்ட் ஆகிடும். ஆனால் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா? ப்ளூலேருந்து வெளியில் வரும்போது இவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா இண்டிகோலேருந்து வெளியில் வரும்போது இன்னும் அதிகமான ஸ்பீடில் வரும். ஏன்னா அதனுடைய எனர்ஜி அதிகம், அதுலேருந்து அடித்து தூக்குற வேகம் அதிகமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அதுவே வயலட்டில் கொடுக்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக அடித்து வெளியில் தூக்கிடும். அப்போ 3 கேஸ்லையுமே எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கும். ஆனால் வெளியில் வரும்போது அதனுடைய ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா? ஜாஸ்தி எனர்ஜி கொடுத்து அதை இழுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும். அதனால் வெளியில் வர ஸ்பீடு அதிகமாக இருக்கும். கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் எல்லாமே எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும். நான் அதை இங்கே போடுறேன், ஸ்பேஸ் இல்லாததுனால அதில் போர்டில். இது எல்லாமே இப்போ என்ன ஆகுது? எஜெக்ட் ஆகுது. புரியுதா? நான் இப்படி போகிறது ஸ்பேஸ் இல்லை, அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறது, அதனால் இங்கே போடுறேன். சரியா? இப்படி வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகிட்டு இது வெளியில் வருது இல்லையா? வெளியில் வரும்போது இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? வெளியில் வர எல்லா எலக்ட்ரான்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு? இந்த ஸ்பீடில் வந்திருக்கு. இது ஏதோ ஒரு கைனெட்டிக் எனர்ஜியில் வந்திருக்கு. அதாவது எனர்ஜி கரெக்டாக அந்த எனர்ஜினால தான் அது வெளியில் வருது. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடில் வருது, கரெக்டாக? அந்த ஸ்பீடை பொறுத்து தான் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வெளியில் வந்திருக்குன்றது இருக்கும். ஸ்பீடு இருக்கும்போது அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ ஸ்பீடில் வெளியில் வருதோ அதுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி பொறுத்து தான் அது வெளியில் எவ்வளோ ஸ்பீடில் வந்துன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேஸ் எடுங்க, இதை எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கேஸ் எடுக்கும்போது ஸோ இதுலேயும் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது, புரியுதா? ஆனால் இவ்வளோ தூரம் வெளியில் வந்திருக்கு. அந்த கம்பாரிசனை பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது, கரெக்டாக? இதில் அப்சார்ப் பண்ணி எஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்க முடியுது. ஆனால் இது பாருங்கள், அதோட அதிகம் தூரம் வந்திருக்கு. ஏன்னா அதனுடைய எனர்ஜி அதிகம்ன்றதுனால அதிலிருந்து வெளியில் போய் பிடிச்சி இழுத்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுறது பிடிச்சி இழுத்த வேகம் மினிமம் எனர்ஜியோட கிரேட்டராக இருக்கும்போது எவ்வளோ எக்ஸஸாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வெளியில் வர ஸ்பீடு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ இதில் என்ன நடந்திருக்கும்? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜெக்ட் ஆகிட்டு இன்னும் லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா மினிமமோட இது ரொம்ப லார்ஜ். மினிமம் எனக்கு இந்த கேஸில் க்ரீன் எடுத்துக்கிட்டோன்னா வயலட் வந்து க்ரீனோட ரொம்ப லார்ஜ். மினிமம் எடுத்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் இங்கே தான் வந்திருக்கும். புரியுதா? அப்போ எல்லாமே இங்கே வந்துடும், நெகட்டிவ் எஜெக்ட் ஆகிட்டு. கரெக்டாக? 4th நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துருக்குறோம். புரியுதா? அப்போ எவ்வளோ தூரம் எஜெக்ஷன் ஆகிருக்கு? இவ்வளோ தூரம் கைனெட்டிக் எனர்ஜி. சொல்கிறது புரியுதா? பாருங்கள் இந்த டிஃபரன்ஸ். இப்போது இது ஒன்றுத்தையும் நான் ஸ்டாப் பண்ணணும்னா ஆப்போசிட்டில் கொடுக்க வேண்டிய பொட்டன்ஷியல் இப்போ என்னவாக இருக்கும்? இப்போ இவ்வளோ ஸ்பீட்லேருந்து வெளியில் வருது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது என்னது? அது எவ்வளோ ஸ்பீடில் கைனெட்டிக் எனர்ஜியில் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான் பொலாரிட்டி கொடுத்து என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அப்போ நான் கொடுக்க வேண்டிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எது ரிலேட்டடாக இருக்கும்? அது வரக்கூடிய ஸ்பீடு கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் கொடுக்க வேண்டிய நெகட்டிவில் கொடுக்க வேண்டியது என்னவாகும்? அதிகமாகும். கரெக்டாக? ஹை ஸ்பீடில் வந்து ஆப்போசிட்டில் அதிகமாக கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். மீடியம் ஸ்பீடில் வந்து அதே ஸ்பீடில் கொடுத்து நான் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ. கரெக்டாக? அப்போ ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய ஸ்பீடு அதிகமாகிடும். ஸ்பீடு அதிகமானால் இட் ரிலேட்டட் டு கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது கொடுக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ இன்க்ரீசஸ். புரியுதா? ஸோ ஃப்ரீக்குவென்சி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் டிபெண்டன்ட். இன்டென்சிட்டி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் இன்டிபெண்டன்ட். இன்டென்சிட்டினால ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, ஃப்ரீக்குவென்சி மாறிச்சுன்னா ஸ்பீடு மாறும். புரியுதா? லோ ஃப்ரீக்குவென்சி கொடுத்தா எஜெக்ஷனே நடக்காது.
இதில் நீங்கள் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டான் எனர்ஜி மினிமம் எந்த ரேஞ்சில் இருக்கணும், க்ரீனில் இருக்கணும். ஆனால் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு எல்லாமே என்னது, அதெல்லாமே என்னது, லெஸ் ஃப்ரீக்வன்சி தேன் வாட், க்ரீன். அப்போ அந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ லைட்டை இன்சிடென்ட் பண்ணாலும் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. பிகாஸ் த எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் இஸ் நாட் எனஃப் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். புரிஞ்சுதா, தெளிவாக புரிஞ்சுதா? எனி டவுட்? கிளியர்? எஸ். So now see the graph. இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. We now study the relation between the frequency nu of the incident radiation of the stopping potential V0. We suitably adjust same intensity. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்கே, intensity same எடுத்துக்கிறோம். Same intensity of light radiation at various frequencies and study the variation of photocurrent with the collector plate potential. புரியுதா, photo current ஸ்டடி பண்ணுறோம். The resulting variation is shown. We obtain different values of stopping potential. Different values of stopping potential, but same value of the saturation current. ஏன் current மட்டும் சேச்சுரேஷனாக இருக்குது? current வந்து இங்கே சேச்சுரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் current சேச்சுரேஷனாக இருக்கும் அப்படின்னா, see here, இதே இந்த பாயிண்ட்டை பாருங்கள். சப்போஸ் இந்த மெட்டலில் எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 4 தான் இருக்குது. ஒரே மெட்டல் தான், இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான். கரண்ட்ன்றது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? எஜெக்ட், இந்த கேஸில் அந்த எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானு கலெக்டார் பிளேட்டு ஏவுக்கு போகும்போது சர்க்யூட் க்ளோஸ் டு சர்க்யூட் ஆகும்போது எலக்ட்ரான் ஃப்ளோனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு எனக்கு எது அதிகமாக வரணும்? எலக்ட்ரான்ஸ் அதிகமாக வரணும். அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ அதிகமாக எலக்ட்ரான்ஸ் வருதுன்றதான் என்னது, கரண்ட் எவ்வளோ அதிகமாக பாஸ் ஆகுன்றதை டிசைட் பண்ண போகுது. கரெக்டு தானே? இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அதிகமானதுனால அந்த மெட்டல்லேருந்து எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர எலக்ட்ரானுடைய ஸ்பீடு அதிகமாச்சு. ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ஷன் எத்தனை தான் வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்கு, இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்கு, இதுலேயும் எஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுலேயும் 4 தான் வெளியில் வந்திருக்கு. இதுலேயும் எத்தனை வெளியில் வந்திருக்கு? 4. அதே மாதிரி அதுலேயும் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எத்தனை தான் வந்திருக்கு? ஒன்லி 4. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் தான் வெளியில் வந்திருக்குன்னா அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னது? டியூ டு திஸ் 4 எலக்ட்ரான்ஸ். சொல்கிறது புரியுதா? எஜெக்ட் ஆன அந்த 4 எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமானதான கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே தான் அதிகமாகலையே, வெளியில் வர ஸ்பீடு தான் மாறி இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக மாறல. புரியுதா? சேஞ்ச் ஆகலை. அதனால தான் என்ன ஆகுது, ஃபோட்டோ கரண்ட் சேம். ஈவன் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிடும். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிடும். பிகாஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்க்ரீசஸ் வென் இன்க்ரீஸ் இன் த ஃப்ரீக்வன்சி. புரியுதா? பட் கரண்ட் நாட் சேஞ்ச் பிகாஸ் த நம்பர் ஆஃப் எஜெக்ஷன் இஸ் சேம் பிகாஸ் த இன்டென்சிட்டி இஸ் சேம் ஃபார் திஸ் கேஸ். எல்லாத்துலையும் இங்கே 4 எடுத்துருக்கிறேன். இன்டென்சிட்டி ஃபிக்ஸடாக இருந்தால் எஜெக்ஷன் சேமாக தான் இருக்கும், அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் சேமாக தான் இருக்கும். எது மாறாது? கரண்ட்டு மாறாது. புரியுதா? ஸோ அதுதான் இங்கே ரீசன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சேம் வேல்யூ ஆஃப் த சேச்சுரேஷன் கரண்ட், ஃபைனலாக சேச்சுரேஷன் கரண்ட் வந்து ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் ஃபார் த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஈவன் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் ஆனாலும் எது வந்து சேச்சுரேஷன் கரண்ட் என்ன ஆகாது? மாறாது. சி ஹியர், சேச்சுரேஷன் கரண்ட் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஏன்னா ஒரே சேம் நம்பர் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே வரதுனால. ஸோ த எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எனர்ஜி எப்பயுமே அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இன்சிடென்ட் ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சி. அது என்ன ஃப்ரீக்வன்சின்ற பொறுத்து தான் அந்த எனர்ஜி நம்ம டிசைட் பண்ணுவோம். த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் மோர் நெகட்டிவ் ஃபார் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ நான் சொன்னது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதில் எதுக்கு ரொம்ப மோர், இதிலேருந்து அகேன்ஸ்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுக்குறத விட இதுக்கு அதிகமாக இருக்கும். நெகட்டிவில் மோராக அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஸ்பீடு அதிகம் எஜெக்ட் ஆகிட்டு. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது கொடுக்கக்கூடிய அகேன்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதை விட இதுக்கு கிரேட்டர். நெகட்டிவில் இதை விட இதுக்கு கிரேட்டர் பிகாஸ் ஆஃப் த ஹை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக நெகட்டிவில் கொடுக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? the stopping potential is more negative for higher frequency of incident radiation. So the diagram, இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட் மாறல, கரண்ட் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் சேம் ஃபார் ஈவன் என்ன டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கொடுத்தீங்கனாலும். ஏன்னா இந்த இன்டென்சிட்டி நம்ம என்னென்னு வச்சுட்டோங்க, ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிட்டோம். நம்பர் ஆஃப் லைட் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் செகண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால் அது மாறலை. அது மாறினா கரண்ட் மாறி இருக்கும், அதனால் இது சேஞ்ச் ஆகலை. ஆனால் ஒரு கேஸ்லையும் ஃப்ரீக்வன்சி மாறும்போது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன வந்திருக்கு பாருங்கள், இதை விட இதுக்கு அதிகம், அதை விட இதுக்கு அதிகம். பிகாஸ் பொட்டன்ஷியல் நியூ இது ஃப்ரீக்வன்சி வந்து
𝜇3 high frequency greater than frequency symbol 𝜇2 greater than 𝜇1. ஸோ இதை விட இது ஹை ஃப்ரீக்வன்சி, இதை விட ஹை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமாக எஜெக்ட் ஆகிட்டு வெளியே வர ஸ்பீடு தான் அதிகமாகும். அதனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் என்னது ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். இதுதான் அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி உள்ள ரிலேஷன். ஃப்ரீக்வன்சியில் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதனால் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியலும் ஃப்ரீக்வன்சி என்னது இந்த கேஸில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். This implies that greater frequency of incident light greater in the maximum kinetic energy of the photoelectrons. So frequency அதிகமாச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகும். அதோட இன்டெரக்டாக இன்னொன்று எப்படி சொல்லலாம், the kinetic energies மேக்ஸிமமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். So consequently we need greater retarding potential to stop then completely. So if we plot the graph, அடுத்த கேஸ் என்ன பார்க்குறோன்னா டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இஃப் யூ பிளாட் கிராஃப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் அண்ட் கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது அந்த லாஸ்ட் கேஸ். இந்த கேஸில் டிஃப்ரெண்ட் மெட்டலுக்கு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லா மெட்டலுக்கு சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்காது, ஈவன் ஒரே ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்சிடென்ட் பண்ணும்போது. புரியுதா? ஏன்னா அந்த மெட்டலோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் அட்ராக்ஷன் டிஃபர் ஆகும். இப்போ அதுலேருந்து எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஈவன் நீங்கள் அதை ஃபிக்ஸடாக வச்சுருந்தாலும் மெட்டல் மாறும்போது அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 வேரிஸ் லீனியர்லி வித் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்களோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதுக்கு நான் ரீசன் சொன்னேன், ஃப்ரீக்வன்சி அதிகமாக உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ இன்க்ரீசஸ். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? லீனியர்லி இன்க்ரீசஸ் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் given photosensitive material. So there exists certain minimum cutoff frequency. Minimum cutoff frequency என்ன சொல்ல போகிறோம்? 𝜇0, which is stopping potential is 0. ஸோ ஒரு பர்டிகுலர் தான் 𝜇0 இதாக இருக்குது பாருங்கள். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்குமா? 0வாக இருக்கும். அந்த கிராஃப்லேருந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, தான் 𝜇0. கிளியர்? இதுதான் ஆக்சுவலாக அந்த கம்பேரிசன். புரிஞ்சுதா? Right. So these observations have two important implications. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன important conclusion கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்குறோம். The maximum kinetic energy of photoelectrons varies linearly with the frequency of incident radiation but independent of intensity. முன்னாடி பார்த்ததோடைய conclusion. Stopping potential வந்து independent of its intensity. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆனால் என்னவா இருக்குது? Depends on photoelectrons varies linearly with the frequency of the incident radiation. So frequency அதிகமானா stopping potential increase ஆகும், directly proportional இருக்கும். ஆனால் intensity அதிகமானா there is no change in stopping potential because stopping potential is independent of the incident radiation. புரியுதா? அதான் இந்த பாயிண்ட். கன்க்ளூஷன் கொண்டு வராங்க ஃபைனலாக. For a frequency nu of incident radiation lower than cutoff frequency. லோவர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அர்த்தம்? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி தான் நான் இன்னொரு நேம் தான் என்ன சொல்ல போகிறோம்? கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்காது? எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. பிகாஸ் தட் எனர்ஜி இஸ் நாட் இனஃப் டு எஜெக்ட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ ஃபார் எ ஃப்ரீக்வன்சி நியூ ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் லோவர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால், லோவர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சி? frequency of the incident radiation இருந்தா no photoelectrons are ejected. Okay, no photoelectron emission is possible even no photoelectron emission is possible even if the intensity is large. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். even if the intensity is large. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ இதுலேருந்து அப்சர்வேஷன்லேருந்து ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா, லைட்டு இன்சிடென்ட் ஆகிறனால எஜெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இன்சிடென்ட் ஆகிற லைட்டோடைய ஃப்ரீக்குவென்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அது மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை விட லெஸராக இருந்தால் எஜெக்ஷன் கண்டிப்பாக நடக்காது. ஈவன் இஃப் யூ ஆர் இன்க்ரீஸிங் மோர் நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டி, அதாவது மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஏன் அப்படின்னா ஃபோட்டான்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் எனர்ஜி அந்த பார்ட்டிகல்ஸ்
இன்சிடென்ட் பண்ணல ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணுறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு ஃபோட்டான் தான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டானுக்கான எனர்ஜி லெஸ் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா எஜெக்ட் பண்ணுறது பாசிபிளே இல்லை. அப்போ 100 இன்சிடென்ட் பண்ணால் 100 எஜெக்ட் பண்ணணும்னா அந்த 100 ஃபோட்டான்ஸுக்கு என்ன எனர்ஜி இருக்கணும், அதை எஜெக்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்கணும். ஸோ இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் லெஸ் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தேர் இஸ் நோ எஜெக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த மோர் இன்டென்சிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது லெஸ் தென் ஃப்ரீக்வன்சிக்கு. ஆனால் இன்சிடென்ட் ஆகிற அந்த இன்டென்சிட்டி வந்து அந்த லைட் வந்து கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியாக இருந்து, சொல்கிறது புரியுதா, இன்சிடென்ட் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருந்தால் நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் அதிகமாக பண்ணிங்கன்னா எஜெக்ஷன் அதிகமாகும், அப்போ அதிகமாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. இன்சிடென்ட் ஆகிறது லெஸ் தென் த்ரெஷோல்டா இல்லை த்ரெஷோல்டு ஈக்குவலாக கிரேட்டராக இருக்கான்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். புரியுதா? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு லெஸ்ஸராக தான் எஜெக்ஷனை நடக்காது, இன்டென்சிட்டினால எந்த இம்பாக்டும் அதில் கிரியேட் ஆகாது. அந்த பாயிண்ட்டை தெரியுமா சொல்லியிருக்காங்க. நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் பாசிபிள் ஈவன், தெரியுதா, ஈவன் if the intensity of light is large. Even intensity is large-ஆக இருந்தால் கூட நடக்காது. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். கொஷினில் அசர்ஷன் ரீசனிங்லையோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்லையோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கேட்பாங்க. இதில் தெளிவு இல்லைன்னா நீங்கள் ஆன்சர் தப்பாக பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் மினிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ நாட். இதை முறையை நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நியூ நாட்டுன்றது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதர்வைஸ் வாட், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். அதையும் அன்றைக்கி முதல்ல நம்ம பார்த்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே என்ன சொல்லியிருந்தேன், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டல். ஒரு மெட்டலுக்கு ஒரு மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். டிஃபரெண்ட் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு லைட். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செலினியம் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் ஜிங்க். செலினியம் இன்னும் அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்டுக்கு அது எஜெக்ட் ஆகும். ஸோ செலினியம் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் வாட், zinc or copper. The same photosensitive substance gives a different response of light, different wavelengths. For ultraviolet gives rise to photoelectric effect in copper, while green or red light does not. அது மாதிரி சொல்லிட்டு இல்லையா, எக்ஸாம்பிளில் காப்பரில் நீங்கள் எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ண வைக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு, மினிமம் அல்ட்ராவயலட் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் பண்ணணும். ஆனால் எதில் நடக்காது, அல்ட்ராவயலட் லைட் gives rise to photoelectric effect. இதில் காப்பருக்கு மினிமம் எந்த லைட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்சிடென்ட் பண்ணி ஆகணும், அல்ட்ராவயலட். புரியுதா? அல்ட்ராவயலட்டை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி நீங்கள் காப்பரில் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி லெஸ்ஸர் தான் அல்ட்ராவயலட் விசிபிள் லைட் எடுக்கும்போது. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஆர் ரெட் லைட்டில் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது, டஸ் நாட் ஹேப்பன், நடக்காது. ரீசன் என்ன, க்ரீனும் அவங்க யூஸ் பண்ணிக்கிற அந்த ரெட்டு ரெஃபரன்ஸுக்கு எடுத்தது என்னது, லெஸ்ஸர் தென் யூவி விட கம்மியாக இருந்தால் எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா லெஸ் ஃப்ரீக்வன்சி, புரியுதா, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்குது. இங்கே அல்ட்ராவயலட் தான் மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி காப்பருக்கு. அதை விட நீங்கள் லெஸ் ஃப்ரீக்வன்சியோ இல்லை ஹையர் வேவ்லென்த்தோ போனீங்கன்னா நோ எஜெக்ஷன் ஈவன் இஃப் த இன்டென்சிட்டி இஸ் மோர். புரிஞ்சா, தெளிவாக கிளியராக புரிஞ்சுதா, எதுவும் குழப்பம் இல்லைல்ல? எஸ், வெரி குட். எனி டவுட்? Yeah. Note that in all the above experiments, it is found that if a frequency of incident radiation exceeds threshold frequency, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக போனால் என்ன நடக்கும். இப்போ காப்பருக்கு லெஸ் தென் வந்து என்னன்னு சொன்னால் எஜெக்ஷன் நடக்கான்னு சொல்லிட்டேன். அதிகமாக போகும்போது என்ன நடக்கும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் எக்ஸீட்ஸ், ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, இன்க்ரீஸ் த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட. ஸோ த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஸ்டார்ட்ஸ் instantaneously without any apparent time lag. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் ஃபோட்டான் எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வரும், அப்படிலாம் கிடையாது. இன்சிடென்ட் பண்ண அந்த மொமெண்ட்லேயே கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி லைட் இன்சிடென்ட் பண்ணால் அதில் இன்சிடென்ட் பண்ண அடுத்த மொமெண்ட்டே என்ன ஆகிடும், எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். தேர் இஸ் நோ டைம் லேக். புரியுதா? நோ டைம் லேக் ஈவன் இஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் வெரி டிம். அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் வெரி டிம்.
இன்சிடென்ட் ரேடியேஷன் வெரி டிம்னா என்ன அர்த்தம்? த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் செகண்ட் என்னது வெரி ஸ்மால். அதாவது இப்போ 1 photon 2 photons சொன்னாலே அதெல்லாம் என்னது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் செகண்ட். சொல்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் லெஸ் அதாவது டிம் அந்த மாதிரி இன்டென்சிட்டியில் லைட்டை இன்சிடென்ட் பண்ணிங்கனாலும் என்ன நடக்கும்? டைம் லேக் ஆகாது, உடனே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான் எஜெக்ட் பண்ண போகுது. புரியுதா? அதை எஜெக்ட் பண்ணுறது அந்த டைமில் எடுக்க போகிறது இல்லை. அது இன்சிடென்ட் ஆனால் அதை அப்சர்வ் பண்ணி வெளில வந்துடும். சொல்கிறது புரியுது? அதனால தான் ஈவன் இன்டென்சிட்டி டிம்மாக இருந்தாலும் எஜெக்ஷன் நடக்கும். அதனுடைய ஃப்ரீக்குவென்சி அந்த ஒரு ஃபோட்டானுடைய ஃப்ரீக்குவென்சி கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சியாக இருக்கணும். திரும்ப அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்ததுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஃப்ரீக்குவென்சி ஸ்டாப்பிங் பொசிஷன் எல்லாமே குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இது மாறும்போது என்ன நடக்கும், ஃப்ரீக்குவென்சி அதிகமாக என்ன நடக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கிளாரிட்டி இல்லைனா நீங்கள் ஆன்சர் தப்பாக பண்ணிடுவீங்க. அதான் உங்களுக்கு திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுறேன். வித்தவுட் எனி அப்பரண்ட் டைம் லேக் ஈவன் இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் வெரி டிம். இன்சிடென்ட் ரேடியேஷன் டிம்மாக இருந்தாலும் டைம் லேக் ஆகாது. அதுக்கு திரும்ப நான் சொல்கிற ரீசன் என்ன? 1 photon eject 1 electron, the incident frequency is greater or equal to threshold frequency இருந்தா அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே டிம்மாக இருக்குதா பிரைட்டாக இருக்குதான்றது பிரச்சனை இல்லை. கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் we now summarize the experimental features and observation described in this section. ஸோ ஒன்றுனா பாருங்கள். For a given photosensitive material and frequency of incident radiation above threshold frequency, the photoelectric current is directly proportional to intensity. இது நான் முதல்ல சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? எந்த மெட்டீரியலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும். எந்த பர்டிகுலர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோம், அதனுடைய ஃப்ரீக்குவென்சி மினிமம் ஃப்ரீக்குவென்சி என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அப்புறம் இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி அது அதை விட கிரேட்டராக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்டென்சிட்டி அதிகமாக்குறீங்க. 4 எலக்ட்ரானுக்கு ஃபோட்டான்ஸுக்கு பதிலாக 100 ஃபோட்டான்ஸு 1000 2000 வாட் எவர் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் அதிகமாக எஜெக்ட் ஆச்சுன்னா மோர் கரண்ட் வில் ப்ரொடியூஸ். பிகாஸ் எவ்வளோ எலக்ட்ரான் வெளியில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஓகேவா? ஸோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். திரும்பவும் நான் சொல்கிறேன், இன்டென்சிட்டி அதிகமானால் கரண்ட் அதிகமாகுன்னு டேரெக்டாக கேட்டால் அது தப்பு. ஏன்? முதல்ல ஃப்ரீக்குவென்சி தான் நான் செக் பண்ணணும். லெஸ் ஃப்ரீக்குவென்சியில் ஹை இன்டென்சிட்டி இருந்தாலும் எஜெக்ஷன் நடக்காது. புரியுதா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க திரும்ப எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஏ கிவன் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல், அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலுடைய ஃப்ரீக்குவென்சி இன்சிடென்ட் ஆகிற லைட்டுடைய ஃப்ரீக்குவென்சி என்னது? அது த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சிக்கு ஈக்குவலாக ஒரு கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும் போது இன்டென்சிட்டி அதிகமாகும் போது தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி அதிகமான டேட்டா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும்னு பிளைண்டாக சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததுன்னா அது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் இஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியாக இருந்து அது கிரேட்டர் தான் இருந்தால் தென் நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டி அது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் அதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் கரண்ட் இஸ் இன்க்ரீசஸ். அப்போ தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் எந்த வேர்டு இருக்கணும், இந்த வேர்டு இல்லைன்னா அது ஆல்வேஸ் கரெக்டாக இல்லையான்றதை பார்க்கணும். ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. ஃபார் ஏ கிவன் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், ஓகேவா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி ப்ரொபோர்ஷனல் டு intensity of incident radiation, whereas stopping potential is independent of intensity. அதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா எஜெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சிலிருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எல்லாத்தினுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஈவன் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் மோர் இன்டென்சிட்டி. ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் எஜெக்டோட ஸ்பீடு சேமாக தான் இருக்கனால அதுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்து ஸ்டாப் பண்ண வேண்டிய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்னது? சேமாக தான் இருக்குமே தவிர டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதனால் இன்டென்சிட்டி டஸ் நாட் கிரியேட் எனி இம்பேக்ட் இன் த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, அதர்வைஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எ கிவன் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் தேர் எக்ஸிஸ்ட் எ சர்டன் மினிமம் கட் ஆஃப் ஒரு மெட்டீரியலுக்கும். நம்ம மெட்டல் எந்த பர்டிகுலராக நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டல் யூஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு என்ன இருக்கும்? மினிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது காப்பருக்கு இப்போ நம்ம அல்ட்ரா வயலட் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு மெட்டலுக்கும் பர்டிகுலர் மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். புரியுதா? ஸோ அது உங்களுக்கு டிஃபர் ஆகும். இஸ் கால்டு, அதுக்கு பேர் என்னது? த்ரெஷோல்டு
frequency நம்ம முன்னாடி பார்த்தது தான். below which no emission, threshold frequency க்கு below-வா நீங்க ஒரு frequency கொடுத்தீங்கன்னா no emission, photoelectric electrons takes place. புரியுதா? no matter, திரும்ப அதே வார்த்தை சொல்றாங்க பாருங்க, how intense the incident light is. நீங்க இன்சிடென்ட் லைட் எவ்வளோ அதிகமாக கொடுத்தீங்கனாலும், இப்போ இந்த காப்பர் எடுத்தோம் இல்லையா, காப்பரில் அல்ட்ரா வயலட்டில் தான் என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன், எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும் சொல்லியிருந்தேன். அதான் மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. நான் ரெட் இன்சிடென்ட் பண்ணால், ரெட்டில் நான் 10,000 ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணாலும் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா த எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் இஸ் லெஸ்ஸர் தென் வாட் அல்ட்ரா வயலட். ஏன்னா அதனுடைய எனர்ஜி இஸ் நாட் இனஃப் டு அந்த எஜெக்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. புரியுதா? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி லெஸ்ஸராக இருந்தால் என்ன நடக்காது, எஜெக்ஷன் நடக்காது, ஈவன் மோர் இன்டென்ஸ். திரும்ப அதே பாயிண்ட்டை மறுபடியும் ஹைலைட் பண்ணுறாங்க. அபோவ் த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, அப்போ த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக கொடுத்தா என்ன நடக்கும், லெஸ்ஸராக கொடுத்தா எஜெக்ஷன் நடக்காது, அதிகமாக கொடுத்தா எஜெக்ஷன் நடக்கும். அதிகமாக கொடுத்தா ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. இப்போ அதிகமாக கொடுத்தா எஜெக்ஷன் நடக்கும், லெஸ் ஃப்ரீக்வன்சியில் எஜெக்ஷன் நடக்காது. ஹை ஃப்ரீக்வன்சி எஜெக்ஷன் நடக்கும், ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ above the threshold frequency, the stopping potential are equivalently the maximum kinetic energy. Stopping potential நம்ம எதுக்கு தான் ரிலேட் பண்ண போகிறோம், kinetic energy ரிலேட் பண்ண போகிறோம். ஏன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் வருது அகேன்ஸ்டாக கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் த frequency of the incident radiation. But again என்ன சொல்லியிருக்காங்க திரும்ப, it is independent of intensity. Stopping potential depends on frequency. அந்த frequency என்னவா இருக்கணும், threshold frequency விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா threshold frequency விட ஈக்குவலாக அதிகமாக இருந்தால் தான் எஜெக்ஷன் நடக்கும். எஜெக்ஷன் நடந்தால் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண முடியும். இஃப் நோ எஜெக்ஷன் we cannot calculate stopping potential. புரியுது இல்லையா? அந்த கிளாரிட்டி ஃபஸ்ட்டு புரியணும். திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு மைண்டில் வர வேண்டியது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. மினிமம் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குதா, அதிகமாக இருக்கும்போது எஜெக்ஷன் நடக்கும். எஜெக்ஷன் நடந்தால் தான் என்ன கனெக்ட் பண்ண முடியும், ஃபோட்டோ கரண்ட் என்னவா இருக்குன்னு பார்க்க முடியும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும். இது எல்லாமே எஜெக்ஷன் நடக்கும்போது தான் கால்குலேட் பண்ண முடியும். If no ejection, we cannot calculate all these datas. Clear? தெளிவாக புரிஞ்சுதா? Yes. So the photoelectric emission is an instantaneous process. இந்த process பார்த்தீங்கன்னா is an instantaneous process without any apparent time lag. அதை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது வந்து instantaneous process. இன்சிடென்ட் ஆன உடனே எஜெக்ஷன் நடக்கும். Even when incident radiation is made exceedingly dim. So dim intensity, அதாவது dim light incident ஆனால் எஜெக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு நீங்கள் டேரெக்டாக சொல்லிடக்கூடாது. ஃப்ரீக்வன்சி, அந்த இன்சிடென்ட் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி வந்து த்ரெஷோல்டை விட கிரேட்டராக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், எஜெக்ஷன் நடக்கும். ஈவன் த லைட் இஸ் டிம். புரியுதா? டிம்மாக இருந்தால் எஜெக்ஷன் நடக்கான்னு சொல்லக்கூடாது. இங்கே பிரைட் டிம் இஸ் நாட் a deciding factor of ejection of electron. Frequency is the deciding factor of ejection of electron. புரிஞ்சுதா? ரைட்? எனி டவுட்? ரைட். ஸோ ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸை அடுத்தது வந்து 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 20 minutes எடுத்துப்போம். புரிஞ்சுதா? கிளியர்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ முக்கியமான ஆல்மோஸ்ட் கான்செப்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்துட்டு ப்ராப்ளம் போடுறது தான். ஸோ 1 o'clock மீட் பண்ணலாம்.
ஹாய் காய்ஸ், கண்டினியூ பண்ணலாமா? சர்வஜித் ஹாய் ஹாய். போலாமா? ரெடியா? எஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதா? எனி டவுட்? எனி டவுட்? ஹெப்சிபா வாங்க, வெல்கம். ஹாய் 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 வாங்க. ஏன் லேட்டு? ஓகே, இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது போலாமா? எஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தது. எஸ் ரைட், வாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்டு வேவ் தியரி ஆஃப் லைட். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸ்பிரஷன் ஐன்ஸ்டீன் எப்படி கொண்டு வந்தார்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானுடைய அந்த கைனட்டிக் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் கூட கனெக்ட் பண்ணி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதில். சரியா? இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸ்பிரஷன் வரும். இதில் மெயினாக ஒரு ரிலேஷன் வரும். அதுக்கப்புறம் Broglie வந்து படித்ததுக்கப்புறம் அந்த நம்ம இன்டர்லிங்க் பண்ணி சில ஸ்மால் ஃபார்முலாஸ் தான் நம்ம டெரைவ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்ப டெரிவேஷன்ஸோ ப்ராப்ளமோ மீன்ஸ் அந்த ஃபார்முலாஸோ இருக்காது இதில். ரைட். த வேவ் நேச்சர் ஆஃப் லைட் வாஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பை த எண்ட் ஆஃப் த 19th century. ஸோ எண்ட் ஆஃப் த 19th centuryயில் லைட்டோட வேவ் நேச்சர் என்ன பண்ணிட்டாங்க? வெரிஃபை பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைட் இஸ் எ வேவ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு. த ஃபினோமினான எதை வச்சு ஸ்டடி பண்ணாங்க? ஒன்று வந்து இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்டு போலரைசேஷன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க? லைட் இஸ் ஏ வேவ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, வேர் எக்ஸ்பிளைன்டு இன் நேச்சுரல் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி வே பை த வே picture of light. Okay, according to this picture, light is an electromagnetic wave consisting of electric and magnetic field with a continuous distribution of energy over a region of space over with wave in extended. இது wave nature பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தது. சரியா? ஸோ wave picture of light explains the observation of photoelectric emission. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது according to wave picture of light, the free electrons at the surface of the metal absorb the radiant energy continuously. இப்போது லைட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பார்ட்டிகள் நீங்கள் கண்டினியூஸாக இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன ஆகுது? அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. ஸோ அந்த அப்சார்ப் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதை அப்சார்ப் பண்ணும்போது எஜெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வேவ் நேச்சர் ஆக்ட் ஆகுதா? லைட்டோடைய வேவ் நேச்சர் ஆக்ட் ஆகுதா? இல்லை வேறு ஏதாவது இதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதா? ஸோ அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக லைட்டு வந்து ட்ராவல் ஆகும்போது வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வராங்கன்னா, லைட்டு வந்து நார்மலாக ட்ராவல் ஆகும்போது, ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும்போது இட் ஆக்ட் ஆஸ் ஏ வேவ். அது வந்து ஒரு பார்ட்டிகிள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது, புரியுதா? இப்போ ஒரு மெட்டல் ஷீட்டில் லைட் இது இன்சிடென்ட் ஆகும்போது அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் இட் ஆக்ட் ஆஸ் ஏ பார்ட்டிகிள் நேச்சர். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அதனுடைய எனர்ஜி வந்து த்ரிஷோல்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, த்ரிஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக கிரேட்டராக இருந்துச்சுன்னா எஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வருது. ஸோ அந்த நேச்சர் என்னன்னு சொல்கிறாங்க? பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்சார்ப் த ரேடியன்ட் எனர்ஜி கண்டினியூஸ்லி, த கிரேட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன், த கிரேட்டர் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்டென்சிட்டி உங்களுக்கு கிரேட்டர் ஆகுதுன்னா த கிரேட்டர் ஆம்ப்ளிடியூடு எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது வந்து ஜென்ரலாக எதனுடைய நேச்சரில்? வேவ் நேச்சரில். கரெக்டாக? இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னா ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த லைட்டோடைய ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கான்சிக்வென்ட்லி the greater intensity, the greater should be energy absorbed by each electron. In this picture, maximum kinetic energy of photoelectrons on the surface is then expected to increase in intensity. Also, no matter what the frequency of radiation is, a sufficiently intense beam of radiation should be able to impart enough energy to electrons so they exceeded minimum energy needed to escape. இது ஃபுல்லாக theory தான். Minimum energy needed to escape from the metal surface. metal surface the electron eject ஆகுறது நம்ம என்ன தேவைன்னு சொல்கிறாங்க? மினிமம் எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், threshold frequency. Therefore should not exist. The expectations of the wave theory directly contradict observation 1 and 2, 3 நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ரைட். ஃபர்தர்
we should note that if a wave picture, the absorption of energy of electron takes place continuously over the entire wavefront of the radiation. Since a large number of electrons absorb energy, the energy absorbed per electron per unit time turns out to be small. So calculation பண்ணீங்கன்னா explicit calculation estimate that can be take hours or more or a single electron pick up sufficient energy. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் லைட்டு இன்சிடென்ட் பண்ணாலும் அதை பொறுத்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆக போகிறது இல்லை, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சஃபிஷியன்ட் எனர்ஜி நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அதை எஜெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த முன்னாடி பார்த்த அந்த பாயிண்ட் தான் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு ஓவர் கம் த ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது? மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் கம் அவுட் த மெட்டல். முன்னாடி பார்த்து அதே பாயிண்ட் திரும்ப இதில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. கிளியரா? திஸ் கன்க்ளூஷன் இஸ் அகெயின் இன் ஸ்ட்ரைக்கிங் கான்ட்ராஸ்ட் observation that the photoelectric emission is instantaneous. திரும்பவும் அதில் பார்த்து எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணுறாங்க இதில் instantaneous. So in short wave picture in unable to explain the most basic features photoelectric emission. ரைட், இப்போ நம்ம அது ஜஸ்ட்டு அந்த photoelectric emissionக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஐன்ஸ்டீன் photoelectric equation அண்ட் எனர்ஜி குவாண்டம் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இதை தான் ஆக்சுவலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ப்ரொபோஸ்ட் radically new picture of electromagnetic radiation to explain photoelectric effect. So in this picture photoelectric emission does not take place by continuous absorption of energy from radiation. So radiation energy is built up discrete units அப்படின்னு அவர் சொல்கிறாரு. discrete unit தான் என்னென்னா கண்டினியூஸாக லைட்டு இன்சிடென்ட் ஆகுறதுனால எஜெக்ஷன் நடக்கிறது இல்லை, அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட் எனர்ஜி இருக்குல்ல அது எல்லாமே வந்து டிஸ்க்ரீட் எனர்ஜியாக போகுது. அதான் என்னது? பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு பேர் என்னது? ஃபோட்டான். அதான் அவர் சொல்ல வராருங்க. டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் இஸ் கால்டு குவாண்டா ஆஃப் எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன். கண்டினியூஸாக லைட் இன்சிடென்ட் ஆகிறதுனால எஜெக்ட் ஆகிறதில்ல, இன்சிடென்ட் ஆகிற லைட்டுடைய ஒரு பார்ட்டிகுலர் எப்படி இருக்குது? ஒரு ஃபோட்டானாக ஆக்ட் ஆகுது. ஒன்று அந்த பேக்கெட்டாக வருது எனர்ஜி. அது என்னவாக இருக்குது? பேக்கெட்டாக இருக்குது. அது ஃபோட்டான். அதுக்கு குவாண்டா ஆஃப் எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன். ஈச் குவாண்டம் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி ஹேஸ் எனர்ஜி. ஒரு குவாண்டம் பாக்கெட்டுக்கும் அதோடைய எனர்ஜி என்னது? hν. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுடைய ஃபார்முலா வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் இன்ட்டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட். புரியுதா? E is equal to hν. அதான் என்னது? எனர்ஜியோடைய ஃபார்முலா. வேர் h is பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் நியூ ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். இன் photoelectric effect அண்ட் எலக்ட்ரான் அப்சார்ப் குவாண்டம் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரான் என்ன பண்ணுது? எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது. எனர்ஜியோடைய ஃபார்முலா என்னது? இனிமேல் இந்த டாபிக் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? எனர்ஜிக்கு ஃபார்முலா E ஈக்குவல் டு hν. இதான் என்னது? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். புரியுதா? ஃபோட்டானோட எனர்ஜி இதுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. E is equal to hν. ஓகே. If this quantum of energy absorbed exceeds the minimum energy needed, the electron escape from the metal surface. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மினிமம் எனர்ஜி தான் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். அந்த பாயிண்ட் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மினிமம் எனர்ஜி அப்போ தான் என்ன ஆகும்? மெட்டல் சர்ஃபேஸ் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். அந்த எனர்ஜி என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன் φ0. The electron is emitted with maximum kinetic energy. அந்த ஃபார்முலா என்னன்னா Kmax equal to hν minus φ0. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது எஜெக்ட் ஆகிட்டு வர எலக்ட்ரான்ஸோட வேல்யூவை. இப்போது நம்ம மெட்டல் எடுத்துப்போம். ஓகேவா? இதில் இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 கேஸ் எடுக்கிறேன். புரியுதா? இது ரெண்டுமே ஒரே மெட்டல். எக்ஸாம்பிளுக்கு காப்பர் எடுத்துக்கிறேன். இது காப்பர். ஓகேவா? ஸோ இது வந்து காப்பர்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன்? அதே காப்பர் எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஓகேவா? காப்பருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மினிமம் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. முன்னாடி அந்த பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம்? அல்ட்ரா வயலட்டு. கரெக்டாக? யூவியில் தான் என்ன ஆகுது? எஜெக்ஷன் ஆகுது. கரெக்டாக? இப்போது இது வந்து யூவியில் வந்து இப்போ எஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இன்சிடென்ட் ஆகிட்டு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்போது
யூவி வந்து என்னது மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் யூவி வந்து என்னது காப்பருக்கான மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. புரியுதா? அப்போ இந்த யூவி லைட் இன்சிடென்ட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது. இது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியில். இதை விட ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்தா என்ன நடந்திருக்குங்க, இதை விட ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும், இதுலேயும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். கரெக்டா? இது என்னது கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டுத்துல என்ன விஷயம் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கும், டிஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இதுக்கான ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்னது 𝐵0. 𝐵0னா என்னது, த மினிமம் எனர்ஜி ரெக்கவர் டு எலக்ட்ரான் எஜெக்டட் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண அந்த எனர்ஜி என்னது ஒர்க் ஃபங்க்ஷன், அதான் மினிமம் எனர்ஜி. இப்போ இதனால எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், எஜெக்ட் ஆகிட்டு இப்போ வெளியில் வரும். கரெக்டா? இதெல்லாம் எஜெக்டட் எலக்ட்ரான். இப்போ இது மினிமம், ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் வராது, சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சுவலாக வெளியில் வரும். நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் புரியுறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போட்டுருங்க. மினிமம் எனர்ஜின்றது என்னது, சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கான அட்லீஸ்ட் கொடுக்கக்கூடிய எனர்ஜி. எனர்ஜி ஜாஸ்தியாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா, எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகிட்டு ரொம்ப தூரம் வந்துடும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன், ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். இது எவ்வளோ தூரம் எக்ஸஸாக ட்ராவல் ஆகிருக்குதோ அது என்னது கைனெட்டிக் எனர்ஜி. அது எவ்வளோ தூரம் எக்ஸஸாக ட்ராவல் ஆகுதுன்ற அந்த எக்ஸஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இதிலிருந்து எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரதுக்கான மினிமம் எனர்ஜி. ஸோ 𝐵0 இதுதான் என்னது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன், மினிமம் எனர்ஜி recover to electron ejected from the metal surface. இந்த கேஸில் இது நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், அப்போ எஜெக்ட் ஆகும். ஆனால் இங்கிருந்து ஜஸ்ட் வெளியில் வந்தது என்ன ஆகிடும், வெளியில் ரொம்ப தூரம் அதிகமாக போயிடும். எவ்வளோ எக்ஸஸாக போயிருக்குதோ அந்த எக்ஸஸ் என்னது, நான் கொடுத்த எக்ஸஸ் எனர்ஜி, அந்த கொடுத்த எனர்ஜி வேல்யூ மைனஸ் என்ன பண்ணணும், இந்த கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறேன். கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு நான் கொடுத்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி, அதனோட எனர்ஜி என்னது, எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், 𝐻𝐻. த ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி, எந்த ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆனாலும் அதோட எனர்ஜி ஃபார்முலா 𝐻𝐻 மைனஸ் என்னது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து மினிமம், அதை எஜெக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இவ்வளோ தேவை. நான் அதோட அதிகமாக கொடுத்துட்டேன்னா நான் கொடுத்த எனர்ஜிலிருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் மினிமம் எவ்வளோ தேவை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி எவ்வளோ எக்ஸஸாக இருந்ததோ அந்த எக்ஸஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடும், கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்துருக்கணும், தட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. தட் இஸ் 𝐵0. 𝐵0ன்றது மினிமம், நான் கொடுத்துக்கிறது மினிமம் தாண்டி கொடுத்துட்டேன். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் அதான் என்னவா மாறுது, கைனெட்டிக் எனர்ஜியாக மாறுது. அந்த கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் என்னது, கிவன் இன்சிடென்ட் எனர்ஜி கிரேட்டர் எனர்ஜி மைனஸ் த மினிமம் எனர்ஜி சப்ராக்ட் பண்ணிட்டு த எக்ஸஸ் எனர்ஜி, தட் எக்ஸஸ் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி 𝐾𝐸, அதுவே சிம்பிளாக எப்படி சொல்லுவோம், 𝐾𝐸max ஈக்குவல் டு 𝐻𝐻 மைனஸ் 𝐵0. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. புரியுதா? இதை தான் ஆக்சுவலாக நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸ் ஈக்குவல் டு 𝐻𝐻 மைனஸ் 𝐵0ன்றது கிவன் எக்ஸஸ் எனர்ஜி கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி மைனஸ் வாட் 𝐵0. ஓகேவா? ரைட், போலாமா அடுத்தது? எஸ். ஸோ more tightly bound electrons will emerge with kinetic energy less than maximum value. So note that intensity of light given frequencies is determined. முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் தான், இன்டென்சிட்டி எதை டிசைட் பண்ணும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, திரும்ப அந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் given frequency determine what, இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் செகண்ட், அதை தான் டிசைட் பண்ணும். இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இன்க்ரீஸ் ஆகும், முன்னாடி நம்ம பார்த்தாச்சு அது கரெக்டாக. ஹவெவர் த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இது எப்போ கிடைக்கும், இப்போ இந்த கேஸில் இருந்து த எமிட்டட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான்.
இன்சிடென்ட் ஆகிற எனர்ஜியோட ஈச் ஃபோட்டான் தான் எதை டிசைட் பண்ணும், கைனடிக் எனர்ஜி டிசைட் பண்ணும். இப்போ நான் சொன்ன கேஸில் எந்த ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது த்ரெஷோல்டோட ஜாஸ்தியாக இருக்கும்போது அதனுடைய ஒரு ஃபோட்டான் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மினிமம் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குதோ அந்த எக்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அது எஸ்கேப் ஆகி வெளியில் வரும்போது அந்த ஸ்பீடில் வரும். அந்த எக்ஸஸ் தான் என்னது, கைனடிக் எனர்ஜி. புரியுதா? ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். எது இதுக்கு பேர் தான் என்னது, அந்த முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, இதான் என்னது, Kmax equal to h nu minus phi naught. This is called Einstein's photoelectric equation. Okay, so we now see how this equation accounts in a simple and elegant manner on all observations photoelectric effect given at the end of the subsection. Okay, so in the equation the Kmax depends linearly. பாருங்க, Kmax depends kinetic energy எது டிபெண்ட் பண்ணிருக்கும் linearly, ஃப்ரீக்வன்சி. இது முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் பார்த்தோம். இப்போ மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனில் அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்குறோம். ஃப்ரீக்வன்சி அதிகமானால் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும், ஏன்னா வெளியில் எஜெக்ட் ஆகிட்டு வர ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். அதனால் அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி சேம் பாயிண்ட். முன்னாடி பார்த்தா அதே பாயிண்ட், இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டினால் என்ன ஆகாது, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகாது. ஓகே, in agreement with the observations முன்னாடி பார்த்தது தான். This has happened because Einstein picture photoelectric effect arises from the absorption of quantum of radiation by a single electron. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எஜெக்ஷன் நடக்கிறதுக்கு அப்சார்ப்ஷன் ஆஃப் சிங்கிள் குவாண்டம் ரேடியேஷன், அந்த சிங்கிள் ஃபோட்டான் எனர்ஜினால சிங்கிள் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, எஜெக்ட் ஆகுது. ஒரு ஃபோட்டான்னால ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. அதுதான் the intensity of radiation இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஜெக்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இங்கே பாருங்க, ஹச் நியூ கிரேட்டர் தென் என்னவா இருக்கும், ஃபை நாட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும், கைனடிக் எனர்ஜி கெட் பண்ண முடியும். ஹச் நியூ வந்து ஃபை நாட்டுன்றது மினிமம் ஒர்க் ஃபங்க்ஷன். நம்ம கொடுக்கறது வந்து இந்த எக்ஸ்பிரஷனில், அதாவது இதில் இருக்கு இல்லையா கேஇ மேக்ஸ், அந்த எக்ஸ்பிரஷனில் தான் அவங்க கொண்டு வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல், h nu மைனஸ் ஃபை நாட். இது வந்து என்னது, இதோட மீனிங் என்ன, இது வந்து இன்சிடென்ட் எனர்ஜி. நம்ம இன்சிடென்ட் பண்ண லைட்டோட எனர்ஜி. ஓகேவா? இதனுடைய மீனிங் என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன், அதுவும் எனர்ஜி தான். கரெக்டா? இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், மினிமம் எனர்ஜி அது எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குறது அதோட கிரேட்டராக இருந்தால் தான் எஜெக்ஷன் நடக்க முடியும். அதோட கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நடக்காது. அப்போ இந்த ஹச் நியூ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், எஜெக்ஷன் நடக்கணும்னா கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது இந்த ஹச் நியூ வேல்யூ இது வந்து கிரேட்டர் தென் மினிமம் எனர்ஜியோட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? அதனால தான் ஹச் நியூ கிரேட்டர் தென் ஃபை நாட்னா, அப்போ இந்த ஃபை நாட் எதுக்கு ஈக்குவல், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஹச் நியூ what is phi naught, phi naught also energy work function. Phi naught எதுக்கு equal, h nu naught. So remember phi naught னா என்ன அர்த்தம், energy of what, work function. சொல்றது புரியுதா? ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி தான். எனர்ஜி இங்கே கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஃபோட்டான் எனர்ஜி ஃபார்முலா என்னது, ஹச் நியூ, பிளாங்க் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு போடுறேன், நியூ நாட்டுன்னு போடுறேன், ஃபை நாட்டுன்னு போட்டதுனால. அப்போது இது ரெண்டு கேன்சல் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நியூ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல நியூன்றது என்னது, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? இது வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த நியூ நாட்டுன்றது என்னது, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, தென் இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். தென் யூ வில் கெட் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ எக்ஸஸ் வேல்யூ கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? அப்போது அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, இதுலேருந்து நியூ நாட்டு எதுக்கு ஈக்குவலாக, அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து, இந்த எக்ஸ்பிரஷனில் தான் என்ன கொண்டு வராங்கன்னா, நியூ நாட் ஈக்குவல் டு ஃபை நாட் பை ஹச். எதுலேருந்து, இந்த ஹச்சுக்கு கீழே கொண்டு வந்து என்ன ஆகிடும், ஃபை நாட் பை ஹச். ஒர்க் ஃபங்க்ஷன் பை பிளாங்க் கான்ஸ்டன்ட் போட்டால் என்ன கிடைக்கும், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். தட் இஸ் நியூ நாட். புரிஞ்சுதா? ரைட்.
So in the expression shows that greater the work function, phi naught, the higher the minimum or threshold frequency nu naught needed the emit photoelectrons. புரியுதா? ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான்லேருந்து ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்சிடென்ட் ஆக வேண்டிய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா phi naught equal to h nu naught. புரிஞ்சுதா? Thus there exists threshold frequency, there is the reason related to threshold frequency and work function for the metal surface below which no photoelectric emission. இதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி லைட் இன்சிடென்ட் ஆனால், இந்த நியூ நாட் இருக்கு இல்லையா, நியூ நாட் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அதை விட லெஸ் ஃப்ரீக்வன்சி லைட் இன்சிடென்ட் ஆனால் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் பாசிபிள். அதே பாயிண்ட் முன்னாடி பார்த்தது. ஸோ நோ மேட்டர் ஹவு இன்டென்ஸ், நீங்கள் எவ்வளோ இன்டென்சிட்டி அதிகமாக கொடுத்தாலும் என்ன நடக்காது? எஜெக்ஷன் நடக்காது. திரும்ப சேம் பாயிண்ட் தான் வந்துகிட்டே இருக்கும். ரேடியன்ட் மேபி ஹவு லாங் இட் ஃபால்ஸ் அந்த சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்டென்சிட்டி அதிகமாக்கிட்டு ரொம்ப நேரம் லைட்டை நீங்கள் இன்சிடென்ட் பண்ணிங்கனாலும் அந்த மெட்டல் சர்ஃபேஸில் என்ன நடக்காது? எஜெக்ஷன் நடக்காது. ஏன்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் அது எப்பயுமே பாசிபிள் கிடையாது. டசன்ட் மேட்டர் ஹவு லாங் த லைட் இஸ் இன்சிடென்ட். ஓகே வாங்க. ஹாய். ரைட். So next, in this picture the intensity of radiation as noted above is proportional to number of energy quanta per unit area per unit time. முன்னாடி பார்த்ததா. The greater number of energy quanta available, the greater is the number of electrons absorbing energy quanta and greater therefore the number of electrons. So same point அது நம்ம முன்னாடி எல்லா டீட்டெயிலாக படிச்சாச்சு. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. In Einstein picture the basic elementary process is involved in photoelectric effect is the absorption of light quantum. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது திரும்ப அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வாட் எவர் மே பி த இன்டென்சிட்டி. புரியுதா? இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தாச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஸ்டடி பண்ணமோ திரும்ப அதையெல்லாம் ஐன்ஸ்டைனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வெரிஃபை பண்ணி திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். திஸ் ப்ராசஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வாட் எவர் மே பி த இன்டென்சிட்டி. ஸோ த நம்பர் ஆஃப் குவான்ட் ஆஃப் ரேடியேஷன் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். இது டைம் லேக் இருக்காது நம்ம பார்த்துட்டோம். லோ இன்டென்சிட்டி டஸ் நாட் மீன், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். லோ இன்டென்சிட்டி டஸ் நாட் மீன் டிலே த எமிஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எமிஷன் டிலே ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்டென்சிட்டி திரும்பவும் அதே பாயிண்ட் தான். இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது அதனால் அதனுடைய எனர்ஜி, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி என்னவா இருக்குது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் அதோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பான்டேனியஸாக எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வரும். ஒரு ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனாலும் சரி, 10 ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆனாலும் சரி, எஜெக்ட் ஆகிறது எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் வரும். புரியுதா? டைம் லேக் இருக்காது. ஸோ அதனால் இன்டென்சிட்டி வந்து டிம்மாக இருக்குது இல்லை கம்மியாக நம்ம இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிற ஸ்பீடு என்ன கிடையாது? மாறாது. அதாவது ப்ராசஸ் வந்து லெஸ் கிடையாது, இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் தான் ஸ்டில். புரியுதா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. அதாவது லோ இன்டென்சிட்டி டஸ் நாட் மீன் டிலே த எமிஷன். எமிஷன் அது டிலே பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? நம்பர் ஆஃப் எஜெக்ஷன் அதிகமாக வருது தான் மாறுதுன்னு அர்த்தமே தவிர எஜெக்ஷன் வந்து டிலே ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ரிமெம்பர் தட் பாயிண்ட். சின்ஸ் த பேசிக் எலிமெண்ட்ரி ப்ராசஸ் இஸ் சேம், ஸோ இன்டென்சிட்டி ஒன்லி டிட்டர்மைன்ஸ். திரும்ப அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி அவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு நிறைய வந்துருக்குது இன்டென்சிட்டி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இந்த எலிமெண்ட்ரி ப்ராசஸ்? எதில்? இன்டென்சிட்டினால. இன்டென்சிட்டி டிட்டர்மைன்ஸ். எதை மட்டும்தான் இன்டென்சிட்டி டிட்டர்மைன் பண்ணுது? இன்டென்சிட்டி ஒன்லி டிட்டர்மைன்ஸ் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த எலிமெண்ட்ரி ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரப்போகுது அதுக்கான ஃபேக்டராக எது இருக்கும்? த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் பெர் செகண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவ்வளோ எஜெக்ஷன் நடக்கும். அதுதான் இன்டென்சிட்டி பண்ணுறது. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இப்போ கொண்டு வரோம். அந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எது? ஐன்ஸ்டைனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸ் ஈக்குவல் டு h nu மைனஸ் phi naught. கரெக்டா? இந்த எக்ஸ்பிரஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எது கூட ரிலேட் பண்ண முடியும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூட ரிலேட் பண்ண முடியும். KE max ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? KE max ஆல்ரெடி we know that equal to electron the
வோல்ட் கூட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? EV0. இது த ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த எக்ஸ்பிரஷனில் அதை உள்ள கொண்டு வாங்க பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷனில் இதுக்கு பதிலாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் K மேக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுறேன்? EV0. H நியூ ஃபை நாட் எதுக்கு ஈக்குவல்? H இன்ட்டு நியூ நாட்டுக்கு ஈக்குவல். கரெக்டாக? ஃபை நாட்ன்றது ஒர்க் ஃபங்க்ஷன். அது எனர்ஜியோடைய ஃபார்முலா இங்கே என்னது? H நியூ. ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றதுனால மினிமம் சொல்கிறதுனால நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? நாட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஃபை நாட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஃபை நாட் ஆல்சோ எனர்ஜி. ஓகேவா? அதில் இன்சிடென்ட் ஆகிற மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட்டுன்னு எடுத்துக்கிறேன். நியூனா ஃப்ரீக்வன்சி, நியூ நாட்டுனா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. எனி அதர் ஃப்ரீக்வன்சி சிம்பிளாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நியூ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியும்? இதில் ஹெச்சை காமனாக எடுத்துட்டிங்கன்னா நியூ மைனஸ் நியூ நாட்டுன்னு சொல்லலாமா? கரெக்ட்? இதில் தான் பிளாங்க் கான்ஸ்டன்ட் காமன். நியூ மைனஸ் நியூ நாட். அதில் ஒரு பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கணும்னா நியூ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? மீன்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா நியூ நாட்ன்றது மினிமம். அதோட அதிகமாக கொடுத்தா தான் எஜெக்ஷன் நடக்கும். அப்போ தான் கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நியூ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் வாட்? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ தான் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். கிளியர்? அதுதான் சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் ஆர் ஈக்குவல். சி ஹியர். புரியுதா? அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதிலிருந்து V0 கால்குலேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். V0 மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல H நியூ ப்ராடக்ட்டில் இருக்கிற E இங்கே போனால் டிவிஷனில் வந்துடும் இல்லையா? இண்டிவிஜுவலாக ரெண்டு டேர்முக்கு தனித்தனியாக டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் H நியூ நாட் பை E. ஸோ அதாங்க போட்டிருக்காங்க. V0 ஈக்குவல் டு HE பை நியூ மைனஸ் ஃபை நாட் பை E. இதையே எப்படி எழுதுறாங்க ஃபைனலாக அப்படின்னா V0 ஈக்குவல் டு H பை E இன்ட்டு நியூ மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபை நாட் பை E. ஓகே, அது ஃபை நாட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக அவங்க ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபை நாட்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபை நாட்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபை நாட்டு தான் எதுக்கு ஈக்குவல்? H நியூ நாட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஃபை நாட்டை சேஞ்ச் பண்ணலை. அது ஸ்டாண்டர்ட். அந்த மெட்டலுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால் ஃபை நாட்டை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த E இங்கே கொண்டு வந்து என்ன ஆகிடும்? இங்கே டிவிஷனில் வந்துடும். சொல்கிறது புரியுதா? இங்கே இருந்த எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிற E இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? இங்கே டிவிஷனில் வந்துடும். அந்த ஸ்டெப்பு தான் அது. கிளியர்? H பை E இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். V0 ஈக்குவல் டு H பை E இன்ட்டு நியூ மைனஸ் ஃபை நாட் பை E அப்படின்னு கிடச்சிருக்கும். புரியுதா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து அவங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் C ஃபார்மெட்டு. ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்களா? இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் C. இதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நீங்கள் அதை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல ஸ்லோப் என்ன பாருங்கள். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கும்? இங்கே V0. கரெக்டாக? H பை E இந்த எக்ஸ் வந்து இங்கே வேரியபிள். இங்கே ஃப்ரீக்வன்சி வேரியபிள். எந்த ஃப்ரீக்வன்சினாலும் நம்ம இன்சென்ட் பண்ணியிருப்போம். அப்போது ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல்? இதிலேருந்து கம்பேர் பண்ணிங்கன்னா M ஈக்குவல் டு H பை E. சொல்கிறது புரியுதா? M வந்து எதுக்கு ஈக்குவல்? H பை Eக்கு ஈக்குவல். இந்த C வந்து மைனஸ் ஃபை நாட் பை E. C எதுக்கு ஈக்குவல்? கம்பேர் பண்ணி எடுத்திங்கன்னா மைனஸ் ஃபை நாட் பை Eக்கு ஈக்குவல். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்லோப் இங்கே எதுக்கு ஈக்குவல்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட்டாக அந்த லைன் என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்லோப் ஈக்குவல் டு H பை E. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல்? H பை Eக்கு ஈக்குவல். பிளாங்க் கான்ஸ்டன்ட் பை வேல்யூ ஆஃப் சார்ஜ். அதாவது ஈயோட வேல்யூ என்ன? 1.6 × 10⁻19. பிளாங்க் கான்ஸ்டன்ட் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த ரெண்டு ரேஷியோ எடுத்திங்கன்னா அதான் என்னது? இங்கே ஸ்லோப்பாக ஆக்ட் ஆகுது. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் தான் அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணால் தெரியும். திஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இட் ப்ரிடிக்ட்ஸ் தட் V0 வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கர்வ் ஸ்ட்ரெயிட் லைன். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? H பை E இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் டூரிங் இந்த ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த ஐன்ஸ்டீன் வந்து சொன்ன அந்த எக்ஸ்பிரஷனு
மில்லிகன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸ்டடி பண்ணியிருப்பார், அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மில்லிகன் பர்ஃபார்ம்ட் a series of experiments on photoelectric effect aimed disproving Einstein's photoelectric equation. அவர் எதை ட்ரை பண்ணியிருப்பார்? டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஓகேவா? இஃப் மெஷர் த ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்டைன்டு ஃபார் சோடியம் சிமிலர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டடி பண்ணுறாரு. அந்த ஸ்லோப் அதுக்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணி பார்க்குறாரு, எந்த டிஃப்ரெண்ட் கேஸ் எடுத்து எதுக்கு, சோடியம்க்கு. ஓகேவா? ஸோ அதில் அவருக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன கொண்டு வராருன்னா, இங்கே பாருங்கள், மில்லிகன் ப்ரூவ்ட் த வேலிடிட்டி ஆஃப் Einstein photoelectric equation instead of disproving it. அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஃபைனலாக எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி பண்ணும்போது ஐன்ஸ்டீனுடைய அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிப்பார். புரியுதா? ஸோ த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் photoelectric effect using the hypothesis of light quanta and experimental determination of values h and 𝜙0. ஓகே, இதெல்லாம் ஃபைனலாக அது ஸ்டோரி தான். வாங்க அடுத்தது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட். அடுத்தது பார்க்க போகிறது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட் எப்படி அப்படின்றத பார்க்குறோம். Photoelectric effect thus gave evidence to the strange fact that light is interaction with matter. லைட் வந்து எந்த கேஸில் நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னா interaction with matter behaved as if it was made quanta or packets of energy. each energy என்னது h𝛎. இதுதான் ஆக்சுவலாக இதில் நம்ம பார்ட்டிகல் நேச்சர் ஸ்டடி பண்ணும்போது லைட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி அந்த பாயிண்ட், லைட் வந்து ஓகே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, பேப்பர் டஃப்பாக இருக்குமா மாடரேட்டாக இருக்குமாவா? ஓகே, இது வந்து நமக்கு என்னென்னா நம்ம இப்படி இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்துட்டு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அவர் நினச்சிட்டு போயிட்டு கஷ்டமாக தான் டிஸப்பாயிண்ட் ஆகிடும். கஷ்டமாக அவர் நினச்சிட்டு போனால் மீன்ஸ் கஷ்டமாக நினச்சிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக வந்தாலும் சம்டைம்ஸ் அதுவும் டிஸப்பாயிண்ட் ஆக சான்ஸ் இருக்கும். நம்ம அந்த மைண்ட் செட்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம ஆக்சுவலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம சப்ஜெக்ட்டை தரவு பண்ணிவிடுவோம், கான்செப்டை தரவு பண்ணுவோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவோம். கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஈஸியாக வந்தால் நம்ம லக்கு, கஷ்டமாக வந்தாலும் மார்க் மேக்ஸிமம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பண்ண முடியும். ஏன்னா டஃப்பாக வந்தால் அது எல்லாருக்கும் டஃப் தான், கரெக்டு தானே, நமக்கு மட்டும் டஃப் கிடையாது. ஸோ அப்போ கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதில் பெஸ்ட்டாக மேக்ஸிமம் மார்க் என்ன பூஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ நம்ம அது பண்ணுறதுக்கான அந்த கான்செப்ட் பில்டிங் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அந்த கிவன் டூரேஷனில் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் என்னென்னு பார்த்துக்கணும். சரியா? ஸோ என்னுடைய ஒப்பீனியன் பர்சனலாக கேட்டிங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருக்குது, சான்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப டஃப்பாக வந்ததுனால என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ டஃப்பாக இது பண்ண மாட்டாங்க. நார்மலாக டேரெக்டாக கேட்டாலே ஃபிசிக்ஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டாங்க. அதில் டஃப் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸை சுத்தமாக தொட மாட்டாங்க. ஸோ மேபி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். கம்பேரிட்டிவ்லி 20-25 கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி. சரியா? ஆனால் சப்ஜெக்ட் நம்ம தரவு பண்ணி வச்சுக்கோம். நம்ம வந்து எது கேட்டாலும் அட்டன் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு சேஃப் ஜோன். எப்பயுமே நம்ம ஈஸி டஃப் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது அது நடக்கலன்னு நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் அப்படி ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட்டை தரவு பண்ணிவிடுவோம். எது கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம், என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் பார்த்துக்குவோம். அந்த மைண்ட் செட்டில் போனோன்னா நமக்கு ஈஸி டஃப்ன்ற பிரச்சனை இல்லை, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வரும். அது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம், நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாசிட்டிவ் அப்ரோச் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கொஷின் பேப்பர் ஈஸி டஃப்ன்ற நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வர முடியும். புரியுதா? ஸோ நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அப்போ ஈஸின்னு சொல்லுவோம், இதெல்லாம் தெரியல அப்போ டஃப்னு சொல்லுவோம். கொஷின் பேப்பர் டஃப் ஈஸின்றது ஃபைனலாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஸோ டோன்ட் வரி, அதை போட்டு ரொம்ப குழம்பிக்காதீங்க. நீங்கள் சப்ஜெக்ட்டை தரவு பண்ணுங்கள், இந்த தடவை நல்லா கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குட். Is the light quantum of energy to be associated with the particle? ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக கொஷின். Einstein arrived the important result that light quantum can also associated with momentum. லைட்டுக்கும் ஒரு மொமெண்டம் இருக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. யார்? ஐன்ஸ்டீன். நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட்டிகளுக்கு பார்த்துருக்கோம் கரெக்டாக. மொமெண்டம் P = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆனால் இங்கே லைட் பார்ட்டிகளுக்கு அவர் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு, மொமெண்டம் இருக்குது. அந்த மொமெண்டமுடைய ஃபார்முலா என்ன சொல்கிறாரு, P = h𝛎/c. லைட்டுடைய மொமெண்டம் ஃபார்முலா மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டானுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அவர் என்ன அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாரு, h𝛎/c-க்கு ஈக்குவல். h𝛎ன்றது ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி ஆஃப் த நியூன்றது ஃப்ரீக்வன்சி, h𝛎ன்றது என்னது, எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் பை c-ன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். அது எடுத்துக்க விஷயம் எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டானுடைய மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. புரியுதா? நார்மலாக மேட்டர் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மொமெண்டம் ஃபார்முலா P = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. புரியுதா? அது அதனுடைய மொமெண்டம்.
லைட் பார்ட்டிகளுக்கான மொமெண்டம், அந்த ஃபோட்டானுக்கான மொமெண்டம் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, hν/c. அதை தாங்க ஹைலைட் பண்ணுறாரு. அதுக்கு மொமெண்டம் இருக்குது. எப்போ இது வந்து பார்ட்டிகல் கூட அசோசியேட் பண்ணும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். A definite value of energy as well as momentum is a strong sign that light quantum can be associated with the particle. ஸோ அதனால் பார்ட்டிகல் கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். பார்ட்டிகல் நேச்சர் கூட அதை கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பார்ட்டிகளுக்கு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருப்போம், இதுக்கு முன்னாடி மொமெண்டம் கால்குலேட் பண்ணிருக்கிறோம். இப்போ ஃபோட்டானுக்கு நம்ம மொமெண்டம் கால்குலேட் பண்ணுறதுனால அதுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? திஸ் பார்ட்டிகல் வாஸ் லேட்டர் நேம்ட் அஸ் ஃபோட்டான். அந்த பார்ட்டிகளுக்கு தான் அவர் என்ன நேம் கொடுக்குறாரு கடைசியாக, ஃபைனலாக என்ன நேம் கிடைக்குது, ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? ஃபோட்டான்ன்றது அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. இட் ஆக்ட் அஸ் ஏ பார்ட்டிகல் நேச்சர். லைட்லேருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகல் நேச்சர் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு அவர் கொடுக்குற நேம் ஃபோட்டான். புரியுதா? த பார்ட்டிகல் லைக் பிஹேவியர் லைட் வாஸ் ஃபர்தர் கன்ஃபார்ம் 1924 எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் காம்ப்டன் ஆன் ஸ்கேட்டரிங் ஆஃப் எக்ஸ்ரே ஃப்ரம் த எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வாஸ் அவார்டு நோபல் பிரைஸ். இதெல்லாம் வந்து ஸ்டோரி, இதெல்லாம் அப்புறமா படிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலாக வி கேன் சம்மரைஸ் ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் as follows. இப்போ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அனதர் இம்பார்ட்டண்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினோ இல்லை அசர்ஷன் பேஸ்டு கொஸ்டின்லையோ வரதுக்கு முக்கியமான ஹெட்டிங் இது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளோ முக்கியன்றதை உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வித் மேட்டர், இன்ட்ராக்ஷன் ஆஃப் radiation with matter, radiation behaves as if it is made up of particles called என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டான்னு சொல்கிறாங்க. ஃபோட்டான்னா என்னன்றதுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஃபோட்டான்னா என்னது, லைட் ரேடியேஷன் பார்ட்டிகிள் வந்து இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர் பார்ட்டிகிள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுச்சுன்னா தட் டைம் தட் லைட் எனர்ஜி லைட் ஃபோட்டான்ஸ் அந்த பார்ட்டிகிள் லைட் பார்ட்டிகளுக்கு நேம் அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்டை கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. ஈச் ஃபோட்டானுக்கு எனர்ஜி இருக்குது. அதனுடைய ஃபார்முலா E = hν. அதனுடைய ஃப்ரீக்வன்சி இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி கிடச்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டமுடைய ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டானுக்கு மொமெண்டம் இருக்கும் hν/c. அண்டு அதனுடைய ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வேக்கம் நமக்கு தெரியும் 3 × 10⁸ m/s. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆல் ஃபோட்டான்ஸ் லைட் ஆஃப் a particular frequency nu or wavelength lambda have same energy. அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. என்னன்னா சேம் எனர்ஜி. இப்போது அதை சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ ரெட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரெட் கலரில் என்ன ஆகுது, நிறைய ஃபோட்டான்ஸ் வெளியில் வருது. அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜியுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், E = hν. அந்த ரெட் கலருடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூ என்ன இன்ட்டு h மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் த எனர்ஜி வேல்யூ. தட் எனர்ஜி இஸ் சேம் ஃபார் ஆல் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் ஃப்ரம் த ரெட் லைட். சொல்கிறது புரியுதா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் ஒன்றுடைய எனர்ஜி சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஃப்ரீக்வன்சி ஒரே ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது அதுதான் சொல்லியிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா, வேவ் லென்த் கூட எப்படி கனெக்ட் பண்ணுவோம், நம்ம எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க, E = hν. இப்போ ஸ்பீடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு இல்லையா, ஸ்பீடு வேவ் லென்த் இது நம்ம ரே ஆப்டிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம், வேவ் ஆப்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெலாசிட்டி V = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். இப்போ கூட முன்னாடி ஒரு டாப்பிக்கில் அதை பார்த்தோம். கரெக்டாக? வெலாசிட்டி = ஸ்பீடு, V = என்ன எழுதுவோம், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். அப்போது இதை நம்ம என்ன எழுதலாம், V/λ = ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாமா? இந்த நியூ இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நமக்கு ஃப்ரீக்வன்சி நியூ கண்டுபிடிக்கிறோம். வேவ் லென்த் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா V/λ = நியூ. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஸ்பீடு/λன்னு எழுதலாம். வேக்கமாக இருந்தால் இது எனி மீடியம்கான ஃபார்முலா. வேக்கமாக இருந்தால் V எதுக்கு ஈக்குவல், C-க்கு ஈக்குவல். C-ன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், தட் இஸ் ஆல்சோ வெலாசிட்டி. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், C/λ = நியூ அப்படின்னு எழுதலாமா? இப்போது இந்த நியூக்கு பதிலாக நான் வேக்கமில் தான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நியூக்கு பதிலாக C/λன்னு எங்கே எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் எனர்ஜியோட இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கூட எழுதுனீங்கன்னா hc/λ. வேவ் லென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இப்படி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டாங்கன்னா எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, hν. ஸோ ஃபைனலாக ஃபோட்டான் எனர்ஜி நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம், ஸோ ஃபோட்டான் எனர்ஜி E = in terms of frequency எழுதுனா hν. தட் ஆல்சோ கரெக்ட். வேவ் லென்த் கூட இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா என்ன வரும், hc/λ. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா.
எனர்ஜியோடைய ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். போலாமா அடுத்தது? ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுதான் h nu ஆர் hc பை லாம்டா. மொமெண்டம், மொமெண்டம் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க. மொமெண்டம் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்குறோம், மொமெண்டம் என்ன கொடுத்துருக்கோம், ஃபோட்டானுடைய மொமெண்டம், மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் கரெக்டா, p is equal to h nu by c அப்படின்னு பார்த்துருக்குறோம் கரெக்டாக. அதான் நாங்கள் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக, மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு h nu by c. அப்போ இதில் வந்து நம்ம லேம்டா கொண்டு வரணும்னா இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன வரும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, c is equal to nu into lambda, speed equal to frequency into wavelength. அப்படின்னா இங்கே நான் என்ன கொண்டு வரேன், c by nu எதுக்கு ஈக்குவல், லேம்டாவா. இங்கே எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், nu by c இருக்கா. அப்போ என்ன பண்ண, இதை நான் ரெசிப்ரோக்கில் எழுதலாமா, இந்த டேர்மை இதை ரெசிப்ரோக்கில் எழுதிங்கன்னா nu by c equal to 1 by lambda. சொல்கிறது புரியுதா பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு nu by c இருக்குது இங்கே, ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, c by nu equal to lambda அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ரெசிப்ரோக்கில் எழுதுனா எனக்கு nu by c equal to 1 by lambda கரெக்ட் தானே. அப்போ nu by c போல நான் 1 by lambda எழுதுனா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், h into nu by c replaced by 1 by lambda, சிம்பிளி என்ன கிடைக்கும், h by lambda. அப்போது ஒரு ஃபோட்டானுடைய மொமெண்டம் எழுதணும்னா ஃப்ரீக்வன்சியில் எழுதணும்னா ஃபைனலாக எப்படி எழுதணும், மொமெண்டம் p is equal to ஒன்று h nu by c எழுதலாம், அதர்வைஸ் h by lambda அப்படின்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா. ஸோ மொமெண்டம், ஃபோட்டானுடைய மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும், h nu by c. வேவ் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா h by lambda யூஸ் பண்ணி ஃபோட்டானுடைய மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நியூ கொடுத்தாங்கன்னா e is equal to h nu, வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா hc by lambda. இதுதான் ஆக்சுவலாக இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. ப்ராப்ளமில் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிவன் டேட்டா கொடுப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஐன்ஸ்டீனுடைய அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது முடிக்கல இல்லையா. ரைட், வாட் எவர் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் பை இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கிவன் வேவ்லென்த் தேர் இஸ் ஒன்லி இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். அது ஆல்ரெடி பார்த்தாச்சு, திரும்ப அதே பாயிண்ட் தான். ஸோ இந்த ஃபோட்டான் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபோட்டான் எனர்ஜி. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜியை டிசைட் பண்ணுறது திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ரீக்வன்சி தான் ஆர் வேவ் லென்த் சொல்லலாமே தவிர எது டிசைட் பண்ணாது, இன்டென்சிட்டி டிசைட் பண்ணாது. புரியுதா. ஃபோட்டான் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அந்த வார்த்தையை திரும்ப ஹைலைட் பண்ணிக்கோங்க, இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி உங்களுக்கு சேஞ்ச் ஆனால் என்ன ஆகாது, எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. எனர்ஜி இஸ் அ டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த். இது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி எது கூட தான் கனெக்ட் பண்ண முடியும், ஒன்று ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணலாம் ஆர் வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ண முடியாது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. எனர்ஜி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. புரிஞ்சுதா, கிளியர், தெளிவாக புரிஞ்சுதா. ரைட், போலாம் அடுத்தது. வாங்க, வணக்கம் கற்பகம், வெல்கம். புரிஞ்சுதா, போலாம் அடுத்தது. எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே போய் ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லை அப்புறமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் யாராவது இப்போ தான் கிளாஸ் வந்து இப்போ தான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் புரியல இல்லை என்ன டவுட்ன்றது பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன உங்களுக்கு டவுட்டோ அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா. ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். சரியா, யாராவது இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காதீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரைட்டு, ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கேட்டாங்கன்னா கிடையாது, ஃபோட்டானுக்கு சார்ஜே கிடையாது.
ஃபோட்டான் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அதில் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஸோ ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகேவா, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் ஆர் நாட் டிஃப்ளெக்டட். அது எதனால் டிஃப்ளெக்ட் ஆகாது? எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலே டிஃப்ளெக்ட் ஆகாது. அண்ட் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது டிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் டிஃப்ளெக்ட் ஆகாதுன்னா, டிஃப்ளெக்ட் ஆகணும்னா அது சார்ஜ்டு பார்ட்டிகலாக இருக்கணும். லைக் சார்ஜ் தான் ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் ஆகும். அப்போது அதற்கான அந்த ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜ் அந்த இடத்துல இருக்கணும், அதுக்கு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாது அந்த இடத்துல. கரெக்டாக அதில் எந்த சேஞ்ச் அது நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா எதுவும் ரியாக்ட் பண்ணாது. அப்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டான்ஸை நீங்கள் இன்சிடென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் நோ, பிகாஸ் ஃபோட்டான்ஸ் ஆர் நியூட்ரல். கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இன்னும் ஃபோட்டான் பார்ட்டிகல் கொலிஷன், ஃபோட்டான் வந்து பார்ட்டிகல் கூட கொலைட் ஆகும்போது ஆர் ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் சொல்லுவாங்க. த டோட்டல் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கன்சர்வ்டு. இந்த பாயிண்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டோட்டல் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ரெண்டுமே கன்சர்வ்டு இந்த கேஸில். எப்போ டோட்டல் மொமெண்டம் எனர்ஜி, இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃபோட்டான் பார்ட்டிகல் கொலிஷன், அப்போ ஃபோட்டான் பார்ட்டிகல் கொலிஷன் நடக்கும்போது, அதாவது ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் நடக்கும்போது டோட்டல் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ்டு, டோட்டல் மொமெண்டம் ஆல்சோ கன்சர்வ்டு, ரெண்டுமே கன்சர்வ்டாக இருக்கும். இதெல்லாம் அதனுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம படிக்கிற கேஸில். ஹவெவர் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்டு. ஆனால் அதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நாட் கன்சர்வ்டு. ஹவெவர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னால் என்னது? எவ்வளோ லைட்டு பார்ட்டிகல்ஸ் இன்சிடென்ட் ஆகிருக்குதோ, ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகிருக்குதோ அது வந்து கன்சர்வாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபோட்டான்ஸ் மே not be conserved in a collision. சொல்றது புரியுதா? may not be conserved in a collision. So the photon may be absorbed a new photons. அதனால என்ன நடக்கும்? the photon may be absorbed or a new photon may be created. அந்த கன்சர்வ் ஆகாமல் போகுதுன்னா அதனால என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா நியூ ஃபோட்டான் ஒன்று கிரியேட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், சிலது ரிட்டர்ன் வராமல் போகும். புரியுதா? இன்சிடென்ட் ஆகிற எல்லா லைட்டுமே ஃபோட்டான்ஸ் எஜெக்ட் ஆகும், ஈக்குவலாக எஜெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் சம்டைம்ஸ் இருக்காது. ஃபியூ அந்த ஃபோட்டான்ஸ் எனர்ஜி இருக்குல்ல, அது என்ன ஆகும்? சம்டைம்ஸ் அப்சர்வ் பண்ணிடும், இல்லைன்னா சம்டைம்ஸ் நியூ ஃபோட்டான்ஸ் கிரியேட் ஆகிடும். அதனால இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது கால்குலேட் பண்ணுறதுல அந்த கன்சர்வேஷன் லா ஆஃப் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணும்போது அது மேபி நாட் கன்சர்வ்டு, அது கன்சர்வ்டு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன? எனர்ஜி, அதாவது டோட்டல் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது, ஃபோட்டான் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது டோட்டல் எனர்ஜி மொமெண்டம் டெஃபினெட்லி கன்சர்வ்ட், பட் எது கன்சர்வ்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரிமெம்பர் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. ரைட். நெக்ஸ்ட்டு வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் என்னது? இது வந்து என்னது? பார்ட்டிகளுக்கு இதுக்கு பார்த்துட்டோம். ஃபோட்டான் வந்து எப்படி பார்ட்டிகல் நேச்சர் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போது ஐடியா என்ன அப்படின்னா, டி ப்ராக்லியோட ஐடியா என்னென்னா, நேச்சுரல்லேருந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து கம்பேரிசன் பண்ணி ஒரு ஐடியா ட்ரை பண்ணுறாரு. இப்போ வந்து லைட்டு வேவுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிச்சு. பார்ட்டிகிள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது லைட் அந்த வந்து ஃபோட்டான் வந்து இட் ஆக்ட் ஆஸ் ஏ பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி பார்ட்டிகிள் நமக்கு தெரியும். கரெக்டாக? அதாவது எலக்ட்ரான், புரோட்டான் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பார்ட்டிகிள். இது வந்து ஏன் வேவ் நேச்சர் ஆக்ட் ஆகக்கூடாது? இதுதான் என்னது டி ப்ராக்லியோடைய டவுட்டு. இதை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த ஐடியாவை கிரியேட் பண்ணுறாரு. இதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும்போது ஏன் இதுக்கு பார்ட்டிகல் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த பார்ட்டிகுலர் மேட்டருக்கு வேவ் நேச்சர் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஸ்டடி பண்ணும்போது தான் ஒரு அதுக்கு வேவ் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டு அதனுடைய வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறாரு. அந்த வேவ் லென்த்துக்கு நம்ம கொடுக்குற நேம் என்னது? டி ப்ராக்லி வேவ் லென்த். புரிஞ்சுதா? தெளிவா? ரைட். இப்போ அந்த என்னென்ன அந்த ஐடியாவை எப்படி கொண்டு வந்துடலான்னு பார்ப்போம். இந்த டூயல் ஃபைனலாக இப்போ வந்து லைட்டுக்கு என்ன நேச்சர்? டூயல் நேச்சர். அது வேவாகவும் இருக்கும், பார்ட்டிகலாகவும் இருக்கும். டூயல் வேவ் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். ஓகேவா? என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் ஜென்ரல் comes out clearly what we have learned in this and the preceding chapters. ஸோ இந்த சாப்டரில் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப்
லைட்டை படிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டு நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போ லைட்டுக்கு என்ன நேச்சர் இருக்குது? டூயல் நேச்சர் இருக்குது. லைட்டுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது. ஆஃப்டர் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டோம். லைட்டு பார்ட்டிகலாக வேவ்னு கேட்டாங்கன்னா லைட் ஹேஸ் போத் ப்ராப்பர்ட்டி பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர். நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது இட் ஆக்ட் ஆஸ் ஏ வேவ், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் போலரைசேஷன். இந்த பிரின்சிபல் பற்றி ஸ்டடி பண்ணும்போது த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் இட் ஆக்ட் ஆஸ் ஏ வேவ். புரியுதா? when a particle when a photon interact with or light energy interact with matter, then the photon act as a particle. So the light is a dual nature property. Okay, next the wave nature of light shown up in the phenomena. அதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இதெல்லாம் வேவ் நேச்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு. on the other hand, photoelectric effect and Compton effect which involve what? Energy and momentum transfer. Radiation behaves as if it is made up of bunch of particles, the photons. Whether a particle or wave description is best suited for understanding the experiment depends on the nature of experiment. Okay, for example, in the familiar phenomena seeing the object of our eye, both the descriptions are important. So the gathering and focusing mechanism of light by the eye lens is well described in the wave nature, but this absorption of the rods and cones records is actually ஒரு கம்பேரிசன் தான், அது நமக்கு நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள், டே டு டே லைஃப்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெட்டிங் போயிடலாம். ஏ நேச்சுரல் கொஷின் அரைசஸ். இங்கே தான் ஆக்சுவலாக அந்த டி ப்ராக்லிக்கு வந்து அந்த டவுட். இஃப் ரேடியேஷன் ஹேஸ் டூயல், ரேடியேஷன் ஹேஸ் டூயல் என்னது? லைட் பார்ட்டிக்கு. புரியுதா? அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லைட் எனர்ஜிக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்குன்னா, வேவ் பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னா அவருடைய கொஸ்டின் என்ன வருது? நேச்சர்லேருந்து கம்பேர் பண்ணி மைட் நாட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நேச்சர் த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் எக்ஸெட்ரா ஆல்சோ எக்ஸிபிட் வாட்? ஏன் அதுக்கு வேவ் கேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் அவருடைய அந்த நேச்சுரல் இன்னும் அந்த நம்ம டே டு டே லைஃபுக்குள்ளே பார்க்கக்கூடிய அந்த நேச்சுரல் விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கும்போது ஏன் இதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த ஐடியா தான் அவருக்கு இங்கே வருது. ஸோ in 1924 த ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட் லூயிஸ் விக்டர் டி ப்ராக்லி, ஓகேவா, அவர் என்ன பண்ணார்? புட் ஃபார்வர்ட் த ஹைப்போதீசிஸ் தட் மூவிங் particles of matter should display wave like properties சொல்றாரு under suitable conditions. அதுக்கான சில கண்டிஷன் அவர் கொடுக்குறாரு. he reasoned that nature was symmetrical அப்படின்னு சொல்றாரு. நேச்சர் வந்து சிமெட்ரிக்கல், ஏன்னா இதில் பார்ட்டிகல் வேவ் நேச்சர் இருந்தால் இதுக்கும் என்ன இருக்க முடியும்? அதில் வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும்போது லைட்டுக்கு இதுக்கு வேவ் நேச்சர் இருக்க முடியும், பிகாஸ் சிமெட்ரி ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு அவருக்கு ரீசன், ஹி ரீசன்ட் தட், அதை வச்சு தான் அந்த ஐடியாவை கொண்டு வராரு. தட் த டூ பேசிக் ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் மேட்டர் அண்ட் எனர்ஜி மஸ்ட் ஹேவ் சிமெட்ரிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் ரேடியேஷன் ஷோஸ் டூயல் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ ஷுட் மேட்டர். ஓகே, டி ப்ராக்லி ப்ரப்போஸ் தட் வேவ் லென்த், அவர் ஒரு வேவ் லென்த் சொல்கிறாரு, அது என்னது? லாம்டா. டி ப்ராக்லி ஒரு வேவ் லென்த்தை கொண்டு வராரு அசோசியேட்டட் வித் பார்ட்டிக்கல் மொமெண்டம் பி. பார்ட்டிக்கல் மொமெண்டம் பின்னா என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டாக அதான மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். அது கூட வேவ் லென்த்தை வந்து இன்டர்லிங்க் பண்ணுறாரு. அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சரில் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுதா அவர் ஒரு ஐடியா எடுத்து அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்குது. அப்புறம் மொமெண்டம், பார்ட்டிக்கல் மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அது ரெண்டு இன்டர்லிங்க் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வேவ் லென்த்தை கொண்டு வராரு. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இதற்கு பாருங்க, இதுதான் அந்த ஈக்குவேஷன். டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. லாம்டாவை என்ன சொல்கிறாரு? லாம்டா ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் பை த மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கிள். புரியுதா? அப்போ மொமெண்டமுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் லாம்டா P is equal to momentum எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, பிகாஸ் P is equal to mv. அதிலிருந்து அவர் வந்து ஒரு வேவ் லென்த் கொண்டு வராரு. இதுக்கு நேம் தான் என்னது? இந்த வேவ் லென்த்துடைய நேம் என்ன? டி ப்ராக்லி வேவ் லென்த். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். வேர் m is the mass of the particle and v its speed. ஸோ அந்த வேவ் லென்த் டி ப்ராக்லி ரிலேஷன் அண்ட் த வேவ் லென்த் லாம்டா ஆஃப் த மேட்டர் வேவ் இஸ் கால்டு டி ப்ராக்லி வேவ் லென்த். புரியுதா? என்னது? எதனுடைய வேவ் லென்த்துக்கு? மேட்டர் வேவுடைய வேவ் லென்த்துக்கு. புரியுதா? அதாவது ஃபோட்டானுடைய வேவ் லென்த்துக்கு அவர் கனெக்ட் பண்ணலை, மேட்டர் வேவ் லென்த். அதாவது அவர் ஆக்சுவலாக உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, இப்போ நம்ம ஒரு ஈஸியாக அதை புரிஞ்சது ஒரு ஐடியா எடுத்தோம்னா, இப்போ இது வந்து ஒரு ஆட்டம் எடுக்கிறீங்கன்னா இது நியூக்ளியஸ், கரெக்டாக? சென்ட்ரலில் வந்து நமக்கு நியூட்ரான்,
புரோட்டான் இருக்குது, நியூக்ளியஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுது. கரெக்டாக? இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் நமக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஷெல் நம்ம தெரியும் இல்லையா, ரிவால்வ் ஆகிட்டு வரும்போது ஆக்சுவலாக அது வந்து அந்த ஆர்பிட்டில் எக்ஸாக்டாக அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் அது ரிவால்வ் ஆகலை. அவர் என்ன ஐடியா கொடுக்க வராருன்னா அது வந்து வேவ் பேட்டர்னில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? இப்போ இதான் எலக்ட்ரான்னா, எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டில் லைக் இந்த மாதிரி வேவ் நேச்சரில் இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுது லைக் திஸ். புரியுதா? எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் இப்படி வேவ் பேட்டர்னில் தான் அந்த சர்க்கிளில் சுற்றி வருது, டைரெக்டாக சர்க்குலர் பேட்டர்னில் சுற்றி வரல, இந்த மாதிரி தான் சுற்றி வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதான் என்னது, அதுக்கு இப்போ இந்த மாதிரி வேவ் இருந்தால் இதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அந்த வேவ் லென்த் அவர் என்ன சொல்கிறாரு, டி ப்ராக்லி வேவ் லென்த். அப்போ இது ஒரு மொமெண்டமில் சுற்றி வரதுனால P is equal to mass into velocity, அதை ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி lambda is equal to என்ன சொல்லியிருக்காரு, h/p, அந்த P is equal to mv, ஸோ lambda is equal to h/mv அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த். இதை தான் அவருங்க கொண்டு வராரு. ஸோ m is mass of the particle சொல்லிட்டாரு இல்லையா. த டூயல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர், ஸோ மேட்டருக்கு வேவ் லென்த் இருக்குன்னு அவர் சொல்ல வராரு, அதான் அவருடைய மீனிங். அதை வச்சு அவர் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ டூயல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர் இஸ் எவிடென்ட் டி ப்ராக்லி ரிலேஷன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் வேவ் வைல் on the right hand side the momentum p is a typical attribute of the particle. so Planck constant h relate with two attributes. அதாவது வேவ் லென்த் வந்து நமக்கு எதில் படிப்போம், வேவ் நேச்சருக்கு தான் படிப்போம். கரெக்டாக? லாம்டான்றது என்னது, வேவ் லென்த். வேவ் லென்த்ன்றது எதுக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி வரக்கூடிய, அதாவது வேவ் நேச்சர் இருக்கக்கூடிய காம்பனண்ட் தான் நம்ம வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் மொமெண்டம் நம்ம ஜென்ரலாக எது கால்குலேட் பண்ண, பார்ட்டிகல் நேச்சருக்கு. அதை ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி புதுசாக அதை கொண்டு வர அந்த ஈக்குவேஷன் தான் என்ன சொல்கிறாங்க, டி ப்ராக்லி வேவ் லென்த். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. எதனுடைய மொமெண்டம் கூட, பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் ஃபோட்டான் பார்த்தோம் இல்லையா, P is equal to h/c, அந்த மொமெண்டம் இந்த வேவ் லென்த் டி ப்ராக்லி வேவ் லென்த்து கூட ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம். அந்த வேவ் லென்த் ரிலேஷன் கொண்டு வர போகிறோம். ஃபார் எ மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் இஸ் பேசிக்கலி ஹைப்போதிசிஸ் whose validity can be tested only by experiment. However, it is interesting to see this satisfied also by photon. இந்த ஈக்குவேஷனை ஃபோட்டானுக்கும் ரிலேட் பண்ண முடியும். எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு ஃபோட்டானுடைய எக்ஸ்பிரஷன் தெரியும். மொமெண்டம் ஃபார்முலா என்னது, P is equal to h/c. லாம்டா எதுக்கு ஈக்குவல், இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் h/p-ஆ. அப்போ இதிலிருந்து h/p கொண்டு வாங்க பார்ப்போம். இதில் h/p கொண்டு வரலாம் இல்லையா, இந்த இப்படி கொண்டு வாங்க. ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹச்சிங் வந்தால் என்ன ஆகிடும், இங்கே பாருங்கள், P ப்ராடக்ட்டில் இருக்கிற ஹெச் டிவிஷனில் வந்துருமா, கரெக்டு தானே. இங்கே n/c இருக்கும். இதை நமக்கு எனக்கு இங்கே h/p தானே வேணும். அப்போ ரெசிப்ரோக்கில் எடுத்துனா என்ன ஆகிடும், h/p எனக்கு கிடைச்சிடும் இல்லையா. h மேலே போட்டு p கீழே வந்துடும். c/v எதுக்கு ஈக்குவல், c/v. அப்போது டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா எதுக்கு ஈக்குவல், h/pக்கு ஈக்குவல். h/p நான் எதுக்கு ஈக்குவல்னு எழுதலாம், c/v எழுதலாமா. கேன் ஐ ரைட் லைக் திஸ், c/v. புரியுதா? அப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த்தை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், h/p டி ப்ராக்லி வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு h/pன்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் வாட், c/v. cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் பை நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ஃபோட்டான் என்னது அதனுடைய ஃப்ரீக்வன்சி. அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மொமெண்டம் P is equal to mv, நியூமரேட்டர் என்னது Planck constant h. அந்த ரேஷியோ ரெண்டுமே என்னது எதுக்கு ஈக்குவல், டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு ஈக்குவல். அதை தான் கொண்டு வந்திருக்காரு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/pன்னு சொல்ல முடியும் இப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த்து. அதர்வைஸ் வாட், c/v ஃபோட்டான் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணி அதனுடைய வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணும்போதும் இதனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? கிளியர்? இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே கடைசியாக கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அவ்வளோதான். இது ஆக்சுவலாக திஸ் இஸ் த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் விச் ஃபோட்டான் இஸ் குவாண்டம் ஆஃப் எனர்ஜி அண்டு மொமெண்டம். புரியுதா? ஸோ ஃபோட்டானோட எனர்ஜி வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், அதனுடைய எனர்ஜி கால்குலேட் பண்ணி ஈஸ் ஈக்குவல் டு h/v, அதுக்கப்புறம் அதுக்கு மொமெண்டம் P is equal to h/v/c. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஃபோட்டானாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது, பார்ட்டிகல் நேச்சராக ஸ்டடி பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் அவர் அந்த கேஸ் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க, அந்த மேத்தமெட்டிக்கல் வேல்யூ. ஸோ த வேவ் லென்த் இஸ் ஸ்மால் தட் பியாண்ட் த மெஷர்மெண்ட். ஸோ த ரீசன் ஒய் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப் டு நாட் ஷோ வேவ் லைக் ப்ராப்பர்ட்டி. ஏன் வந்து நம்ம அந்த வேவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க முடியல டே டு டே லைஃப்பில் ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஏன் வந்து ஒரு மேட்டர் வேவுடைய
அந்த வேவ் நேச்சர் பெருசாக நம்ம ஸ்டடி பண்ணுறது இல்லைனா அதனுடைய வேவ் லென்த் வந்து வெரி வெரி ஸ்மால். நீங்கள் ஆக்சுவலாக அந்த வேவ் லென்த் விசிபிளே பண்ண முடியாது. இப்போ அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இப்படி சுற்றுன்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் மேக்ரோஸ்கோபிக் ஸ்டடி லெவலில் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது யூ கேனாட் see that வேவ் லென்த். இட் லுக்ஸ் லைக் எக்ஸாக்டாக அது சர்க்குலரில் மாதிரி தான் சுற்றுற மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம அது பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் சபாட்டாமிக் பார்ட்டிகலாக நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப டெப்த்தாக இன்சைடில் ஸ்மாலஸ்ட் சைஸில் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, டெய்லி லைஃப்பில் do not show wave like properties. On the other hand, the subatomic domain, the wave character of particle is significant and measurement. எப்போ ரொம்ப ஸ்மால் சைஸாக படிக்கும்போது இந்த வேவ் நேச்சர் ரொம்ப முக்கியம். மேக்ரோஸ்கோபிக் லெவலில் வேவ் லென்த் ஸ்மாலாக இருக்கிறதுனால அது பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. கிளியர்? டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொஷின்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க முடியாது. நம்ம கொஷின்ஸை மட்டும் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எப்படி கொஷின்ஸ் வந்துன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின் அனாலிசிஸ் தனியாக பண்ணும்போது இந்த சாப்டருக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ அது எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்? இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஒன் கிராஃபு, செகண்ட் ஒன் கிராஃப். இந்த பக்கம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டு, இங்கே இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், என்ன பார்த்தோம், இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருக்குது, அந்த கேஸ் தான் எடுக்கிறோம். அப்போ கண்டிப்பாக எஜெக்ஷன் நடக்கும். இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? அப்போது எது கரெக்டு? இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ், கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ், தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. தெரியுதா? ஏன் ரீசன்? இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டு கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச் இன் கரண்ட்னா தப்பு. அதுக்கப்புறம் என்னது, ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் என்ன கிடையாது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும், கைனட்டிக் எனர்ஜி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் அதுக்கு ரிலேட்டடே தவிர கரண்ட் அதுக்கு ரிலேட்டட் கிடையாது, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதனால் இதுவும் தப்பு. புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அதுக்கான ஆன்சர். இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2025 கரண்ட் கொஷின். இந்த வருஷம் எழுதுனாங்க இல்லையா இந்த பேட்ச், அவங்களுக்கு தான். இதில் எதாவது டஃப்பாக இருக்கா உங்களுக்கு? சப்ஜெக்ட் புரியணும், அவ்வளோதான். சப்ஜெக்ட் புரிஞ்சு தான் அட்டன் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு பாசிபிளாக தான் இருந்தது. அது அவ்வளோ டஃப்பும் கிடையாது. புரியுதா? என்ன ப்ராப்ளம்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஆவரேஜாக வந்து லாஸ்ட் முன்னாடி இயர்ஸில் மாடரேட்டாக அந்த ஈஸி லெவலில் கொஷின்ஸே வந்துனே இருந்ததுனால திடீர்னு கொஞ்சம் டஃப் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டோடனே அது ரொம்ப டஃப்பாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபிசிக்ஸை. அதனால தான் அந்த பிரச்சனை நமக்கு. சரியா? நம்ம பேரலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இல்லை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா இந்த பயம் நமக்கு இருந்திருக்காது. பட் எனிவே எல்லாருமே இப்போ கொஞ்சம் அவேராக இருப்போம். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் தரவு பண்ணிவிட்டு எப்படி கட்டலாம் ஆன்சர் அட்டன் பண்ணுறோம் அந்த மைண்ட் செட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இஃப் c is the velocity of light in free space, the correct statements about photon among the following. இதில் வந்து ஃபோட்டானை பற்றி சொன்னதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் ஹைலைட் பண்ணி சொன்னோம் இல்லையா, ஃபோட்டானை பற்றி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராலும் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், அசர்ஷன் கொஸ்டினும் இல்லை மாதிரி இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் கொடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் கரெக்ட் இல்லை ராங் அந்த மாதிரி நமக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புரியுதா? ரைட். எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க, த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு hν சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் E ஈக்குவல் டு hν, இது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ தான் படித்தோம். ஃபோட்டானோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவல், hν ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக கரெக்ட். ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புரியுதா? த வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் வந்து சி, கரெக்டு தானே? வேக்கமில் ஃபோட்டானோட ஸ்பீடு என்ன, சி தானே? அதானே நம்ம வேக்கம் தான் படிக்கிறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது என்ன வருது, அதான் ஃபோட்டானுடைய ஸ்பீடும். ஸோ தட் ஆல்சோ கரெக்ட். அதையும் நம்ம அங்கே பார்த்தோம். த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டானுடைய ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? மொமெண்டம் P is equal to hν/c. இப்போ தானே டெரிவேஷனில் காமிச்சேன், டி ப்ராக்லி வேவ் லென்த்தில் அதை காமிச்சேன். தட் ஆல்சோ கரெக்ட். அப்புறம் பாருங்கள், இன் ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் பாருங்கள், எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ணேன் இங்கே. த ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் டோட்டல் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கன்சர்வ்டு. ரெண்டுமே கன்சர்வ்டு நாங்கள் ஹைலைட் பண்ணால் நான் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். கரெக்டாக? டோட்டல் மொமெண்டம் அண்டு டோட்டல்
எனர்ஜி ரெண்டுமே என்னது கன்சர்வ்டு எப்போ ஃபோட்டான் எலக்ட்ரான் கொல்யூஷன் நடக்கும்போது தட் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு கரெக்டாக எது மே நாட் பி கன்சர்வ்னு சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து மே நாட் பி கன்சர்வ்டு சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜியும் என்னது மொமெண்டமும் கன்சர்வ்டு ரிமெம்பர் தட் பாயிண்ட் அதுவும் கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணலை ஃபோட்டான் போசஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டானுக்கு என்ன கிடையாது சார்ஜே கிடையாதா ஏன் இது தப்பு ஆக்சுவல் ஆன்சர் என்ன வரணும் நியூட்ரல் ஸோ பாசிட்டிவ்ன்றது என்னது ராங் அப்போ இது தப்பு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபோட்டானை பற்றி அவங்க சொன்னதில் எதெல்லாம் கரெக்டு ஏ கரெக்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு பி கரெக்டு சி கரெக்டு டி கரெக்டு இது தப்பு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் given below அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எதெல்லாம் பாருங்கள் ஏ அண்ட் பி ஒன்லி கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு 4மே இங்கே கரெக்டுன்னு பார்த்துட்டோம் அதானே பார்த்தோம் அப்போ அடுத்து எங்கே இருக்குது பாருங்கள் ஏபிசிடி கரெக்டா ஃபஸ்ட்டும் கரெக்டு செகண்டும் கரெக்டு ஏவும் கரெக்டு பியும் கரெக்டு சியும் கரெக்டு டியும் கரெக்டு ஸோ அதனால் இதுவும் கரெக்டு எது கிடையாது இது கிடையாது ஏசி டி வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க டி தப்பு இதுலேயும் ஆப்ஷன் டி வருது அதுவும் தப்பு ஆப்ஷன் டி கண்டிப்பாக என்ன கிடையாது இது பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது இது நியூட்ரல் டி ஆப்ஷன் வரது எல்லாமே தப்பாகிடும் சாரி டி இல்லை இ ஐம் சாரி இங்கே 5 ஆப்ஷன் இல்லையா எஸ் இ தப்பு சாரி ஓகேவா ஏபிசிடி அது கரெக்டு இ வர்றது தப்பு ஸோ அதை வச்சுக்கிட்டு சாரி எஸ் ஸோ இதில் இ வர்றதுனால இது கண்டிப்பாக தப்பு இதில் பியும் கரெக்டு அதனால் பி மிஸ் ஆனதுனால இது தப்பாயிடுச்சு ஃபைனலாக ஏபிசிடி ஒன்லி இது எந்த வருஷம் பாருங்கள் நீட் 2024 ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் நமக்கு இருக்குது நம்ம அதை அடுத்த கிளாஸில் நம்ம தனியாக பார்ப்போம் அந்த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது புரியுதா இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்காது கம்ப்ளீட்டாக கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா இது மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்றதுனாலையும் குவாண்டம் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ அந்த டூயல் நேச்சர்னா என்ன எப்படி பார்ட்டிகளை கொண்டு வந்தாங்க எப்படி அந்த ஃபோட்டானுக்கு பார்ட்டிகல் நேச்சர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க அதே மாதிரி அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் மேட்ருக்கு எப்படி அந்த வேவ் நேச்சர் கொண்டு வந்தாங்க இதுக்கான ரிலேஷன் டி ப்ராக்லி என்ன கனெக்ட் பண்ணார் கைனடிக் எனர்ஜியோட ரிலேஷன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டில் வந்து ஐன்ஸ்டைன் என்ன கொண்டு வந்தார் ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி ரிலேட் பண்ண தெரிஞ்சால் அப்புறம் ஃபோட்டானோட நேச்சர் அதோடைய ப்ராப்பர்ட்டி இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும் என்ன நடக்கும் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் என்ன நடக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும் என்ன நடக்கும் மெட்டல்ஸை மாற்றும் போது என்ன நடக்கும் இதெல்லாம் கரெக்டாக கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதில் ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக இருக்காது கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கும் இதில் ப்ராப்ளம் கூட லென்த்தியாலாம் இருக்காது சிம்பிள் கால்குலேஷனாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக எலிமினேட் பண்ண தெரியணும் கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரியணும் எப்படி டி ப்ராக்லி வேவ் லென்த்தை வந்து நம்ம ஃபோட்டானோடைய வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணமோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும் புரியுதா எஸ் வாங்க எஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா சிலபஸ் இந்த முக்கியமான சாப்டரில் டூயல் நேச்சரை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் சரியா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் போயிருந்தீங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட ஈவினிங் வந்துட்டு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க இந்த லெக்சரை கண்டிப்பாக உங்களுக்கு டூயல் லெக்சருக்கு தெளிவாக புரியுதா ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்